ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆடிபிள் தான்ல, ஸ்க்ரீனும் தெரியுதுல்ல. ஹலோ, மியூட்ல இருக்கு ஆன்லைனோட. ஹலோ, ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குதா? பாவனி, திவ்யா, பவித்ரா. ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஹாய். ஹலோ. ஹலோ. சூப்பர் கைஸ். நம்ம இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கேரோ 2020 அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வில் டேக் இட் ஸ்லோ. அது கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ நீங்கள் முடிக்க முடியுமாங்கிறது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வி வில் பி சீங். ஸோ நீங்கள் 1:30 வரைக்கும் ஹவ் கெப்ட் லஞ்ச் பிரேக் வரைக்கும். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரையாரிட்டி வந்து கேரோ 2020. அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூவில் முடிஞ்ச அளவுக்கு லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் நம்ம நேற்றுக்கு என்ன சார் படித்தோம்? கேரோ 2020. கேரோ 2020ங்கிறது என்ன சார்? இட் இஸ் லைக் அ செக்லிஸ்ட். ஸோ ஆடிட்டர் பார்ப்பாரு இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது அவர் செக் பண்ணுவார். ஸோ கேரோ 2020 இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த கம்பெனி எக்ஸப்ட் என்ன சார்? நம்ம மேலே என்ன சார் படித்தோம்? 1110 எக்ஸப்ட் பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, private limited company except if they are being the holding or subsidiary of public company, it is applicable. அப்படி இல்ல அப்படின்னா மூணு கண்டிஷன் பார்க்கணும். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் ஆர் சர்ப்ளஸ் இஸ் மோர் தேன் 1 crore as on the balance sheet date. செகண்ட் என்னது சார்? இன் கேஸ் ஆஃப் சொல்லுங்க. loans, correct. 1 crore க்கு மேல 1 crore. So loans from banks or from other financial institution at any point of time in the financial year, கடைசியா 111 1 முடிஞ்சிருச்சு 10. If your revenue is more than turnover, if it is more than 10 crores at any point of time during the financial year, இதான் crux. இதுல நம்ம என்ன சார் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் clause 1. ஸோ கிளாஸ் 1 வந்தாலே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ். கரெக்ட். ஃபிக்ஸட் அசெட்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி, பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட், அதோட குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் அண்ட் தேர் சிச்சுவேஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு அதோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கோமா. செகண்ட் வந்து வெதர் தட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் ஹஸ் பீன் பிசிக்கலி எக்ஸாமைன்ட் பை த என்டிட்டி அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு டிஸ்கிரிபன்சி இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. முடிஞ்சது. ஸோ ப்ராப்பர்ட்டி, பிளான், எக்யூப்மெண்ட் முடிஞ்சது. ஃபிக்ஸட் அசெட்ல அடுத்து என்ன சார்? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வெதர் டைட்டில் டீட்ஸ், அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கம்பெனி பேர்ல தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ண ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் சார். என்ன சார்? லீஸ் ப்ராப்பர்ட்டி. லீஸ் ப்ராப்பர்ட்டியை நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. தோ லீஸுக்கு நான் வாங்கின ப்ராப்பர்ட்டியா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஏன்னா அது பினான்சியல் லீஸ். நம்ம ஃபைனல்ல படிப்போம். பினான்சியல் லீஸ்னா ஒன்றும் இல்லை, அசட் உங்ககிட்ட கொடுத்துட்டான், நீ உன் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் எல்லாம் நீ கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா 99 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அசட்டை ஓனருக்கு கொடுத்துடணும். அந்த ஓனர் உரிமை நீ கொண்டாட முடியாது. ஆனா அந்த அசட்டோட பெனிஃபிட் எல்லாம் நீ வச்சுக்கலாம். முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் டீட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நான் பார்ப்பேன்? ஏதோ ரீவேல்யூ நான் பண்ணிருக்கேன். நான் என்னத்தை ரீவேல்யூ பண்ணிருப்பேன்? ப்ராப்பர்ட்டி, பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ இன்டான்ஜிபிள் அசெட் ரீவேல்யூ பண்ணிருக்கேன்னா ரீவேல்யூ பர்சன்டேஜ் 10%க்கு மேல இருந்தா, நம்ம இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? 100 ரூபாய் என் கேரிங் வேல்யூ, 150 ரூபாய் நான் ரீவேல்யூ பண்ணிருக்கேன். இங்க 50 ரூபாய் அதிகமா இருக்கு, which is my 50%, which is more than my 10%. So செப்பரேட்டா நீ டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா. எல்லாம் முடிஞ்சு. ஃபிக்ஸட் அசெட்ஸ் பக்கா. நெக்ஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். நீ என்ன பாப்ப இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல? வெதர் இன்டான்ஜிபிள்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கோமா இல்லையா, அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையா, ஷோயிங் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் பினாமி ப்ராப்பர்ட்டி. ஸோ உன் மேல ஏதோ ஒரு பினாமி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஸோ இங்க பினாமி ப்ராப்பர்ட்டி, பினாமி டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முடிஞ்சது. இதான் கிளாஸ் நம்பர் 1. ஓகே. இப்போ ஃபிக்ஸட் அசெட்ஸ் முடிஞ்சது, கத்தம். நெக்ஸ்ட் வருது கரண்ட் அசெட். புரிஞ்சுதா? இந்த நிமோனிக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஸோ கிளாஸ் 1 இதை ஏன் சொல்றேன்னா கிளாஸ் நம்பருக்கு மார்க் இருக்கு. சரியா? எக்ஸாம்ல அவன் என்ன கேட்பான்? you as an auditor auditing a property, plant and equipment, what will you see with respect of CARO 2020? So நீ எழுதுவ as per clause 1 of CARO 2020, properly planted equipment should have the quantitative details and the situation எல்லாம் எழுதணும். இதுக்கு கிளாஸுக்கு 1 மார்க் இருக்கு. நீ டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுக்கு 2 மார்க், 3 மார்க்ஸ் இருக்கு. கன்க்ளூஷனுக்கு 1 மார்க் இருக்கு. So this is how the structure is framed. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? செகண்ட் என்ன சார்? கரண்ட் அசெட். ஸோ இது என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? பேலன்ஸ் ஷீட்ல கிளாஸ் நம்பர் 1 இஸ் நத்திங் பட் யுவர்
fixed assets plus intangible assets. என்னது next என்ன சார் clause 2 current asset. First நான் என்ன சார் பாப்பேன் whether physical verification of inventory has been conducted at reasonable intervals. inventory நான் ப்ராப்பரா எடுக்கிறேனா இல்லையா, and in auditor's opinion coverage and procedure அந்த வெரிஃபிகேஷனை கரெக்டா பண்றாங்களா இல்லையாங்கறத நான் பாப்பேன். and in case இது பாரு when any discrepancy of verify பண்ணும்போது whether any discrepancy of 10% of more in aggregate of each class of inventory were noticed na நீ books of accounts டெல் பண்ணனும் சார். எனக்கு தெளிவா புரியல சார். நல்லா பாரு இப்ப clause 2ல என்ன பார்க்கணும்னா inventories நான் பாப்பேன். ஓகேவா, இன்வென்டரிஸ ஸ்டாக் டேக்கிங் கரெக்டா பண்ணிருக்காங்களா மேனேஜ்மெண்ட், அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் பாப்பேன். இன் கேஸ் 10% டிஸ்கிரிபன்சினா என்ன தெரியுமா, புக்ஸ்ல டாலியில வந்து 100 ரூபான்னு 100ன்னு இருக்கு க்ளோசிங் ஸ்டாக், மேனேஜ்மெண்ட் பிசிக்கலா வேல்யூ பண்ணும்போது வெறும் ஒரு 80 தான் இருக்கு, 80 தான் இருக்கு. சரியா, 100 இருக்கணும் ஆனா வெறும் 80 தான் இருக்கு. இங்க டிஸ்கிரிபன்சி எவ்வளவு எனக்கு 20%, which is more than 10%. அந்த மாதிரி இருந்ததுன்னா மேனேஜ்மெண்ட் எப்படி அதை டீல் பண்ணிருக்காங்க, அந்த 10 அந்த 20 ஸ்டாக் கம்மியா இருந்திருக்குல்ல, அந்த கம்மியானதுக்கு என்ன ரீசன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் செக் பண்ணுவேன். ஃபார் ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்டரிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் கிளாஸ் சார், ஈச் கிளாஸ்னா என்ன சார், நல்லா பாரு. ஈச் கிளாஸ்னா இங்க பாரு ரா மெட்டீரியல் இது ஒரு கிளாஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இது ஒரு கிளாஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் இது ஒரு கிளாஸ். புரிஞ்சுதா? க்ளோசிங் ஸ்டாக்ல நிறைய இருக்கும். நமக்கு ரா மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும், ஃபினிஷ் குட்ஸ் ஒரு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். ஸோ ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரினா ரா மெட்டீரியல்ல 10% டிஸ்கிரிபன்சி இருந்தா எப்படி டீல் பண்ணிருக்கான், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஸ்டாக் டேக் பண்ணும்போது டிஸ்கிரிபன்சி இருந்தா எப்படி டீல் பண்ணிருக்கான், ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கும்போது அதுல டிஸ்கிரிபன்சி இருந்தப்போ எப்படி ட்ரீட் பண்ணிருக்கான். தட் இஸ் கால்ட் ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. each class of inventoryங்கிறது என்னோட raw materials, work in progress, finished goods. inventoryனா மொத்தமா நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. each classக்கும் discrepancy இருந்தது அப்படினா எப்படி டீல் பண்ணிருக்கோம் ஆடிட்டர், ஐ மீன் மேனேஜ்மெண்ட், அது ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணனும். இதான் இதோட கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் திருப்பி இன்வென்டரியோட தான். Where any point of time the company has been sanctioned working capital limit in excess of 5 crores rupees. 5 crores rupees in aggregate from banks or financial institution on the basis of security of current assets, whether quarterly returns or statement filed by the company with such banks or financial institution are in agreement with the books of accounts of the company if not given details. Sir, என்ன சார் சொல்றீங்க? நல்லா பாரு. நீ பேங்க்ல வந்து வர்க்கிங் கேபிட்டல் லோன் எடுக்கிற, வர்க்கிங் கேபிட்டல் ஒன்றும் இல்லை கைஸ், டே டு டே உங்க கம்பெனியை நடத்துறதுக்கு காசு வேணும். சரியா, டே டு டே உங்க கம்பெனி நடத்துறதுக்கு காசு வேணும், அதான் வர்க்கிங் கேபிட்டல் லோன். ஸோ பேங்க் நீ வர்க்கிங் கேபிட்டல் லோன் கேட்கும் போது பேங்க் என்ன பண்ணுவான்னா உன்னோட குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் கொடு, ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடு. இப்போ நீங்க ஆடிட்ல நம்ம படிப்போம், ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ்ல வர்க்கிங் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. நல்ல ஸ்டாக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஸோ இப்போ அதை கொடுக்கும் போது ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம தலையில கட்டுறாங்க, இதெல்லாம் பேங்கோட வேலை. கேரோ 2020லாம் வந்து ஆர்பிஐ டிஸ்கஸ் பண்ணி தான் வந்திருக்கும், இதெல்லாம் நம்ம தலையில கட்டுறோம். ஸோ வர்க்கிங் கேபிட்டல் பேங்க் என்ன சொல்லியிருக்கான், பேங்க் தான் செக் பண்ணும். இப்போ நம்ம தலையில போட்டாங்க. ஸோ பேங்க்ட வந்து குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல், குவார்டர்லி நீ ஃபைல் பண்ணும் வர்க்கிங் கேபிட்டலோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல எல்லாமே நீ ஆடிட் பண்ண தேவையில்லை, வெறும் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி தெளிவா இருக்காங்கிறது ஆடிட்டர் பார்த்து சொல்லுவாரு வர்க்கிங் கேபிட்டல் லோனுக்கா. ஸோ இப்போ ஆடிட்டர் அதை வந்து குவார்டர்லி அவங்க ஃபைல் பண்றாங்கன்னா அது கரெக்டான ஃபிகரை தான் கொடுத்து ஃபைல் பண்ணிருக்காங்களா வந்து நம்ம பார்க்கணும். இது நம்ம தலைவலி, நம்ம ஆடிட் மட்டும் தான் பண்ணோம், இதையும் நம்ம தலையில கட்டிட்டோம் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து கேரோ 2020 மூலமா. சோ இங்க என்னோட இது என்னது, வர்க்கிங் கேபிட்டல் லோன் எக்ஸஸ் ஆஃப் 5 crores 5 கோடிக்குள்ள இருந்ததுன்னா வர்க்கிங் கேபிட்டல் 5 கோடி குட்டி, அந்த கம்பெனி 2-3 கோடி வர்க்கிங் கேபிட்டல் லோன் இருக்கும், அதுக்கு போய் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. 5 கோடிக்கு மேல வர்க்கிங் கேபிட்டல் கம்பெனி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை செக் பண்ணுவோம், அவங்க வந்து பேங்க்ஸ்ட ஃபைல் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். இங்க என்ன சொல்றேன், இப்ப நம்ம என்ன சார் படிக்கிறோம், கிளாஸ் 1ல என்ன சார், நமக்கு ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸட் அசெட்ஸ்ல 2 இருக்கு சார், நமக்கு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மென்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட். அது எல்லாமே சேர்த்து பினாமி, அது உங்களுக்கு தெரியும், முடிஞ்சது. இப்போ கிளாஸ் 2 என்ன சார், கரண்ட் அசெட் என்ன சார், இன்வென்ட்ரி.
இன்வென்ட்ரி வந்து ப்ராப்பரா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்றாங்களா, அவங்க ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு, 10%க்கு மேல டிஸ்கிரிபன்சி ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரி இருந்ததுன்னா அது எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கான், எப்படி அதை டீல் பண்ணிருக்கான். அடுத்தது என்ன சார், இன் கேஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் பேங்க்ல இருந்து 5 கோடிக்கு மேல வாங்கியிருந்தான் அப்படின்னா அந்த பேங்க்குக்கு நான் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் நான் ஃபைல் பண்ணணும், என்னோட கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, அதை கரெக்டா ஃபைல் பண்ணிருக்கானா இல்லையா அப்படிங்கறதும் ஆடிட்டர் பார்க்கணும். இது நம்ம தலையில வந்து போட்டுட்டாங்க கேரோ 2020 மூலமா. இன்கேஸ் நீ பண்ணலாம் உன் மேல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். இது ஆடிட் ரிப்போர்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் பார்ட் இருக்கும், ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டர் கேரோ 2020, அதான் இங்க சொல்லிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நமக்கு கரண்ட் அசெட் முடிஞ்சது. ஓகேவா, கரண்ட் அசெட்ல இன்வென்ட்ரி, கரண்ட் அசெட்ல இன்வென்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் அசெட்ஸ் முடிஞ்சிருச்சு, கரண்ட் அசெட்ஸ் முடிச்சது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் விஷுவலைஸ் பண்ணு, இப்படிங்கிறதுக்குள்ள உன் மைண்ட்ல போயிடும். ஏன்னா இது கிளாஸ் நம்பருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ லிட்டரலி அவங்க கேட்கறானா கிளாஸ் நம்பர் போகும். சார் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் அசெட் கிளாஸ் நம்பர் 1, செகண்ட் கரண்ட் அசெட் இன்வென்ட்ரி கிளாஸ் நம்பர் 2, தேர்ட் என்னது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது என்னது கிளாஸ் நம்பர் 3 இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். whether during the year the company has made any investments, company ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கானா அப்படிங்கறத பாப்பேன். அது மட்டும் இல்லாம has provided any guarantee or security or granted loans, இதுக்கு granted loans or advances in the nature of loans secure or unsecured to companies, firms, LLPs or any other parties. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஒரு செகண்ட், lags ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நான் படிச்சிருந்தப்போ I remembered it as lags அப்படின்னா whether during the year the company has provided any loans, advances or granted any loans in the nature of advances or stood any security. So இங்க என்ன வருது, loans, advances, guarantee or security, lags. So loans, advances, guarantees and security. So whether the company has provided any lags, is nothing but loans, advances, guarantee and security, whether it can be secured or unsecured to any companies, firms, LLPs or any other parties. So இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பார்க்கறேன், whether the company has made investment பண்ணிருக்கானா பாப்பேன், or provided any இது கரண்ட் அசெட் ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்து liability, debtors, investments and debtors. Clause 3 வந்து investment debtor. So whether during the company has made any investments or provided any lags, loans, advances, guarantees or security. இது செக்யூர்டா இருக்கலாம், அன்செக்யூர்டா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுத்திருக்கலாம். யாருக்கு, ஃபர்முக்கு கொடுத்திருக்கலாம், LLP கொடுத்திருக்கலாம், கம்பெனி கொடுத்திருக்கலாம், பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்கலாம், or any other partyக்கு he could have provided. whether provided, if so provide பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, whether during the year the company has provided loans or provided advances in the nature of loans or provided guarantee or security to any other entity not applicable to company whose principle is to give loans. பாரு, ஒரு கம்பெனியோட பிசினஸே லோன் கொடுக்கணும்னா அவனுக்கு கேரோ 2020 ரிப்போர்ட்டிங்ல இது பார்க்க வேணாம். ஏன்னா நீ ஆடிட் பண்ணிடுவ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவனோட ரெவென்யூவே லோனை கொடுத்து அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்டால தான் ரெவென்யூ. சோ இது லாஜிக்கா யோசி, பேங்கிங் கம்பெனிஸ்க்கு இந்த கிளாஸ் நீ போடணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா பேங்கிங் கம்பெனியோட பிரெட் அண்ட் பட்டரே லோனை கொடுத்து கேரண்டி கொடுத்து அவன் அதுல இருந்து வர கமிஷனும் இன்ட்ரெஸ்ட வச்சுதான் பேங்கையே நடத்துறான். சோ அவனுக்கு அது தேவையில்லை. சோ இங்க என்ன சொல்லியிருக்கான், in case அந்த மாதிரி நீ கொடுத்திருந்த அப்படின்னா, the aggregate of amount during the year, எவ்வளவு amount நீ கொடுத்திருக்க அப்படிங்கறத நான் ஆடிட் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். the aggregate of amount during the year, எவ்வளவு அமௌண்ட் நான் கொடுத்திருக்கேன், கொடுத்த அமௌண்டோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் என்ன. நான் 1 கோடி கொடுத்திருக்கேன், ஆனா வருஷ கடைசியில 50 லட்சம் தான் இருக்குன்னா அதையும் நான் சொல்லணும். 1 கோடி கொடுத்திருக்கேன், ஆனா வருஷ கடைசியில 50 லட்சம் தான் இவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. அப்போ யூசருக்கு வந்து என்ன புரியும், 50 லட்சம் ரீபே பண்ணிட்டான் அப்படிங்கிறது யூசருக்கு புரியும். சோ இங்க என்னது, the aggregate amount during the year and balance outstanding at the balance sheet date with respect of such loans, advances, lags, loans or advances, guarantees, securities, subsidiaries, joint ventures and associates.
இங்க அதேதான் per e அடிச்சாங்க காப்பி அதேதான் same but different. இங்க என்ன சொல்லிருக்கான் to other than subsidiaries joint ventures or associates. கம்பெனிஸ்ல எல்லாமே வந்துரும். கம்பெனிஸ்ல ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி எல்லாமே வரும். பட் இங்க ஏன் இங்க செப்பரேட்டா காமிக்கிறேன்னா ஒரு யூசருக்கு தெரியணும்ல, நீ லோன் கொடுத்திருக்க, உன்னோட சொந்த கன்சர்னுக்கே நீ கொடுத்திருக்கியாங்கிறது யூசருக்கு தெரியணும். ஏன்னா நீ வந்து உட்கார்ந்து ரிங்கா ரோசஸ் விளையாட்டு இருந்தா நீ உனக்கு சப்சிடரி கம்பெனிக்கு ஒரு காசு கொடுக்குற, அவன் திருப்பி உனக்கு கொடுக்குறான், இங்க ரிங்கா ரோசஸ் விளையாண்டு இருக்க மக்களோட பணத்தை வச்சு. ஏன்னா சும்மா லோன் தரது இல்ல, அவன் கொடுக்குறான், அவங்க திருப்பி வாங்கிக்கிறான் கொடுக்குறான். சோ யூசருக்கு தெரியணும் நீ லோனை கொடுத்திருக்கனா ஓகே. ஏன்னா லோன் கொடுக்கறது ஏன் காசு, ஷேர் கேபிட்டல்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஈக்விட்டி ஷேர், அது ஏன் பணம், ஏன் பணத்தை நீ சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சர் இவனுக்குலாம் கொடுக்குறனா எனக்கு தெரியணும். ஓ நீ சப்சிடரிக்குலாம் கொடுத்துருக்க, ரிலேட்டட் பார்ட்டி நீங்க, ஸோ நீங்க எங்க பணத்தை வச்சு இந்த ரிங்கா ரோஸ் விளையாடுறீங்களா, திருப்பி கேள்வி கேட்பேன். அதனால ஆடிட் ரிப்போர்ட்ல ஸ்பெசிஃபிக்கா நீ கொடுக்கணும். இது வந்து சப்சிடரி அசோசியேட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து அதர் தேன் சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சர் அசோசியேட்ஸ் நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன். முடிஞ்சது. இதான் கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் whether the investments made guarantee provided security given in terms and conditions of grants of all loans and advance nature of loans and guarantees provided are not prejudicial. See இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. lags எது கேட்டாலும் lags கீவேர்டை மட்டும் தான் நீ வெச்சுக்கணும், சுத்திக்கோ. loans, advance, guarantee, securities to associate joint ventures blah blah blah. loans lags, loans, advances, guarantee, securities to other than subsidiaries, joint ventures and associates. அதே மாதிரி திருப்பி அடுத்த பாயிண்ட் lags, loans, advances, guarantees and securities provided whether they are not prejudicial. prejudicial என்ன தெரியுமா, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு, MOA. அதுல என்ன சொல்லிருக்கான், லோனே கொடுக்க கூடாதுன்னு எழுதிருக்காங்க objectiveல. The objective of the company is to only run the business. The company cannot give loans or advances னு MOA ல எழுதிருக்கான். அந்த MOA சொன்னதை மீறி நீ நடக்க முடியாது. அந்த மாதிரி நடந்திருக்காங்களா அப்படிங்கறத நீ பாப்ப. அப்படி லோன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா கொடுக்கலாம், பட் கொடுத்த லோன் வந்து MOA அப்ரூவ் பண்ணிருக்கா, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், அது அப்ரூவ் பண்ணா மட்டும் தான் நீ கொடுக்க முடியும். அப்ரூவ் பண்ணல அப்படின்னு நீ கொடுக்க முடியாது. lags மறந்துடாத, lags. தேர்ட் பாயிண்ட் வந்தாலே lags, இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டாஸ் lags, தேர்ட்னா lags, 3 is equal to lags. So அதே மாதிரி in respect of loans and advance nature of loan whether the schedule of repayment. So in case of loans நீ கொடுத்திருக்க அப்படின்னா ஒரு schedule இருக்கும். நீ வந்து காரோ பைக்கோ வீடோ EMI-க்கு நீ வாங்குற அப்படின்னா அவன் ஒரு ஷீட் மாதிரி போட்டு கொடுப்பான். ஃபர்ஸ்ட் மந்த்ல இவ்வளோ EMI, செகண்ட் மந்த்ல இவ்வளோ EMI, தேர்ட் மந்த்ல இவ்வளோ EMI லிஸ்ட் வரும். அதே தான் இங்க சொல்றான். அது மாதிரி இருக்குன்னா ஸ்கெடியூல் இருக்கா இல்லையா, ரீபேமெண்ட் ஸ்கெடியூல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல். நெக்ஸ்ட் if the amount is overdue, state the amount is overdue, state the amount overdue for more than 90 days and whether reasonable steps have been taken. So 90 நாளுக்கு மேல எவனோ ஒருத்தர் நமக்கு காசை ரீபே பண்ணல அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட்ல நீ சொல்லணும், இந்த கஸ்டமர்ஸ் 90 நாளைக்கு மேல காசை திருப்பி தரல. சும்மா தரலன்னு மட்டும் சொல்லக்கூடாது, கம்பெனி ஏதோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா அதையும் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் as an auditor. 90 நாளைக்கு மேல எவ்வளவு காசு வராததை நான் ரிப்போர்ட் பண்ணோம் செப்பரேட்டா ஒரு காலத்துல. பிளஸ் whether the company has taken a actionable steps to recover the amount. சும்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. கம்பெனி வரலன்னா ஏன் வரல, எதுக்கு வரல, நீ கூப்பிட்டு கேட்டியா அவன்ட்ட. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸை கம்பெனிட்டே நான் வாங்கிப்பேன். இதான் நெக்ஸ்ட் whether any loans or advances in the nature of loans guarantees which had fallen due during the year has been renewed or extended for fresh loans guaranteed to settle the overdue of existing loan given to the same party. If so, specify the aggregate amount of such dues removed or extended or settled by fresh loans and the percentage of aggregate loan to the total loans or advance, the nature of loans during the year. இங்க என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா நல்லா கவனி. நான் ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்கேன். இந்த பேங்க்ஸ் பண்ணுவாங்க, பேங்க் இதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 31st மார்ச் அன்னைக்கு லோனை கொடுத்த மாதிரி காமிப்பாங்க. 1st மார்ச் கஸ்டமர்கிட்ட அந்த பணத்தை திருப்பி வாங்கிடுவாங்க. ஏன்னா 31st அன்னைக்கு பெருசா காமிக்கலாம் லோன் நாங்க கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கம்பெனிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கிங் கம்பெனிக்கு என்னது, பேங்கிங் கம்பெனி வந்து எது சூப்பர்னு சொல்லுவேன் பேங்கிங் கம்பெனிக்கு, அது நிறைய லோன்ஸ் கொடுத்தா யூசருக்கு என்ன தோணும், இந்த கம்பெனி பேங்க் வந்து நிறைய லோன் கொடுத்துருக்காங்க, ஸோ பேங்க்குக்கு நல்ல ரெவன்யூ இன்ட்ரெஸ்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ பேங்க்ஸ் எல்லாம் ஒரு காலத்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா 31 மார்ச் அன்னைக்கு உனக்கு கூப்பிடுவாங்க. இப்போ பாலாஜி கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, 1 கோடி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பேலன்ஸ் ஷீட், ஏன்னா பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st மார்ச், ஸோ பேலன்ஸ் ஷீட்ல 1 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1st ஏப்ரல் அன்னைக்கு பாலாஜிட்டையும் திருப்பி அந்த 1 கோடியை வாங்கிடுவாங்க. பாலாஜிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இங்க 1 கோடி நான் கொடுத்த மாதிரி 31st மார்ச் அன்னைக்கு காமிக்கிறேன்.
1 கோடி நான் திருப்பி வாங்கின மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ இங்க என்ன ஆகுது, நீ கொடுத்த லோனை வச்சு நீ இன்னொரு லோனை திருப்பி வாங்கிக்கிற. இல்ல பாலாஜி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வந்து சொல்றான் எனக்கு வந்து லோனை ரீபே பண்ண முடியல அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன், புதுசா உனக்கு இன்னொரு புது லோன் தரேன், அந்த லோனை வச்சு உன் பழைய லோனை அடைச்சிரு, புது லோனை நீ கண்டினியூ பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி ரிங்கா ரோஸ் சொல்லிடுவோம். ஸோ இங்க இந்த கிளாஸ்ல என்ன சொல்லுவான், இன்கேஸ் ஒருத்தன் உனக்கு கடங்காரன், அந்த கடங்காரனோட பழைய கடனை அடைக்கிறதுக்கு நீ புது கடன் கொடுத்திருந்தனா நீ எவ்வளவு புது கடன் கொடுத்திருக்க அப்படிங்கறத டிஸ்க்ளோஸ் பண்ணும். So இங்க நல்லா பாரு, whether fallen during the year and whether there has been renewed or extended for fresh loans to settle the overdues of the existing loans. இருக்கிற லோனை அடைக்கிறதுக்கு புது லோன் நான் கொடுத்திருக்கேன். அப்படி கொடுத்திருந்தேன் அப்படின்னா நீ என்ன சொல்லணும், aggregate amount of such dues renewed or extended or settled by fresh loans by percentage of aggregate to the total loans or advances. சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீ அக்ரிகேட்டா எவ்வளவு புது லோன் கொடுத்திருக்க பழைய லோனை அடைக்கிறதுக்கு. அவன் பழைய லோன் கொடுக்க வேண்டியத என்ன சொல்றேன், அவனுக்கு அந்த பழைய லோனை அடைக்கிறதுக்கு நானே காசை கொடுத்து அந்த பழைய லோனை அடைக்க சொல்லி புது லோனை வச்சுக்கோங்கிறேன். ரிங்கா ரோசஸ் ஒரு 100 ரூபா அவன் தரணும், என்ன சொல்றேன், இந்த வச்சுக்கோ 100 ரூபா, உன் பழைய லோனை 100 ரூபாயை அடைச்சிடு, புது லோன் கிரியேட் ஆயிடும்ல, திருப்பி எனக்கு 100 ரூபா நீ தரணும்ல. சோ இங்க என்னன்னா சிம்பிளா சொல்ல போறோம், புரிஞ்சிருக்கும் என்ன சொல்றேன், 100 ரூபா நான் கொடுத்துருக்கேன், சரியா, 100 ரூபா நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். இவன் எனக்கு எவ்வளவு ஓ பண்றான், இவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், நான் தான் பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் இவன் பேர் ஏக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன், எனக்கு எவ்வளவு தரணும், 100 ரூபா தரணும். ஓகே, நான் என்ன பண்றேன், அவனுக்கு இன்னொரு 100 ரூபா கொடுக்குறேன், இன்னொரு 100 ரூபா கொடுத்துட்டு அவன்கிட்ட என்ன சொல்றேன், இந்த லோனை நீ அடைச்சிரு அப்படிங்கிறேன். ஸோ அவன் என்ன பண்றான், நான் கொடுத்த 100 ரூபாயை வச்சு எனக்கு 100 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றான். இந்த லோன் நாக் ஆஃப் ஆயிடுது, நான் கொடுத்த 100 ரூபா அவன் திருப்பி அந்த 100 ரூபாயை கொடுக்குறான். இப்போ அவனுக்கு புதுசா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், அதான். ஸோ இன்கேஸ் நான் இந்த மாதிரி ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோட டோட்டல் அக்ரிகேட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்லணும். அது மட்டும் இல்ல சரியா, என்னன்னா இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாத்தியா, this is how much percentage of my total loans, advances, guarantees or security. Let's say total as a bank டோட்டலா நான் லோன் கொடுத்தது 1000 ரூபாய் என் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு, அசெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, debtors or loans and advances 1000 ரூபாய் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஃப்ரெஷ் லோன் நான் எவ்வளவு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், 100 ரூபாய் பண்ணியிருக்கேன். ஸோ 100 ரூபாய் டிவைடட் பை 1000 ரூபாய் நான் என் பேலன்ஸ் ஷீட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன், which is my 10%. சாரி 1%. ஸோ இங்க நான் சொல்லணும், இங்க I would have given, so 1% அப்படின்னு நான் இங்க சொல்லுவேன். ஸோ என்ன சொல்லிடுவேன், aggregate percentage of aggregate to the total loans or advances, nature of loans and advances during the year, not applicable to companies whose principal business is to give loans. ஸோ இங்க 1% அப்படின்னு நான் காமிப்பேன். சாரி 10%, இல்ல எவ்வளோ, 100 rupees 10% நான் காமிப்பேன். That is my thing. So this is the core concept. இதை நீ தெரிஞ்சுக்கணும். Example nothing but இந்த கிளாஸ் என்ன ஒரு பெரிய ஒரு இஷ்யூனா, நீ கிளாஸ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், அதனால உங்களுக்கு புரிஞ்சிடும் உனக்கு. இப்போ பாரு, இப்போ உனக்கு ஃபர்ஸ்டே புரிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் உனக்கு எந்த டவுட்டும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் உனக்கு தெரியும், ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மென்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்டான்ஜிபிள் அசெட், பினாமி முடிஞ்சது. ஃபிக்ஸட் அசெட் முடிஞ்சு, அடுத்தது கரண்ட் அசெட்ல இன்வென்ட்ரி முடிஞ்சது. தேர்ட் ஒன் வந்து லேக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லேக்ஸ், லோன்ஸ், அட்வான்ஸ், கேரண்டி, செக்யூரிட்டி முடிஞ்சு. பொறுமையா ஒன்னா பார்ப்போம், இது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு புரிஞ்சிடும். நம்ம நிமானிக்ஸ் வச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். இது ஏன் சொல்றேன்னா, இது 5 மார்க், நீ இந்த கிளாஸை மட்டும் எழுதினா உனக்கு மார்க் கொடுத்துருவோம், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டான் எக்ஸாம்ல. ஜஸ்ட் அவனே கொடுத்துருவான், இந்த மாதிரி சப்சிடரிக்கு நான் கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ண போற, சப்சிடரிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா the aggregate amount of lakhs, loans, advance, guarantee, security which is given to the subsidiary நான் சொல்லணும், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லணும். அப்படிங்கறத நீ எழுதினாலே ஓவர். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தேவையில்லை, சரியா. டி இ இதெல்லாம் வேண்டாம், இதுதான் இம்பார்ட்டன்ட். கிளாஸ் நம்பர், இந்த கிளாஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், இதுதான் அவன் கேட்பான். இதுக்குதான் மார்க், இந்த உள்ள ஏபிசிடிக்குலாம் மார்க் இல்ல, அது டைம் வேஸ்ட். நெக்ஸ்ட்
whether the company has granted lags is either repayable or demand or without any specific terms or period of repayment. If so, aggregate amount of total grants granted, aggregate amount the loans granted to promoters related parties is defined in clause 76 அப்படிங்கிறோம். ஒன்றும் இல்லை, இன்கேஸ் நீ வந்து ஒன்றுமே ரீபேமெண்ட் ஸ்கெடியூல் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் சும்மா கொடுத்துருக்க, சும்மா யாருக்கு நீ சும்மா கொடுப்ப? ப்ரமோட்டருக்கு தான் கொடுப்ப. ப்ரமோட்டர் ரிலேட்டட் பார்ட்டி அவனுக்கு தான் நீ சும்மா கொடுப்ப. நான் எவனுக்கும் நீ சும்மா கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நீ சும்மா கொடுத்துருந்த அப்படியே அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணு. எவ்வளோ அமௌண்ட்டு யாருக்கு சும்மா கொடுத்துருக்க? மோஸ்ட்டாக அது ப்ரமோட்டர்ஸ் ரிலேட்டட் பார்ட்டி தான் இருப்பான். அதான் நீங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் in respect of loans advance security whether the provision related to 185 and 186 which is that related party giving to your directors or something of the Companies Act has been compiled with or not. Just தெரிஞ்சுக்கோ. 185 and 186 Companies Act is nothing but giving to your directors or related parties and satisfy இருக்கா இல்லையா? இந்த மாதிரிலாம் ரொம்ப இது கேட்க மாட்டான். In respect of deposits accepted by the company which are deemed to be deposits whether directed issued by RBI and the provisions of section 73 to 76 நீங்க கம்பெனிஸ்ல ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க acceptance of deposits. ஸோ அதில் 73 and 76 சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி டெபாசிட்ஸ் அக்ரி பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும்னா யார்கிட்டேருந்து நீ அக்செப்ட் பண்ணலாம், எவ்வளோ அக்செப்ட் பண்ணலாம், அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ வெதர் அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேனா இல்லையா, whether that has been complained பண்ணிருக்கனா இல்லையா, but in case of any order that has been passed by company law அது ஃபாலோ பண்ணிருக்கனா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். அப்புறம் whether இது போதும் இல்ல fourth வந்துட்டோம் இல்ல நம்ம third இது வரைக்கும் புரிஞ்சதுல ஓகே. நெக்ஸ்ட் வந்து fourth clause என்ன சொல்றாங்கன்னா, fourth clause in respect of loans guarantee security whether provisions of section 185 and 186 which is my related party இது கம்ப்ளை ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஸோ fourth பாயிண்ட் நீ எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா 185 186 ஒன்றும் இல்லை, ரிலேட்டட் பார்ட்டி ஆர்பி. ஸோ இங்க நம்ம அசெட் சைடை முடிச்சிட்டோம். அசெட் சைட்லயே இனி ஒரு எக்ஸ்ட்ரா அசெட் fourth பாயிண்ட் என்னது நமக்கு 4னா நம்ம எப்படி ஆரம்பிச்சுக்கலாம், 4னா 4 பேர், 4னா நீங்க ரிலேட்டட் பார்ட்டி நான் ஆரம்பிச்சுக்கலாம். ரிலேட்டட் பார்ட்டினாலே செக்ஷன் 185 and 186 கம்ப்ளை ஆயிடுச்சா இல்லையா. நெக்ஸ்ட் வந்து 5னா என்ன தெரியுமா, அசெட் சைடு முடிஞ்சது. இப்போ லயபிலிட்டி 5 எக்ஸாம்பிள் 5 நம்ம எப்படி ஆரம்பிச்சுக்கலாம், 5 is your liability. fifth clause it is a liability. இங்க வந்து in case நீ deposits accept பண்ணியிருந்தனா நீ deposit திருப்பி repay பண்ணணும் because you're accepting a deposit. So deposits நான் accept பண்ணியிருந்தேன் அப்படின்னா section 73 to 76 comply பண்ணியிருக்கனா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம Companies Act, RBI அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கம்ப்ளை பண்ணியிருக்கனா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் clause number 6. clause number 6 என்ன சொல்றான்னா காஸ்ட் ரெக்கார்ட். ஸோ 6 எப்படி நீ ஆரம்பிச்சுப்பனா, நீ இப்படி ஆரம்பிச்சுக்கோ, நீ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உனக்கு ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருப்ப. பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி அதெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல நீ ரெக்கார்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருப்ப. ஸோ வெதர் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட் which has been central by central government of section 148 has been maintained. இது என்ன சார் சொல்றீங்க, காஸ்ட் ரெக்கார்ட் எனக்கு புரியல சார். ஸோ இது என்னன்னா, in case if your company is having a specific turnover நீ காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண. எப்படி நீ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற, ஜேர்னல், லெட்ஜர், பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல், அதே மாதிரி எவ்வளவு செலவு பண்ணிருக்க, ஒரு மெட்டீரியலுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்க, லேபருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கங்கிறதுக்கு செப்பரேட் ஒரு புக்ஸ் நீ மெயின்டைன் பண்ணணும், ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இன் கேஸ் அந்த செக்ஷன் 148 குள்ள படுறான், செக்ஷன் 148 வந்து சில கிரைட்டீரியா சொல்லியிருக்கும், இவ்வளோ டர்ன் ஓவருக்கு மேல ஒரு கம்பெனி பண்ணுது அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இங்க வெதர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஸோ 6னா என்ன சார், 6னா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ரெக்கார்ட்ஸை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இது 6 கிளாஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னது சார், எனக்கு ப்ராப்பர்ட்டி, பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், பெனாமி முடிஞ்சது. செகண்ட் வந்து கரண்ட் அசெட்ஸ், இன்வென்ட்ரி. மூணாவது வந்து லேக்ஸ்னா என்ன சார், லோன்ஸ், அட்வான்சஸ், கேரண்டிஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் என்ன சார் பண்ணுவேன், 4 வந்து நான் ரிலேட்டட் பார்ட்டிட்டு நான் கொடுப்பேன். ரிலேட்டட் பார்ட்டின்னு வந்தாலே which is my section 185 and 186 முடிஞ்சது. 5 தலை 10 தலை ராவணன் மாதிரி 5 தலை ராவணன் வந்தாலே 5 தலை ராவணனுக்கு கடன் ரொம்ப இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோ. ஸோ 5 தலை ராவணன் கடன் அதிகமா இருந்தா இட் இஸ் டெபாசிட்ஸ். ஏன்னா நீ டெபாசிட்ஸ் ஒருத்தன்ட்ட வாங்கியிருக்க அப்படின்னா அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். தட் இஸ் யுவர் லயபிலிட்டி. ஸோ 10 தலை ராவணன் மாதிரி 5 தலை ராவணனுக்கு கடன் நிறைய இருக்கும். ஸோ 5 தலை ராவணன் வந்தாலே டெபாசிட்ஸ். ஏன்னா நீ ரீபே பண்ணும், பப்ளிக் டெபாசிட்ஸ் வாங்கினா திருப்பி ரீபே பண்ணும். டெபாசிட்ஸ் வந்தாலே செக்ஷன் 73 and 76 முடிஞ்சது. அடுத்தது 6th நீ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரெக்கார்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்ட, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாருக்குமே. ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகுதா இல்லையா, கதம் முடிஞ்சது. காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல நல்லா இருக்கும்னா, காஸ்ட் ஷீட் நீ பார்த்துருக்கல, காஸ்டிங்ல ஒரு 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 கம்பெனியோட ஒரு பிரைஸை நீ டிட்டர்மைன் பண்ணா மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் காஸ்ட் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு காஸ்ட் டிட்டர்மைன் பண்ண. அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணிருக்க, மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளவு செலவாயிருக்கு, இதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நீ. இது எதுக்குன்னா செக்ஷன் 148 கம்பெனிக்கும் டர்ன் ஓவர் மேல
ஒரு 100 crores மேல நினைக்கிறேன் நான் செக்ஷன் பார்க்கணும். ஸோ 100 crores டர்ன் ஓவருக்கு மேல பண்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சர்வீஸ் கம்பெனிக்கு இது வராது. இப்போ பேங்க் இல்லாட்டி நான் சிஏ, நான் 10 கோடி நான் வருஷத்துக்கு பண்றேன், எனக்கு காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஒன்லி மேனுஃபேக்சரிங் என்டிட்டி அவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணும் இந்த காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். எவ்வளவு செலவு பண்றாங்க, மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளவு ஆயிருக்கு, லேபருக்கு எவ்வளவு ஆயிருக்கு. தோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உனக்கு அதெல்லாம் இருக்கும், ஆனா இது இன்னும் ஒரு எக்ஸாஸ்டிவா இருக்கும், ஒரு காஸ்ட் ஷீட் மாதிரி கம்ப்ளீட்டா போட்டு வச்சிருப்பேன். and it will be audited by the cost auditor. புரிஞ்சுதா? காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் will be audited by a cost auditor. நம்ம காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆடிட் பண்ண முடியாது, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ நமக்கு எப்படி ஸ்டாட்யூட்டரி ஆடிட் நம்ம கையில இருக்கோ, காஸ்ட் ஆடிட் அவங்க கையில இருக்கு, சிஎம்ஏக்கு. அதான் அதோட மைன்யூட் டிஃபரன்ஸ். முடியாதுடா, காஸ்ட் நம்ம பண்ணலாம், பட் நம்ம சைன் பண்ண முடியாது காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். காஸ்ட் ஆடிட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஃபார் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட். அதே மாதிரி அவனும் வந்து ஸ்டாட்யூட்டரி கம்பெனி ஆடிட் பண்ண முடியாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணாலே ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணும். ₹1 பண்றியோ ₹2 பண்றியோ. ஆனா காஸ்ட் ஆடிட்டுக்குலாம் கண்டிஷன்ஸ் இருக்கு பாஸ். 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும், அவனுக்கு அந்த லெவலுக்கு ஸ்கேலிங் இருக்காது. நம்ம இந்தியாவில் எவன் ஒருத்தன் சும்மா கம்பெனின்னு பேர் போட்டாலே அவனுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கணும். நமக்கு வெயிட் அதிகம் சிஎஸ்க்கு. சிஎம்எஸ்க்கு ரொம்ப கம்மி தான் ஸ்கோப் அவங்களுக்கு. அவங்க மோஸ்டா கன்சல்டிங் அந்த மாதிரி தான் இருப்பான். பட் அதுவே ஐடிஆர் ரிட்டர்ன் அதெல்லாம் ஃபைல் பண்ணிக்கலாம், அது சிஏ தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இன்கம் டேக்ஸ், ஆனால் டாக்ஸ் ஆடிட் நம்ம கையில இருக்கு, காஸ்ட் ஆடிட் மட்டும் தான் அவங்க கையில, பாக்கி எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு பாரு, இது செக்ரட்டேரியல் ஆடிட்னு ஒன்று இருக்கு. செக்ரட்டேரியல் ஆடிட்னா கம்பெனி இந்த இந்த கம்பெனி லாஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கானா அப்படிங்கிற, அது வந்து கம்பெனி செக்ரட்டரி கையில இருக்கு. சிஎஸ் பண்ணுவோம் செக்ரட்டரியல் ஆடிட். கம்ப்ளைன்ஸ் அண்ட் செக்ரட்டரியல் ஆடிட் சிஎஸ் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் நம்மளே. பட் இருக்கிறதுலே பாப் லெவல் பார்த்தா நம்ம ஐசிஏக்கு தான் இருக்கு. நமக்கு தான் ஸ்கோப் அதிகம், எக்கச்சக்க ஸ்கோப். நம்ம ஈக்குவலன்ட் ஸ்கோப் மற்ற பாடிஸ்க்கு இருக்கான்னு கேட்டா அந்த லெவலுக்கு இல்லை. அண்ட் இன்னொன்னு, இன்டர்நேஷனலி குவாலிட்டேட்டிவ்லி ரெகக்னைஸ் நம்ம தான் கம்பேர்ட் டு சிஎம்ஏ அண்ட் சிஎஸ். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் சிஎஸ்க்கு. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல நான் இருக்கும்போது ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 7க்கு வரலாம். 7 என்ன சொல்றான்? 7 எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது இல்ல 7 வந்து நீ தோனி ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? தோனி என்ன பண்றாரு, தோனி வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து இந்த டாக்ஸ் கீக்ஸ் எல்லாம் பக்காவா பே பண்ணிடுவாரு. அதே சமயத்துல அவர் வந்து ஆமா அதெல்லாம் பே பண்ணிடுவாரு, டாக்ஸ் எல்லாமே பக்கா. தோனினாலே பக்கா. ஸோ இங்க என்னது, whether the company is regular in depositing undisputed statutory dues. undisputed பிரச்சனை இல்லாத கூறியவை, பிரச்சனை இல்லாத டாக்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணுவேன், இன்க்ளூடிங் எல்லாமே பே பண்ணிடுவாரு தோனி. ஜிஎஸ்டி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இபிஎஃப், இஎஸ்ஐ, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இன்கம் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ் எல்லாமே பே பண்ணிடுவாரு. அண்ட் அரியர்ஸ் அண்ட் என்ன சொல்லிருப்பா, statutory appropriate authorities, and if not, the extent of arrears, the outstanding dues as on the last date of the financial year concerned for a period of more than 6 months. என்ன சொல்றான்னா, தோனி எல்லாமே பே பண்ணிடுவாரு. ஆனா இன்கேஸ் தோனி இன்கம் டாக்ஸ் 6 மாசத்துக்கு மேல பே பண்ணல, as on the date of balance sheet, as on the date of balance sheet, ஒரு கம்பெனி 6 மாசத்துக்கு மேல இன்கம் டாக்ஸ் எதுவும் பே பண்ணல, ஸ்டாட்யூட்டரி டியூஸ், ஜிஎஸ்டி எதுவும் பே பண்ணலனா, 6 மாசத்துக்கு மேல எதெல்லாம் பே பண்ணலங்கறத நான் டிஸ்க்ளோஸ் பண்ணனும். லெட்ஸ் சே நீ டிடிஎஸ் புடிச்சிருக்க, நெக்ஸ்ட் மந்த் நீ 7th of the next month நீ அடைக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. நீ என்ன பண்ற, மே 2025 அன்னைக்கு நீ அடைக்கணும், நீ அடைக்கல. இப்போ புக்ஸ் க்ளோசிங் என்ன, 31st March 2026. போன வருஷம் மே டு 31st March 2020 இஸ் மோர் தேன் 6 months. ஸோ நீ டிஸ்க்ளோஸ் பண்ணும், மே அன்னைக்கு கம்பெனி இவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. அதான் அந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். இன்கம் எல்லாமே இது வரும். நெக்ஸ்ட், whether statutory dues referred to under subclause A have not been deposited on account of any disputes, the amount involved, the forum in which dispute shall be mentioned. நம்ம மேல என்ன படிச்சோம், undisputed. ஓகே, undisputed. ஆனா டிஸ்பியூட்டடா இருந்ததுன்னா நீ மென்ஷன் பண்ணும். டிஸ்பியூட்ல இருக்கு, டிஸ்பியூட்னா பிரச்சனைகள், கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா ஒண்ணு அன்டிஸ்பியூட்டட் பண்ணி பிரச்சனையே இல்ல, பே பண்ணிடு, தோனி பே பண்ணிடுவாரு. அதுவே டிஸ்பியூட்டட் மணியா இருந்தா நீ டிஸ்க்ளோஸ் பண்ணுவ, இது எந்த கோர்ட்ல டிஸ்பியூட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறது. ஓகே, உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எப்படி தராங்க? நேத்திக்கு இருந்த யூடியூப் வீடியோ எல்லாம் நேத்திக்கு வரல குரூப்ல. ஷூர். நேத்திக்கும் முந்தா நேத்தும் இல்ல, 2 நாள் நினைக்கிறேன். 2 நாள்
இருக்கா? இல்ல அவர் ஸ்ட்ரீம் பண்ணலன்னு சொன்னாரு. அதான் அந்த லைவ்ல போய் பார்த்தா அவர் அதை வந்து அன்லிஸ்ட் பண்ணிருக்கேன்னாரு. ஆ ஓகே. ஏன்னா நீங்க அதை பார்த்து 2x வச்சு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணா அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கே ரிவைஸ் பண்ணாதான் பெஸ்ட். ஒரு 1.8x வச்சு ஃப்ரீயா இருக்கும்போது கூட கேட்கலாம். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க சார். அது மட்டும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல யூடியூப்ல. இல்ல இல்ல ஆ லைவ் போடல. அதான் 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 நான் கேட்டேன். அதான் நான் கேட்டேன். ஓகேடா. ஷோர் ஷோர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 7. ஸோ தோனி பிரச்சனை இல்லை. தோனி வந்து எல்லாமே பே பண்ணிடுவார். ஸ்டாட்யூட்டரி டியூஸ், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் எல்லா டேக்ஸும் பே பண்ணிடுவார். அன்டிஸ்பியூட்டடா இருக்கணும். டிஸ்பியூட்டடா இருந்தது அப்படின்னா எந்த கோர்ட்ல வந்து அது டிஸ்பியூட்ல உட்காந்துருக்கு அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணும். முடிஞ்சு 7 தோனி. 7 தோனி. அப்ப அடுத்தது வா. அடுத்தது என்னன்னா தோனி அவ்வளோ நல்லவர். தோனியோட ஒய்ஃப் சாக்ஷி அவங்க அவ்வளோ நல்லவங்க இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தோனி என்ன டாக்ஸ் பே பண்றாங்க. தோனி 7க்கு அடுத்தது தோனிக்கு அடுத்தது யார், அவங்க ஒய்ஃப் 8. அவங்க என்ன பண்றாங்க, இன்கம் எல்லாம் டிஸ்க்ளோஸே பண்றது இல்ல. அவர் என்னன்னா டாக்ஸ் பே பண்றாரு. ஒய்ஃப் என்னன்னா ஒண்ணுமே பண்றது இல்ல. she is not disclosing and எல்லாம் அமுக்கி வைக்கிறாங்க காசெல்லாம். so whether any transaction has not been recorded in the books of accounts have been surrendered or disclosed as income during the assessment year. If so, whether previously unrecorded income has been properly recorded in the books of accounts during the year. ஒண்ணும் இல்ல, அமுக்கி வைக்கிறது. whether any transaction has not been recorded in the books of accounts or have been surrendered or disclosed during the income tax and assessment year income tax act. என்ன சொல்லியிருக்கான்னா ரெக்கார்ட் சாக்ஷி வந்து எல்லாத்தையும் அமுக்கி வைக்கிறாங்க. ஆனா தோனி வந்து சாக்ஷி அப்படி விட மாட்டாங்க. அப்போ தோனி என்ன சொல்லுவாரு, ஏற்கனவே நீ மறைச்ச இன்கத்தை இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல காமி அப்படிங்கிறாரு. சோ வெதர் எனி அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் ஆர் நான் ரெக்கார்டட் இன்கம் ஹஸ் பீன் டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு இருந்ததுன்னா எவ்வளவு அமௌண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் காமிக்கணும். ஸோ சிம்பிளா என்னது, 7 வந்து தோனி, 8 வந்து சாக்ஷி தோனியோட ஒய்ஃப் வந்து ப்ராப்பரா அவங்க பே பண்ண மாட்டாங்க காசெல்லாம். ஸோ என்னன்னா அவங்க வந்து அமுக்கி வைக்கிறாங்க. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுல அன்டிஸ்க்ளோஸ் பண்றாரு. ஆனா தோனி சொல்றாரு, எனக்கு மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய இமேஜ், நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அன்டிஸ்க்ளோஸ் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணு. முடிஞ்சது. ஸோ whether any transaction not recorded in the books of accounts has been surrendered or disclosed as an income during the year in the tax assessment and the income tax act. If so, whether the previously unaudited income has been properly recorded. ரெக்கார்ட் பண்ணி தோனி அவரை சாட்சியை வந்து ரெக்கார்ட் பண்ண வச்சு டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுவார். முடிஞ்சது. 7 வந்து தோனினா என்ன சார், தோனி இன்கம் டேக்ஸ் எல்லாமே பக்காவா பே பண்ணுவார். அன்டிஸ்பியூட்டட் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், வேல்யூ எல்லாத்தையும் அவர் பே பண்ணிடுவார். ஆனா ஒண்ணு இன்கேஸ் 6 மாசத்துக்கு மேல ஓவர் டியூவா இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தெளிவா சொல்லணும், 6 மாசத்துக்கு மேல இருக்குங்கிறது. செகண்ட் என்ன சார், தோனி அதையும் பண்ணுவாரு. அடுத்தது வந்து தோனிக்கு வந்து டிஸ்பியூட்டட் பிரச்சனை தரக்கூடிய இன்கம் டேக்ஸா இருந்ததுன்னா அவர் வெயிட் பண்ணுவார், அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணுவார். இந்த மாதிரி இந்த கோர்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். தோனி அடுத்த 7க்கு அப்புறம் 8 தோனி வந்தாலே அடுத்து அவங்க ஒய்ஃப் சாக்ஷி வந்து ரொம்ப நல்லவங்க இல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்றது இல்ல. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தோனி சொல்றாரு எனக்கு எவ்வளவு பெரிய பப்ளிக் இமேஜ், ஸோ சாக்ஷியை வச்சு ரெக்கார்ட் பண்ண வைக்கிறாரு. ஸோ சாக்ஷி இஸ் ரெக்கார்டிங் ஆர் டிஸ்க்ளோசிங் த இன்கம் விச் ஹஸ் நாட் பீன் earlierly recorded. முடிஞ்சது. ஸோ 7 is over, 8 is over. ஸோ இதுதான் கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் 9. Whether the company has defaulted in the repayment of loans or other borrowings or in the repayment of interest thereon if the period and the amount of default which has been given below. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து ஏதோ டிஃபால்ட் பண்ணிருக்காங்களா இன் ரீபேமெண்ட் ஆஃப் லோன். whether the company has defaulted in the payment of loan or in payment of interest, repayment of loans or interest. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போடணும். பாக்ஸ் நீ பை ஹேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. whether the company is declared as a willful defaulter. ஸோ அந்த லோனை பே பண்ணாத காரணம் he will be declared as a defaulter. பணம் தராத ஒருவன் அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டரா பண்ணிடுவான். நெக்ஸ்ட் வந்து
டிஃபால்டர்னு தெரிஞ்சிருச்சு. அவன் டிஃபால்ட் பண்ணி எங்க போறான், ஓடி போறான். எங்க ஓடி போறான், ஓடி போய் வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்றான். ஸோ வெதர் terms of loan were applied for the purpose which loan is applied, if not the amount so diverted. ஸோ அவன் வாங்கின லோன் எந்த, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு லோன் கட்டுறதுக்காக வாங்கியிருக்கான்னா வீடு அந்த லோனை வச்சு வீடை தான் கட்டணும். அந்த லோனை வச்சு நீ அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு சொல்லி வேர்ல்டு டூர் போகக்கூடாது. அதான் இவங்க சொல்றான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபெதர் அதே மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் பேசிஸ்ல ரேஸ் பண்ணியிருக்கான். ஒரு மாசத்துல நான் ரீபே பண்ணேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த பணத்தை வச்சு ஒரு வருஷத்துக்கு அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு மாசத்துல ரீபே பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் கம்பெனி. ஸோ அதனால நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். அப்புறம் வெதர் த கம்பெனி ஹஸ் டேக்கன் எனி ஃபண்ட்ஸ், அதாவது நீ லோனை வாங்கி உன்னோட சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சர் அசோசியேட்ஸோட எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்றதுக்காக நீ லோனை யூஸ் பண்ணிருக்கனா அதை நீ சொல்லுவ. அப்புறம் வெதர் த கம்பெனி ஹஸ் ரேஸ்ட் ஆன் எனி லோன்ஸ் ஹெல்ட், ஐ மீன் சப்சிடரியோட அசெட்ஸை வந்து பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கியிருக்கியா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். சிம்பிள். நயன்னா நீ வந்து நயன்தாராவை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நயன்தாரா என்ன பண்ணுவாங்க, லோனை ரீபேவே பண்ண மாட்டாங்க. ஸோ she is considered, she has defaulted. அவங்க டிஃபால்ட் பண்றாங்க லோன் பே. நயன்தாரான்னு வந்தாலே அவங்க காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்றாங்க, she is defaulting in the payment of loans and interest. ஸோ நயன்தாரா அப்படி காசை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நயன்தாராவை பேங்க் எல்லாம் சேர்ந்து என்ன 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 முத்திரை ஒட்டுறாங்க, வில்ஃபுல் டிஃபால்டர் அப்படின்னு சொல்லி பேங்க் சொல்றாங்க. நயன்தாரா நீங்க ஒரு வில்ஃபுல் டிஃபால்டர் அப்படின்னு. நயன்தாரா சரி போடா போனா விக்னேஷ் சிவன் கூட நான் கிளம்பி நான் வந்து வேற எங்கேயோ போறேன், சிங்கப்பூருக்கு போறேன், பேங்கோட காசை வச்சு she diverted to சிங்கப்பூர். அந்த வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கோவம் வந்துருச்சு, என்ன போயிட்டு வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஸோ டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் விக்னேஷ் சிவனும் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் தெரியுது, ஐயோ நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லையே, நம்ம 2 மாசத்துக்கு தானே காசை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ விக்னேஷ் சிவன் என்ன சொல்றான், இந்த 2 மாசத்தோட காசையே வச்சு நம்ம முழு வருஷமும் ஓட்டிடலாம். ஸோ லோன்ஸ் obtained on short term basis they have been used for long term purposes. அதையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்முக்கு வாங்கினது லாங் டேர்முக்கு யூஸ் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க, லாங் டேர்முக்கு வாங்கின காசை வச்சு விக்னேஷ் சிவன் என்ன சொல்றான், நம்ம சிங்கப்பூர்ல இருக்கோம்ல, நம்ம நம்ம இந்த பையன் வந்து உயிர் உலகு. ஸோ உயிர் உலகு பேர்ல ஒரு கம்பெனி நம்ம வச்சிருக்கோம்ல சிங்கப்பூர்ல, ஸோ அவனுக்கு அந்த லோனை கொடுத்துடலாம், பாவம் உயிரும் உலகும் வளரட்டும் சொல்லி they are investing, whether they have invested in the subsidiaries, joint venture or associate company அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன தெரியுது, ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கே காசு இல்லாம போயிருச்சு. ஸோ உயிருக்கும் உலகுக்கும் அவங்களுக்கு செயின் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த செயினை அடகு வச்சிடலாமா. ஸோ வெதர் யூ have pledged your assets of joint ventures, associates and subsidiary and used it for your purpose. முடிஞ்சது. இதான் கான்செப்ட். என்னதுன்னா, கம்பெனி காசு கொடுக்கலன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணு, ஷார்ட் டேர்ம் வாங்கிட்டு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணு, காசை ஒரு பர்பஸ்க்கு வாங்கி வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணு, காசை வாங்கிட்டு சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சருக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணு, சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சரோட அசெட் அடமான வச்சு காசு வாங்கியிருக்காங்கன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணு. முடிஞ்சது. இதெல்லாம் எதுக்கு, என்னது நம்ம இதெல்லாம் கேட்கணும். தராட்டி மாடிஃபைட் ஒப்பீனியன் ஸ்ட்ரெயிட்டா போட்டு போயிருவேன். மாடிஃபைட் நீ எனக்கு தரல, கேரோ 2020 எனக்கு எவிடன்ஸ் தேவை. நம்ம இதெல்லாம் கேட்போம், யார் உன்னோட ஜாயிண்ட் வெஞ்சர், யாரோட அசோசியேட், எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க, உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடு, லோன் ஸ்டேட்மெண்ட்டை கொடு, ஸ்கெடியூல் ஆஃப் பேமெண்ட் கொடு, இதெல்லாம் கேட்போம். தர மாட்டேன்னா ஒப்பீனியன் மாடிஃபை பண்ணி நம்ம கிளம்பிடுவோம். ரொம்ப பேசினா வித்ட்ரா பண்ணிடும். அதுக்கும் மீறி ரொம்ப பேசினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணிடும். முடிஞ்சு. இதெல்லாம் அவங்க கொடுத்தே ஆகும். ஸோ இது என்ன சார், நம்ம என்ன சார் படிக்கிறோம், கிளாஸ் நம்பர் 9 வந்தாலே நயன்தாரா. ஸோ நயன்தாராக்கு என்ன சார், நயன்தாரா லோனை ரீபே பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, பேங்க் வந்து அவங்களுக்கு சாப்பா ஓட்டுறாங்க. என்னன்னா, நீ வந்து வில்ஃபுல் டிஃபால்ட். நயன்தாராக்கு செம கோவம் வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, டைவர்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. சிங்கப்பூர்ல போய் காசு இல்லை, விக்னேஷ் சிவன் கேட்கறாங்க. விக்னேஷ் சிவன் சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் பேஸை வச்சு நீ லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அதை வச்சுட்டு நமக்கு காசு நிறைய வந்துச்சு, சப்சிடி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட காசு இல்லை, உயிரும் உலகோட செயினை வித்துட்டு ஸோ அடமான வச்சு you are pledging the assets of your subsidiaries and joint ventures and you are obtaining a loan for yourself. இதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா, இது கான்செப்ட் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா இப்படிதான் ஞாபகம் வச்சானோ, உட்காந்து ஒன்னொன்னா படிச்சோம்னா ஞாபகம் இருக்கும். பட் பாரு, நிமோனிக்ஸ் மறக்கும். அதனால தான் சொல்றேன், யூடியூப்ல 2xல வச்சு கேட்டு ஒரு டைம். எப்போ எக்ஸாம் டைம்ல இருக்கும் போதும் சில இம்பார்ட்டன்ட் கான்செப்டை டைம் ஸ்டாம்ப் பண்ணிக்கோ. நீ டைம் ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு ரிவைஸ் பண்ண சார் இங்க ஒரு கதை சொல்லியிருக்காரு, இது எவ்வளோ நம்ம யாரோ ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துட்டு போனா நீ எவ்வளோ 10 மினிட்ஸ்ல பார்த்துட்டு முடிச்சிடலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஏன்னா கதையெல்லாம் ஞாபகம் இருக்காது. இப்போ ஞாபகம் இருக்கும், ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாதான் உனக்கு திருப்பி ஞாபகமும் வரும் ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம். ஸோ அதை நீ தெரிஞ்சுக்கோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 9 வந்தாலே நயன்தாரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 வந்து சச்சின் டெண்டுல்கர். சரியா,
ஏ உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சும்மா உங்களுக்கு புரியுதுல்ல இந்த நிமானிக்ஸ் நான் கிரியேட் பண்றது. 7னா தோனி, 10னா சச்சின் டெண்டுல்கர். புரியுதா உங்களுக்கு? புரியுதுல்ல? ஓகே. நான் என்ன சொன்னா உங்க ஜெர்சி நம்பர், தோனியோட ஜெர்சி நம்பர், டெண்டுல்கரோட ஜெர்சி நம்பர். ஸோ அதனால ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன 10னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்றாரு? ஐபிஓனா கம்பெனில லிஸ்ட் பண்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு? சச்சின் டெண்டுல்கர் இப்போ என்ன காட் ஆஃப் கிரிக்கெட், ஜாலியா செட்டில் ஆயிட்டாரு. இப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் காசு பார்க்கணும். ஸோ பங்கு சந்தைக்குள்ள வராரு. ஸோ ஈ வில் பி ஃப்ளோட்டிங் இஸ் கம்பெனி. அவர் வந்து பப்ளிக்லேருந்து காசு கேட்க ஆரம்பிப்பார் கம்பெனியை ஃப்ளோட் பண்றதுக்கு. ஸோ வெதர் த money raised by way of initial public offering, money raised by way of initial public offering or further public offering. Further public na IPO க்கு அப்புறம் நீ திருப்பி பணத்தை நீங்க கேக்குற. Where applied for the purpose they were named, if so details together of the default and subsequent rectification if any may be reported. ஒன்றும் இல்லை, நீ பப்ளிக் டேந்து எதை சொல்லி காசு வாங்கியிருக்கியோ அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணும். In case you have diverted the amount or used for any other purpose அப்படின்னா நீ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன, whether the company has made preferential allotment or private placement or convertible securities during the, if so whether the requirement of section 42 and 62. ஒன்றும் இல்லை, in case of private placements, private placement ஒன்றும் இல்லை, பப்ளிக் நீ போய் வாங்கினா அதுக்கு பேரு இனிஷியல் பப்ளிக் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுவே ஒரு குட்டி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் நீ வாங்குற பத்தியா காசு, அதுக்கு பேர் பிரைவேட் பிளேஸ்மெண்ட். அந்த மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் இல்லாட்டி ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் நீ பண்ற அப்படின்னா, ப்ரிஃபரன்ஷியலா டெபெஞ்சர்ஸ் நீ வாங்குற. டெபெஞ்சர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு கடன் மாதிரி தான், அதுக்கு ஒரு சான்றிதழ் மாதிரி நீ கொடுக்குற. அந்த மாதிரி வாங்கியிருக்க அப்படின்னா அதையும் நீ டிஸ்க்ளோஸ் பண்ணும், இந்த மாதிரி பண்ணியிருக்கனா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார் படிக்கணும், 10 வந்து சச்சின் டெண்டுல்கர் சார். ஃபர்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் என்ன சார், பப்ளிக்ட போறாரு ஐபிஓ வாங்கி, ஆனா அந்த காசை வச்சு வேற எதையோ யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காருன்னா எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கான்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து பப்ளிக்ட போய் காசு கேட்டாரு, அது மட்டும் போதாம இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ட போய் காசு கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்ட போய் காசு கேட்கிறாருன்னா அதுக்கு பேர் என்ன சார், பிரைவேட் பிளேஸ்மெண்ட். அதுக்கு பேர் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வாங்கும்போது செக்ஷன் 42-62 கம்ப்ளை இருக்கா இல்லையா, முடிஞ்சது. 40-60 நம்ம படிச்சிருக்கோம், கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்திருக்கும். இன் கேஸ் ஆஃப் பிரைவேட் பிளேஸ்மெண்ட், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அக்செப்டன்ஸ் ஆஃப் டேமேஜஸ். ஆமா, ஃபர்தர் இஷ்யூ கரெக்ட். இங்க 42-62 கவர் ஆயிடுச்சா நான் பார்ப்பேன். ஸோ இது இஸ் சிம்பிள் டாபிக். ஸோ என்னன்னா 10 வந்து சச்சின் டெண்டுல்கர் பப்ளிக் ஆஃபர் என்னோட கீவேர்டு, அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆயிருக்கா. அப்புறம் அடுத்தது என்னது, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் டெபெஞ்சர்ஸ், முடிஞ்சு. இதான் கோர் கான்செப்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ உங்க எக்ஸாம்ல என்ன கேட்பான் தெரியுமா, you are an auditor of the company has gone into an IPO, you as an auditor of the company, what will you report in CARO 2020? வந்தாலே உனக்கு ஐபிஓன்னு வந்தாலே சச்சின் டெண்டுல்கர் வந்தாலே கிளாஸ் 10, நீ அதை எழுதினாலே 1.2 மார்க்ஸ். எனக்கு வந்து நான் கிளாஸ் நம்பரை மட்டும் ஒரு அட்டம்ப்ட்ல எழுதினேன், எனக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்தான், சும்மா கிளாஸ் நம்பர் எழுதினதுக்கு, உள்ள நான் எதுவுமே எழுதல. ஸோ அதனால கிளாஸ் நம்பர் டிபெண்ட்ஸ். வேர்ஸ்ட் சினாரியோ 1 சொல்றேன், பட் நல்ல சினாரியோல 2 மார்க்ஸ் உனக்கு கொடுத்துருவான். ஸோ 2 மார்க்ஸ் கிளாஸுக்கு, 2 மார்க்ஸ் கண்டென்ட்டுக்கு, 1 மார்க் கன்க்ளூஷன், இல்லாட்டி 2 மார்க் கிளாஸுக்கு, 3 மார்க்ஸ் கண்டென்ட்டுக்கு. சம்டைம் கன்க்ளூஷனுக்கு மார்க் தர மாட்டான். ஸோ நெவர்தலெஸ் உனக்கு கிளாஸ் எழுதினாலே பேர் மினிமம் 2 மார்க்ஸ், அதை நீ புரிஞ்சுக்கணும். ஸோ கிளாஸ் நம்பர் 10 வந்தாலே நமக்கு சச்சின் டெண்டுல்கர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11னா மும்பை இந்தியன்ஸ். கரெக்ட், மும்பை இந்தியன்ஸ், பல்லே மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃப்ராடு பண்ற ஒரு ஐபிஎல் டீம். ஏன்னா அம்பானி சப்போர்ட்டிங், கப் அடிச்சிருவாங்க ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணி. ஸோ 11 மும்பை இந்தியன்ஸ் பல்லே. ஸோ அவன் என்ன பண்றான், ஃப்ராடு தனம். ஸோ வெதர் எனி fraud has been committed by the company on if the company has reported the fraud, whether the company has reported the fraud. ஒன்னு ஃப்ராட் நடந்தது அப்படின்னா நீ வந்து ADT 4ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை வந்து நீ வந்து ஃபைல் பண்ணணும். whether the company has considered any whistleblowerனா என்னன்னா ஏதோ ஒரு வார்னிங், கம்பெனிக்குள்ளே எவனோ ஒருத்த வார்னிங் கொடுத்துருக்கானா ஆடிட்டர் அதையும் கன்சிடர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் சிஎஸ்கேல அஸ்வின் வந்து அந்த யூடியூப்ல சொல்றான், இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அம்பானி வந்து உள்ள ஏதோ செட்டிங் பண்ணி கப்பு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. ஸோ இங்க யாரு நம்ம விசில் ப்ளோவர், அஸ்வின் நமக்கு சொல்றாங்க. ஸோ இங்க விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ நான் இருக்கா இல்லையாங்கிறது. ஸோ நான் என்ன பார்ப்பேன், இங்க நீ கேட்டல இந்த ஃப்ராடு டிஸ்க்ளோஸ் பண்றது, இங்க நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். மோர் தேன் 1 crore இருந்தா ADT 4ல நான் ஃபைல் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் கொடுப்பேன், அதான் இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணேன். லெஸ் தேன் 1 crore இருந்தா மேனேஜ்மெண்ட் நான் சொல்லுவேன். இங்க என்ன படிக்கணும், 11 பல்லே மும்பை இந்தியன்ஸ்னால யாரு சார், நம்ம ஃப்ராடு கம்பெனி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ராட் எல்லாம் ஏதோ கம்பெனி ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃப்ராடை வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ADT 4ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அது வந்து ஃப்ராடு 1 கோடிக்கு மேல ஃப்ராடு பண்ணாங்கன்னா நான் கம்பெனிஸ் MCAல நான் வந்து சொல்லணும் இந்த மாதிரி கம்பெனி ஃப்ராடு பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம விசில் ப்ளோவர் நம்ம அஸ்வின் மாதிரி இருக்கிறவங்க யாரோ வந்து நமக்கு உள்ள ஏதோ செட்டிங் பண்றாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதையும் நான் சொன்னோம். இந்த மாதிரி சொன்னாங்க எம்ப்ளாயிஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனி வந்து ஃப்ராடு தனம்
நிறுவனம் பண்றாங்க அப்படிங்கறத சொன்னாங்க அப்படிங்கறதையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். அதான் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து 12. 12ன்னு வந்தாலே பாரு 1 2 12. இங்க பாரு 12ன்னு வந்தாலே நிதி 1:20. 12 வந்தாலே 1:20. 1:20 வந்தாலே நிதி. நிதினா ஒன்றும் இல்லை கைஸ், பேங்க் எப்படியோ அது வந்து ஒரு ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் பேங்க்ஸ். நிதி கம்பெனிஸோட வேலை என்னன்னா, தே வில் பி அக்செப்டிங் ஒன்லி குட்டி அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் தேல் பி கிவிங் குட்டி அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ். குட்டி பேங்க்ஸ் மாதிரி அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நெட் ஓன் ஃபண்ட்ஸ் டு டெபாசிட்ஸ். நெட் ஓன் ஃபண்ட்ஸ்னா அவங்க எவ்வளோ காசு வச்சிருக்காங்க, ஷேர் கேபிட்டல், லெட்ஸ் சே நெட் ஓன் ஃபண்ட்ஸ் நதிங் பட் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டு டெபாசிட்ஸ். டெபாசிட்னா அவங்க கொடுக்க வேண்டியது, பப்ளிக்ல டெபாசிட் வாங்கி இருப்பாங்க. சிம்பிளா இது எதுக்கு தெரியுமா? இங்க பாரு, இங்க பாரு, நெட் ஓன் ஃபண்ட்ஸ் டு தி டெபாசிட் ரேஷியோனா இது கான்செப்ட் நான் சொல்றேன். So net owned funds, share capital plus reserves and surplus. Deposits அப்படிங்கிறது நீ வச்சிருக்கிற டெபாசிட்ஸ். டெபாசிட்ஸ் ஹெல்டு பை த நிதி கம்பெனி. இதோட அசெட், லைபிலிட்டி இல்ல, முன்னாடி லைபிலிட்டின்னு சொல்லிருப்பேன், பட் அசெட். இது அசெட். ஸோ லெட்ஸ் சே இங்க பாரு இது வந்து உன் காசு, இது வந்து உன் காசு, இது வந்து உன்னோட அசெட். இப்போ இந்த நெட் ஓன் ஃபண்ட்ஸ் லெட்ஸ் சே 100 ரூபா உண்ட இது இங்க they held the deposits to meet out the liability. So இங்க 1:20. So for every 20 rupees given they have to 1. So இங்க கொடுத்திருக்காங்க. I mean wait, நான் உங்களுக்கு க்ளீனாவே போடுறேன். be clumsy நான் இது பண்ணனா ஒரே செகண்ட். இங்க இருக்கா? இங்க மேல இருக்கா? இங்க இருக்கு. Okay, so net which means that it means that for every 20 rupees you owe, yeah, every 20 rupees நீ கொடுக்க வேண்டியது, you must have 1 rupee as your net owned fund. 20 ரூபா நான் கொடுக்கணும் அப்படின்னா and at least 1 ரூபா இருக்கணும் liability. So net owned fund. So இந்த ரேஷியோ நான் மெயின்டைன் பண்ணணும். நிதி கம்பெனி இதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நான் கேரோ ரிப்போர்ட்ல நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். சரியா? your banking கம்பெனிக்கு இது அப்ளை ஆகாது. கேரோ நிதி கம்பெனி is not a banking company. Okay, it's a small finance company. So இங்க என்னது net owned fund. So net owned fund 1:20 ரேஷியோல இருக்கா இல்லையாங்கிறத நான் பார்ப்பேன். அப்புறம் whether நிதி company is maintaining 10% unencumbered term deposit. Unencumbered na fixed, I mean you will be problems illama unencumbered term deposits irka na paakano to meet out the liability. Whether there has been any default in the payment of interest on deposits or repayment thereof, if so details thereof. So இது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, டெபாசிட் கொடுத்தவங்களுக்கு, அதெல்லாம் இருந்ததுன்னா நான் சொல்லுவேன். இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், இது உனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஸோ 12 வந்தாலே 1:20. ஏன்னா 1 2 12 இருக்கேன் பாரு, 1 2. So 1:20. So 1:20 என்ன சார்? எனக்கு நிதி கம்பெனி should maintain a ratio of 1:20 of what, sir? Net owned funds to deposit. So it means that for every 20 rupees I owe, I must have 1 rupee as my net owned funds. What is my net owned funds, sir? Share capitals and reserves and surplus. Next one is, sir, whether the company is maintaining at least 10% of unencumbered deposits as specified in Nidhi rules to meet out the liability. Next அவங்க ஏதோ ஒரு default பண்ணிருக்காங்களா அவங்க deposits பே பண்றதுக்கு. அதான். So 12. Okay. So 12. நெக்ஸ்ட் வந்து 13 வந்து ஒரு பே நம்பர், கோஸ்ட் நம்பர். கோஸ்ட் நம்ம யாரு, நம்ம என்னாச்சு 13 வச்சிருக்கோம். நம்ம கம்பெனில ஒரு டைரக்டர் வந்து நம்ம ரிலேட்டட் பார்ட்டியாவே செத்து போயிட்டாரு. 13 நம்பர் காரை வாங்கி
13 நம்பர் காரை வாங்கி செத்து போயிட்டாரு. ஸோ செக்ஷன் 177 178 இஸ் நத்திங் பட் granting benefits to related parties. நம்ம ரிலேட்டட் பார்ட்டி யாரு? டைரக்டர் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கோம். அவர் அந்த காரை ஓட்டிட்டு போய் 13, அந்த காரோட நம்பர் வந்து 13, அந்த காரை வாங்கி செத்து போயிட்டாரு. ஸோ whether all the transaction with the related parties are in compliance with section 177 188. related party யாரு? நமக்கு டைரக்டர். and whether the details has been disclosed. so 13 யாரு? பே நம்பர் யாரு? நம்ம டைரக்டர் நம்ம கம்பெனி வந்து ஃப்ரீயா கார் கொடுத்துருக்கோம், அப்படி கொடுக்க கூடாது. செக்ஷன் 177 188 படி என்ன சொல்லியிருக்கானா, உன்னோட டைரக்டர்ஸ் ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு நீ இனாமா கொடுக்க கூடாது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ல காரு, அவனுக்கு ஏசி எல்லாம் வாங்கி கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எழுதி டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிருக்க முடியாது. பர்சனல் பர்பஸ்க்கு நீ எதுவுமே கொடுக்க முடியாது. செக்ஷன் 177 188 சொல்லுது. அதையும் மீறி நம்ம டைரக்டருக்கு ஒரு BMW கார் வாங்கி கொடுக்குறோம், அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 13, வாங்கி செத்து போயிட்டாரு. ஏன்னா 13ங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர், கோஸ்ட் நம்பர். அவ்வளவுதான், அது தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து 14 வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது வந்து ரிக்கி பாண்டிங் ஞாபகம் வச்சுக்கலாம். தெரியுமா ரிக்கி பாண்டிங்? 14 அவர் ஜெர்சி நம்பர். கிரிக்கெட் தெரியாதா? 7 தெரியும்டா, 10 தெரியும்டா. ஓகேடா. அப்ப வேணா ரிக்கி பாண்டிங் 14 நம்ம என்ன வச்சுக்கலாம்? 14 ஓகே. 13 வந்து கோஸ்ட் நம்பர்னு தெரியும். 13 வந்து பே நம்பர். அந்த பேயை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு இன்டர்னல் ஆடிட்டர்ஸை செட் பண்றோம். எப்படி ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் கம்பெனியை பார்த்துப்பாங்களோ, இந்த பே எல்லாம் கரெக்டா பே வந்து ஓட்டுறதுக்காக ஒரு இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் நம்ம ஹையர் பண்றோம். ஸோ இங்க என்ன நடக்குது? whether the company has internal audit system commensurate. சிஸ்டம்னா என்னது? அந்த பே ஓடுறதுக்கு ஹோமோ புகை இதெல்லாம் கரெக்டா. ஸோ இன்டர்னல் ஆடிட் சிஸ்டம் இருக்கா, commensurate with the size and nature of business. என்னன்னா, குட்டி கம்பெனியா இருந்தது அப்படின்னா குட்டி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் போதும். பெரிய கம்பெனியா இருந்ததுன்னா பெரிய இன்டர்னல் ஆடிட் சிஸ்டம் தேவை. whether the reports of internal auditors for the period under the audit were considered by the statutory auditor. so statutory auditor வந்து internal auditor ஓட ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிருக்காரா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். நம்ம என்ன சார் படிக்கிறோம்? பாயிண்ட் நம்பர் 14 படிக்கிறோம். 14 என்ன சார்? ஃபர்ஸ்ட் 13ங்கிறது பேயை நான் ஓட்டுறதுக்கு என்ன பண்றேன்? ஒரு இன்டர்னல் ஆடிட்டரை நான் ஹையர் பண்றேன். ஸோ இன்டர்னல் ஆடிட் சிஸ்டம் இருக்கா? கம்யூன்சரேட்னா குட்டி கம்பெனியா இருந்தா குட்டி பே ஓட்டுறவங்க போதும், பெரிய கம்பெனியா இருந்தா பெரிய பே ஓட்டுறதுக்கு மக்கள் தேவை. ஸோ commensurate with the nature and type of the business and whether the reports of internal auditors has been considered. அதான் நம்ம கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து 15. okay 15 என்னது? whether the company has entered into any non cash transactions with the directors connected with them, if so whether the provisions of section 192. so nothing but your cash consideration. so இங்க என்ன சொல்லிருக்கானா, whether the company has entered into any non cash transaction. so என்ன ஆகுது? 15. so 15 அப்படின்னா நீ வந்து 14 பே ஓட்டணும். அந்த இன்டர்னல் ஆடிட்டர் சும்மா கேட்பானா? இல்ல, அவனுக்கு நீ வந்து காசு கொடுக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் பயந்துக்கிறான், எனக்கு காசா கொடுக்காது, அந்த பே வந்து எனக்கு காசை எடுத்துட்டு போயிடும், ஸோ நான் கேஷா தான் எனக்கு அப்படிங்கிறான். ஸோ whether the company has entered into any non-cash transactions, whether the company has entered into any non-cash transactions with directors and whether section 192 has been considered or not. அதான் இங்க சொல்லிருக்கோம். சோ இது எல்லாமே செக்ஷன் நம்பர்ஸ், யூ ஜஸ்ட் கீப் இட். இது நதிங் டு கான்செப்சுவலி ட்ரில். ஒண்ணும் இல்ல. நான் கேஷ் டிரான்சாக்ஷன் இன் கேஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் பர்சன் கனெக்டட் வித் ஏதோ ஒரு என்டர் ஆயிருக்காங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். அது வந்து 15. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 16 வந்து என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. okay whether company is required to be registered under section 45 IA of the Reserve Bank of India. If so whether the registration has been obtained and whether the company has conducted any NBFCs or housing activities without valid certificate, whether the company is a core company and has been designed. Simple இந்த கான்செப்ட் சொல்ல நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் வந்து 45 IA அப்படின்னா NBFC. so this 15 வந்து is nothing but NBFC னா என்ன சார்? நான் பேங்கிங் ஃபினான்சிங் கார்பரேஷன். ஸோ அவங்களும் பேங்க்ஸ் மாதிரி தான், ஆனால் அவங்களுக்கு ரெகுலேஷன் கம்மி. RBI வந்து ரொம்ப ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த குட்டி குட்டி கிராமம், அவங்க அந்த ஏரியால கடன் கொடுக்கறதுக்காக NBFCs இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு NBFC இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு பேர் என்ன? 45 IA. அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னா whether he has been conducting the business without a valid certificate. அதே மாதிரி whether the company is a core investment company. சார் புரியல சார். கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினா அந்த கம்பெனியோட வேலை என்ன தெரியுமா? இந்த பெரிய பெரிய மெட்ரோ ப்ராஜெக்ட், ரயில்வே ப்ராஜெக்ட், அந்த மாதிரி கோரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அதோட வேலை. ஸோ அந்த கம்பெனி வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இல்லையான்னு நான் சொல்லுவேன். இன் கேஸ் ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆதித்யாராம் குரூப் ECR OMR ரோட்ல இருக்கும், அதே மாதிரி பிரிகேடு, காசாகிரன், இவங்க எல்லாம் குரூப். அந்த குரூப்ல வந்து ஏதோ ஒரு கம்பெனி வந்து CICயா இருக்கா அப்படிங்கறத டிஸ்க்ளோஸ் பண்ண. இப்போ இது எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? 13 என்ன? பேய். 14 வந்து பே ஓட்டுறதுக்காக இன்டர்னல் ஆடிட்டர் கூப்பிடுவேன்.
அவன் வந்து என்ன கேட்பான், காசு கேட்பான். ஆனா அவனுக்கு காசு பயம், நான் கேஷா தாங்க அப்படிமா. அவன் என்ன பண்ணுவான், அந்த நான் கேஷா வாங்கினதை வச்சு அவன் வந்து ஒரு என்பிஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணுவான், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த பிசினஸ்க்கு பேர் என்பிஎஃப்சி பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த என்பிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் என்ன தேவை, சர்டிபிகேட் தேவை. சர்டிபிகேட்டுக்கு பேர் என்ன, 45IA. அந்த சர்டிபிகேட் இருக்கா இல்லையாங்கிறத நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். இனி வந்து சர்டிபிகேட் இல்லாம பிசினஸ் நடத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். மூணாவது வந்து ஓகே, அதெல்லாம் ஓகே, அந்த என்பிஎஃப்சி வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இல்லையான்னு பார்ப்பேன். கோர் இன்வெஸ்ட்மெண்ட்னா மெட்ரோ ப்ராஜெக்ட், ரயில்வே ப்ராஜெக்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கானா பார்ப்பேன். ஆமானா ஆமான்னு சொல்லுவேன், இல்லனா இல்லன்னு சொல்லுவேன். அது இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன், அவனோட பாப்பு ஆதித்யா ராம், காசா கிராண்ட் மாதிரி பெரிய குரூப்பா இருந்தாங்கன்னா அவங்க குரூப்ல ஏதோ ஒரு கம்பெனி கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். முடிஞ்சது, அவ்வளவுதான். இதான் கிளாஸ் நம்பர் 16. நெக்ஸ்ட் வந்து 17 வருவோம். ஸோ 17 என்ன ஆகுது, அந்த அந்த இன்டர்னல் ஆடிட்டர்ஸ்லாம் சேர்ந்து என்பிஎஃப்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து அதை வச்சு லாஸ் ஆயிடுச்சு. அந்த என்பிஎஃப்சி ஃபுல்லு லாஸ். ஸோ whether the company has incurred any cash losses, whether the company has incurred any cash losses during the financial year or immediately preceding financial year, state the amount of cash. ஸோ இப்போ திருப்பி சொல்றேன் சார், நான் திருப்பி சொல்றேன் சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு குவிக்கா நம்ம பார்ப்போம், which is still 16 வரைக்கும் நம்ம பார்ப்போம், 17 வரைக்கும் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் நடக்குது, நம்ம பேலன்ஸ் ஷீட்டை விஷுவலைஸ் பண்ணோம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை விஷுவலைஸ் பண்ணாலே நமக்கு அசெட் சைடு வரும் சார். ஃபர்ஸ்ட் அசெட் சைடு என்ன சார், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். கரெக்ட், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட். அப்புறம் என்ன சார், இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் என்ன சார், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். முடிஞ்சது. அதை வச்சு நீங்க மானே தேனே பொன்மானே எழுதுவேன். அது முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ல என்ன சார் வரும், இன்வென்ட்ரி. கரெக்ட் சார். ஸோ கரண்ட் அசெட் நமக்கு முடிஞ்சு. மூணாவது என்ன சார், லாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லாக்ஸ்னா என்ன சார், முடிஞ்சது சார். சூப்பர். ஸோ லாக்ஸ் நமக்கு முடிஞ்சது. அப்புறம் அடுத்து வந்து ஃபோர்த்து. இப்போ ஃபோர்த்து நமக்கு என்ன சார் வரும், நான் 4 என்ன சார் சொன்னேன், நமக்கு ரிலேட்டட் பார்ட்டி 185 and 180. இது கொஞ்சம் குழப்பம், 185 பட் ஒரு டைம் 2 டைம் படிச்சா ஞாபகம் வரும். அப்புறம் 5னா என்ன சார், 5 தலை ராவணன். அவன் வந்து டெபாசிட், வெறும் கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது தான் அவனுக்கு வேலை, டெபாசிட்ஸ். அடுத்து என்ன சார், 6th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன சார் பண்ணுவோம், ரெக்கார்ட்ஸ் எழுதுவோம். அடுத்து 7 தோனி சார். தோனி என்ன சார், சூப்பரா பே பண்ணுவார், பக்காவா பே பண்ணுவார். அடுத்து என்ன சார், 8 அவங்க ஒய்ஃப், அதனால பே பண்ண மாட்டாங்க, அன்டிஸ்க்ளோஸ் ஆர் சப்ரோஸ் இன்கம். கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 9 சார், நயன்தாரா என்ன சார் பண்ணுவாங்க, ரீபே பண்ண மாட்டாங்க. பண்ணாம அவங்களுக்கு என்ன சாம் குத்துவாங்க, வில்ஃபுல் டிஃபால்ட். வாங்கிட்டு அவங்க ஓடி போறாங்க, டைவர்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன லூஸ் பண்றாங்க. அடுத்து உயிர் உலகு, ஸோ இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, உயிர் உலகம் செயின் அடமானம். சூப்பர், அவ்வளவுதான் முடிஞ்சது. 7 முடிஞ்சது. இப்போ அடுத்தது 10 சச்சின் டெண்டுல்கர், ஐபிஓ எஃபிஓ முடிஞ்சது, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாரு. இப்போ அடுத்து வந்து 11 மும்பை இந்தியன்ஸ், ஃப்ராட் தனம் பண்ணுவான். அந்த மாதிரி தான் ADT 4ல நான் ஃபைல் பண்ணுவேன். அதே மாதிரி அஸ்வின் ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி விசில் ப்ளோவர் யாரோ பண்ணாங்கன்னா அதை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். சார் 11 முடிஞ்சது சார். அது 12 1:2 வந்தாலே நிதி கம்பெனி முடிஞ்சது. நிதி கம்பெனி 30 அப்போ 10% ரிலேட்டட் பார்ட்டி அன்என்கம்பர்ட். சூப்பர். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஆடிட். கரெக்ட். நான் கேஷ் டிரான்சாக்ஷன். கரெக்ட். நான் கேஷ் வச்சு அவங்க என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க, என்பிஎஃப்சி பண்ணுவாங்க. முடிஞ்சது கைஸ், அவ்வளவுதான். லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தெளிவு. இதுதான் இதை வச்சுட்டாலே போதும். எக்ஸாம்ல இது இப்போ மறந்துடும். அதுக்காக தான் நீ யூடியூப்ல கேட்டுக்கோ, டைம் ஸ்டாம்ப் பண்ணிக்கோ, கரெக்டாக கேட்டுக்கோ. இப்போ நீங்க சொன்னது நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இதை வச்சுட்டா எக்ஸாம் உனக்கு என்ன ஞாபகம் வரும், அவன் கேட்கறான், அப்படியே வந்துடும். உனக்கு எங்க நீ ஒரு குட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணா அந்த ஃபோர்த் பாயிண்ட் வச்சுக்கோ, 185 186. அது மட்டும் கொஞ்சம் இது. ஆனா 5 ஞாபகம் வந்துடும். 5 தலை ராவணன், அவன் கடன் கொடுப்பான், டெபாசிட்ஸ். 6 காஸ்டிங். 7 8 9 10 உனக்கு மறக்காது, ஏன்னா அது ஒரு ஃப்ளோ. திருப்பி ஒரு இடத்துல எங்க ஃபேஸ் பண்ணுவேன்னா அந்த 14th to 15th பாயிண்ட் இல்ல 16th பாயிண்ட். ஏன்னா இன்டர்னல் ஆடிட்டர் வருவான், அவனுக்கு நான் கேஷ் கொடுப்பேன். நான் கேஷ் வச்சு அவன் என்ன பண்ணுவான், என்பிஎஃப்சி ஃபார்ம். அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ 4th பாயிண்ட் ஒரு கன்ஃபியூஷன், 15 16 ஒரு கன்ஃபியூஷன். நோட் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் என்ன ஆகுது சார், நெக்ஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம், கேஷ் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ 18 சார். 18 வந்து விராட் கோலி தெரியும்ல, 18 தெரியும் நடா பாலாஜி. 18 வந்து விராட் கோலியோட ஜெர்சி. சரியா? ஸோ விராட் கோலி. ஸோ விராட் கோலி என்ன பண்ணுவாரு, விராட் கோலி என்னைக்குமே கோவப்பட்டே இருப்பார். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆடிட்டர் ரிசைன் பண்ணிட்டு போங்கடா, எனக்கு ஆடிட்டரே வேணாம், நானே சிங்கிள் ஹேண்டடா இன்னிங்ஸ் ஆடிக்கிறேன், நானே இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ஸ் எல்லாம் பேசிக்கிறேன், எனக்கு ஆடிட்டர் வேணாம், ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்கடா அப்படின்னு. ஸோ whether there has been any resignation of statutory auditors during the if so whether the auditor has taken into consideration issue objection or concern raised by outgoing auditor. ஸோ இது ஒன்றும் 18 ரெசிக்னேஷன். ஏன்னா விராட் கோலி ரொம்ப கோவம், எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி படப்படப்பா கோவமா ஆக்ரோஷமாவே இருப்பாரு விராட் கோலி.
ஸோ அவர் என்ன 18. ஸோ அவர் சொல்ல ரெசிக்னேஷன், ரிசைன் பண்ணிட்டு போங்கடா, ஆடிட்டர்ஸே எனக்கு வேணாம், சும்மா கேரோ கீரோன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்கடா அப்படிங்கிற. ஸோ இன் கேஸ் ஆஃப் ரெசிக்னேஷன் பை ஆடிட்டர்ஸ் ஏதோ இருந்ததுன்னா அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம், முடிஞ்சது. இப்போ அடுத்தது 18. ஸோ 18 இது பண்றான். அப்புறம் என்ன ஆகுது, விராட் கோலி இந்த மாதிரி நான் தனியா பாத்துக்கிறேன், சிங்கிள் ஹேண்டடா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 18ல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாவது அவருக்கு வயசாகுது, ஏஜிங். ஸோ நத்திங் பட் யோர் இந்த மாதிரி ஏஜிங், ரொம்ப ஏஜ் ஆகுது. ஏஜ் ஆகிற காரணம் ஹி டசன்ட் நோ அபவுட் தி ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், இதெல்லாம் அவருக்கு தெரியல. அவருக்கு என்ன பண்ணணும், இந்த ரேஷியோ என்னது, இதெல்லாம் அவருக்கு தெரியல. அதனால என்ன பண்றாரு, திருப்பி ஆடிட்டர்ஸோட நாலேஜை தேடி போறாரு. So whether auditor's knowledge, whether the auditor தப்பா சொல்லிட்டோம், ஆடிட்டர் உங்க நாலேஜ் எனக்கு தேவை. ஸோ ஆடிட்டர் என்ன சொல்லுவாரு, ஓகே விராட் கோலி பரவாயில்ல, உனக்கு உன்னோட அக்கௌண்ட்ஸ்ல there is no material uncertainty அப்படிம்பாரு. பரவாயில்ல, இப்போ என்கிட்ட ரியலைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வெதர் ஆடிட்டர் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் நோ மெட்டீரியல் அன்சர்டினிட்டி எக்ஸிஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். இது என்ன சொல்றான் தெரியுமா, இது என்ன சொல்றது, இது நம்ம ஆக்சுவலி இதோட லாஜிக் சொல்லுங்க. இந்த கிளாஸ் வந்து இப்போதான் வந்தது, ஆனால் இது ரொம்ப தப்பான கிளாஸ். இது வந்து தப்பான கிளாஸ். ஏன் தெரியுமா, இங்க பாரு இது நம்ம தலையில பாரு, அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் த கோயிங் கன்சர்ன் இவாலுவேட் பண்றது நம்ம வேலை. இப்போ நீங்க கேரோ 2020ல ஆடிட்டர்ட்ட அஷூரன்ஸ் கொடுக்க சொல்றான், ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுப்போம். ஆனாலும் இது நம்ம தலைவலியில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன் த பேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், ஏஜிங், எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட், பேமெண்ட் ஆஃப் liability and other accompanying financial elements, the auditor's knowledge of the board director, the management, plus whether the auditor is of the opinion that no material uncertainties exist on auditor's report, that இங்க பாரு the company is capable of meeting its all the liability existing at the balance sheet date when they fall due within a period of 1 year from the date of balance sheet date. நம்ம எப்படி அதை சொல்ல முடியும், கம்பெனினால கடனை கொடுக்க முடியாதுங்க, நமக்கு எப்படி அது தெரியும்? ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஒரு வருஷத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். ஆனா இது நம்ம தலைவலி. இது ஆக்சுவலி ரொம்ப தப்பான ஒரு கிளாஸ் 19. ஏன்னா நம்ம அப்ராப்ரியேட்னஸ் மட்டும் தான் செக் பண்ணுவோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அது கொடுக்கணுமாமா, கம்பெனி இஸ் கேப்பபிள் ஆஃப் மீட்டிங் இட்ஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னு. நான் எப்படி கொடுக்க முடியும், ஆஸ் ஆன் தி டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நான் கொடுக்க முடியும். இவன் சொல்றான்னா ஃபார் த பீரியட் ஆஃப் 1 year ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட் டேட் 31st March 2026 நான் ஆடிட் பண்ணி முடிஞ்சது. 31st March 2026 இருந்து 31st March 2027 நான் ஆடிட்டரா முடிச்சிட்டேன். அடுத்த வருஷம் 1 year அந்த கம்பெனினால லோனை ரீபே பண்ண முடியும், கோயிங் கன்சர்ன்ல போகும் அப்படின்னு நான் சொல்லணுமாமா? என்ன லாஜிக்? கம்பெனி அடுத்த வருஷம் இருக்குமா இருக்கானதும் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு லூசுத்தனமான ஒரு கிளாஸ் கொண்டு வந்தா. பட் இது தெரியல, இது கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு தான் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஸோ 18 வந்து விராட் கோலி ஆடிட்டரா போமா. 19 அடுத்து விராட் கோலி அடுத்தது 19 என்ன பண்ணுவார், ரியலைஸ் பண்ணிடுவோம் விராட் கோலி ஆடிட்டர் வயசாயிருச்சு, ஏஜிங். ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் வச்சு உங்களோட நாலேஜை வச்சு சொல்லுங்க, என்னால இனிமேல் கடனை அடைக்க முடியுமா, இல்லாட்டி என்னால மேட்ச் ஆட முடியுமா அப்படிங்கிறார். So whether the amount auditors of the opinion that the company is capable, whereas Virat Kohli is capable of meeting its liabilities on the date of balance sheet date for the period of 1 year. For the period of 1 year from the date of balance sheet date. So 31st March 2026 audit முடிச்சிட்டேன். அடுத்த வருஷம் நான் ஆடிட்டரா இருப்பேனா இருக்க மாட்டேனே தெரியாது. ஆனாலும் கொடுத்துட்டு போனோமாமா. ஃபர்ஸ்ட் 31st March சைன் பண்ணிட்டாலும் சொல்லுமாமா, ஒரு வருஷம் கம்பெனி கேப்பபிள் பாஸ், அவங்களால ரீபே பண்ண முடியும் அப்படின்னு. பட் நீங்களே சொல்லுங்க, அது என்ன லாஜிக்கா? எப்படி நான் கம்பெனி அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் கோயிங் கன்சர்ன் நான் எவாலுவேட் பண்ணலாம், அவனால கொடுக்க முடியும் அப்படிங்கறத நான் எப்படி கேரோல ரிப்போர்ட் பண்ண முடியும்? There's no logic behind it. So next வந்து முடிஞ்சது 7 18 19 20 20. So 20 என்ன ஆகுது, 20 வந்து the company 20 நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 20 is your இது வந்து இது CSR. இது வந்து CSR. என்னது டீனேஜ் முடியுது. ஓகே, அப்போ 20ல வந்து உனக்கு டீனேஜ் முடியுது. ஸோ டீனேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன ஆகிற, நீ வந்து ஒரு அடல்ட் ஆயிட்ட. அடல்ட் ஆன காரணம் இப்போ உனக்கு சமூகத்து மேல ரொம்ப ஒரு ஆர்வம் வருது. 20 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அடல்ட் அப்படிங்கிற ஒரு டீனேஜ், 19 முடிஞ்சு 20 சமூகத்து மேல உனக்கு ஆர்வம் வருது. தட் இஸ் நத்திங் முடியும், சமூகத்து மேல ஆர்வம் வந்தாலே இட் இஸ் யுவர் CSR, corporate social responsibility. So whether in respect of other than ongoing project, னா இப்ப CSR உங்களுக்கு தெரியும், கம்பெனிஸ் ஆக்ட்ல இந்த மாதிரி கம்பெனி சில ப்ராஃபிட்டை வந்து சமுதாயத்துக்காக யூஸ் பண்ணணும், அதான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இன்கேஸ் சமுதாயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணி, இப்போ பாரு இந்த தொல்காப்பியர் பூங்கா அங்கெல்லாம் இருக்கு பாரு, நம்ம பார்க் எல்லாமே. ஸோ இது எல்லாமே CSR ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு தான் கவர்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் அதர் தேன் ஆன்கோயிங் ப்ராஜெக்டா இருந்தது அப்படின்னா, இன்கேஸ் அன்ஸ்பென்ட் அமௌண்ட்டை வந்து நீ வித்தின் a period of 6 months from the end of the expiry of the financial year நீ வந்து டெபாசிட் பண்ணிட்டியா இல்லையாங்கிறத நீ சொல்லணும். சிம்பிள் கைஸ்,
சிஎஸ்ஆர்ங்கிறது கம்பெனி வந்து சமுதாய நலனுக்காக ஏதோ செய்ய வேணும், சரியா? அவங்க ஏற்கனவே சில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சில ப்ராஜெக்ட் பண்ணாம இருப்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கும் ஒரு அக்கௌண்ட்ல. இன்கேஸ் இந்த அமௌண்ட் அதர் தன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் சும்மா உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னா 6 மாசம் வித்தின் 6 months from the end of the financial year, அதாவது 31st March 2026 அன்னைக்கு லெட்ஸ் சே இப்போ 10 கோடி நீ இன்வெஸ்ட் பண்ணி 5 கோடி ஏற்கனவே தொல்காப்பியர் பூங்கா அதுக்கு போயிட்டு இருக்கு, 5 கோடி சும்மா உட்காந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னா within 6 months from the end of the financial year நீ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. வேற எனி அமௌண்ட் அன்ஸ்பெண்ட் during the period to any ongoing project, அது வந்து you have to transfer it to the special account. other than ongoing project இருந்ததுன்னா, அந்த அமௌண்ட் வெட்டியா இருந்ததுன்னா within 6 months from the end of the financial year ஒரு பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணும். ஆன்கோயிங் ப்ராஜெக்டா இருந்ததுன்னா அதை ஸ்பெசிபிக் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நீ உன்னோட கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்ல வச்சு கூடாது, சிஎஸ்ஆர்க்காகவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீ ஓபன் பண்ணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு அதுல இருந்து செலவு பண்ணு, கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்ல செலவு பண்ணாத அப்படிங்கலாம். இதாவது ஒரு கோர் லாஜிக். தென்னாவது 20ல டீனேஜ், அவ்வளவுதான். டீனேஜ்ல எனக்கு கம்பெனி மேல ஒரு அதிக பாசம் வருது. இப்போ அடுத்து வந்து 21. ஸோ 21ல வந்து 21 என்னது அட்வர்ஸ் ரிமார்க்ஸ். ஓகே, 21 எப்படி நான் வச்சுக்கலாம்னா, நீ டீனேஜ் பண்ணி 21 வயசுல சிஏ முடிச்சிட்ட, 21 வயசுல சிஏ முடிச்சு கேரோ ரிப்போர்ட்ல நீ சைன் போடுற. 21 வயசுல சிஏ முடிச்ச, 20 வயசுல சமுதாய நலன், 21 வயசுல எங்கஸ்ட் சிஏ. நீ 21 வயசுல சிஏ முடிச்சு நீ என்ன பண்ற, நீ கேரோ ரிப்போர்ட்ல சைன் போடுற. ஆனா ஒண்ணு சைன் போடும் போது கன்சாலிடேட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு அட்வர்ஸ் ரிமார்க் இருந்தது அப்படின்னா, ஏன்னா 21 வயசுல முடிச்சிட்ட, உன்னோட அண்ணன் வந்து 24 வயசுல முடிச்சான். உன் அண்ணன் வந்து என்ன பண்றான், கன்சாலிடேட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஆடிட்டரா இருக்கான். உன் அண்ணன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதோ தப்பு சொல்லியிருக்கான், அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்திருக்கான். அப்படி கொடுத்திருந்தானா நீ வந்து அந்த கம்பெனியோட சப்சிடரியோட ஆடிட்டரா இருக்க, ஏன்னா குட்டி பையன், நீ 21 வயசு தான். அந்த மாதிரி இருந்தா நீ டிஸ்க்ளோஸ் பண்ண, அதாவது அந்த மாதிரி கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அட்வர்ஸ் ரிமார்க் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இதான் சிம்பிள், இது ஒன்றும் இல்லை. திருப்பி சொல்றேன் என்னன்னா, பாரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அமைச்சுக்கலாம்னா, ஏபிசி கம்பெனி நான் டிராவே பண்றேன், உனக்கு அது தெளிவா இருக்கும், சரியா? ஏபிசி கம்பெனி, இவன் தான் இருக்கிறதுலே பாப் ஹோல்டிங் கம்பெனி. பாப்னா வேற லெவல் ஹோல்டிங் கம்பெனி, சரியா? இதோட ஆடிட்டர் வந்து லெட்ஸ் சே சிஏ பாலாஜி தான் அதோட ஆடிட்டர். இப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு, சரியா? சப்சிடரி கம்பெனி இருக்கு, லெட்ஸ் சே ஏஎன்கோ. இந்த ஏஎன்கோ பேர் என்ன, பிரவீனா, சிஏ பிரவீன். நீ தான் இந்த கம்பெனியோட ஆடிட்டரா இருக்க, ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, ஏபிசிகோ வந்து ஹோல்டிங் கம்பெனி, இது வந்து ஹோல்டிங், இது வந்து சப்சிடரி. சிஏ பிரவீன் வந்து சப்சிடரி கம்பெனியோட ஆடிட்டர். இப்போ என்ன ஆகுது, பாலாஜி வந்து ஏபிசிகோ வந்து ஃபுல்லா ஆடிட் பண்ணிருக்கான். ஏபிசிகோக்கு நிறைய இருக்கும், ஏஎன்கோ இருக்கும், பிஎன்கோ இருக்கும், சிஎன்கோ இருக்கும். ஸோ எல்லாமே இது சப்சிடரிஸ். பட் ஏபிசிகோவை பாலாஜி ஆடிட் பண்ணிருக்கான். பாலாஜி வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்கான், மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அப்படின்னு. இப்போ நீ வந்து ஏஎன்கோ ஆடிட் பண்ற பிரவீன், உனக்கு வந்து இந்த கம்பெனி வந்து கரெக்டா தான் இருக்கு, உன் கணக்குப்படி இந்த கம்பெனி கரெக்டா தான் வச்சிருக்கான். ஹோல்டிங் கம்பெனி என்னத்தையோ பண்ணிருக்கா, அது உனக்கு தெரியாது. பட் ஏஎன்கோவை உன் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கான், ஏஎன்கோ தெளிவா இருக்கு, நீ வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்திருக்க. ஆனா கொடுத்திருக்க, உன் கேரோ ரிப்போர்ட்ல நீ இதை மென்ஷன் பண்ண, அதாவது சிஏ பாலாஜி இந்த மாதிரி ஏஎன்கோவோட ஹோல்டிங் கம்பெனியான ஏபிசிகோக்கு அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்திருக்கான். அதான் கான்செப்ட். இது ஆமா கன்சாலிடேட்டட் ஃபைனான்ஸ் எக்ஸெப்ட் கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இந்த கிளாஸ் அப்ளை ஆகாது, இட் won't be applicable. ஏன்னா இது நீ பண்றது இப்ப கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவன் இப்போ பாலாஜி சொல்ல மாட்டான். பாலாஜி வந்து ஏஎன்கோக்கு வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் பிரவீன் கொடுத்திருக்கான்னு சொல்ல மாட்டான். ஆனா ஏஎன்கோவோட ஆடிட் ரிப்போர்ட்ல நீ சொல்லுவ பாலாஜி வந்து ஏபிசி அண்ட் கோக்கு அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்திருக்கான்னு. அதான் அதோட டிஃபரன்ஸ் கிளாஸ் 21ஓட. ஆமா அதான். சிஎஃப்எஸ் தான் ஆடிட் பண்ணுவோம், உள்ள இருக்கிறதெல்லாம் ஆடிட் பண்ண மாட்டோம். அதான் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் இருக்கான், SA 299. பட் நீ சிஎஃப்எஸ் தான் ஆடிட் பண்ணுவ.
மற்ற இதெல்லாம் உனக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ சிஏ ஹோல்டிங் கம்பெனி ஆடிட்டரா போனா இன்கேஸ் ஆடிட்டர்னால ஒப்பீனியன் கொடுக்க முடியலன்னா ஏன் ஒப்பீனியன் கொடுக்க முடியல அதையும் நான் சொல்லணும். அதான் சொல்லியிருப்போம். இது சிம்பிள் கேஸ். இப்போ மேபி ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணி நான் பிரேக் தரேன். ரொம்ப ரொம்ப பொம்பார்ட் பண்ணா மாறி ஆயிடும் பிரெயின். ஒரே செகண்ட், எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். இது என்னன்னா பார்ப்போம். ஒரே செகண்ட். நீங்கள் ஐ நாட் கன்ஃபியூஸ் நினைக்கிறேன். Provided that this order shall not apply to the auditor's report and consolidated financial statements. Consolidated financial இல்ல கரெக்ட் தான். ஓகே ஓகே. So consolidated financial statements போட்டு இந்த clause apply ஆகாது. I mean consolidated auditor 21. So பாலாஜி பண்றதுக்கு பிரவீனுக்கு அப்ளை ஆகும், பாலாஜிக்கு அது அப்ளை ஆகாது. ஏன்னா பாலாஜி தான் ஹோல்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹோலா பண்றான். ஆனா பிரவீனுக்கு அது அப்ளை ஆகும். ஏன்னா பிரவீன் சப்சிடரி பண்றான், ஹோல்டிங் பண்ணல. ஓகே. ஸோ இங்க நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ கிளாஸ் 1 என்ன சார்? ஃபிக்ஸட் அசெட் சார். பிபி இம்மூவபிள் பினாமி முடிஞ்சது. கிளாஸ் 2 என்ன சார்? கிளாஸ் 2 கரண்ட் அசெட்ஸ் which is inventory. தேர்ட் லாக்ஸ் கரெக்ட். அடுத்து வந்து இப்போ ஃபோர்த் ஒன் சூப்பர் கைஸ். அப்பா இப்போ அஞ்சு டெபாசிட்ஸ் 5 தலராவன. இப்போ அடுத்து 6 காஸ்ட் ரெக்கார்ட். அது 7 தோனி. ஓகே நெக்ஸ்ட் 8 9 சாரி அதில் பிலிப்பை பண்ணாம டைவர்ட். ஓகே நெக்ஸ்ட் 10 வந்து ஓகே. அடுத்து வந்து 11 மும்பை இந்தியன்ஸ். இல்லை ஏடிடி 4ல அது ஃபைல் பண்ணோம். அப்புறம் விசில் ப்ளோவர் அஸ்வின் ஏதோ சொன்னார்னா. அடுத்து 12 டெபாசிட்ஸ் கரெக்ட். அடுத்து 10% அன்இன்கம்பர்ட் டெபாசிட்ஸ். அடுத்து வந்து 13 கரெக்ட் ரிலேட்டட் பார்ட்டிஸ். 177 188 ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமாம் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். கேஷ் லாஸ் ஆயிடுச்சு கரெக்ட். கரெக்ட் சூப்பர். வெதர் ஒரு வருஷத்துக்கு ரீபே பண்ண முடியும். பே அடுத்தது டீனேஜ்க்கு அப்புறம் சிஎஸ்ஆர் கரெக்ட். சிஎஸ்ஆர்ல அதர் தான் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னா 6 மாசம், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னா ஸ்பெசிஃபிக் பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது 21 முடிஞ்சது. அவ்வளோதான். நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு 10-15 மினிட்ஸ். அப்புறம் பார்ப்போம். புரிஞ்சது? இப்போ ஒரு கிளாஸ் இதெல்லாம் ஒரு கீவேர்ட்ஸ் வரும். ஞாபகம் ஒரு டைம் படிச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸாம் கேட்டாலும் சத்தியமா இருக்கும். இப்போ நல்லா இருக்கும் உனக்கு. அதனால யூடியூப்ல ஒரு 2x டைம் ஸ்டாம்ப் போட்டு கேட்டுக்கோ. எக்ஸாம் அன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்ப். ஏன்னா இது சொல்லையா 5 மார்க், எம்சிக்யூல 2 மார்க் கேட்டால் 7 5 மார்க் கண்டிப்பா டவுட்டே இல்லை அப்படியே கேட்பான். எம்சிக்யூ 2 மார்க் வரதுக்கு சான்ஸ் 7 மார்க். இதுல நீ இப்படிதான் படிச்சான் வர வரைக்கும் கான்செப்சுவலி உனக்கு தெரியும். பட் இதை நீ பார்த்துக்கிட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட்ல புரிஞ்சதுல இப்போ இந்த நிமானிக்ஸ் யூஸ் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா சச்சின் தோனி அப்படிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே ஓகே. ஒரு 15 minutes and then we'll start again.
22 எக்ஸாக்ட் கவர் பண்ணியிருக்கோம் the descriptive paper. Completion and review நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்லோவாகவே எடுத்துகிட்டு போவோம், எந்த அவசரமும் வேணாம். ஐ திங்க் இது வந்து ஃபேர்லி இது என்ன தெரியுமா, கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூவோட கோர் கான்செப்ட் என்ன, ஆடிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போகிறது தான் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ. இதில் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல, சப்சிக்வெண்ட் ஈவெண்ட், SA 570 580, இது எல்லாமே நமக்கு இதில் எது டிஸ்கிரிப்டிவ்ல கேட்பான் அப்படின்னா 570 கேட்குறான். இது 570 அவன் கேட்குறான். இது ரெண்டுமே MCQல செம்மையாக குழப்பி விடுறான், கேஸ் ஸ்டடி பேஸ்டு. 560யும் 580யும் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட் வெப்சைட்ல போய் பார்த்துல ஸ்கில் வைஸ் வெயிட்டேஜ்லாம் அவன் கொடுத்துருப்பான். கீழே நீ டிராஃப்ட் பண்ணா கேஸ் ஸ்டடி இதுலேருந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதில் வந்து உனக்கு 560 and 580 கேட்பான். பட் இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள் டாபிக், குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, இது பொறுமையாவே போவோம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஸ்லோ அந்த காமோட போவோம். ஃபர்ஸ்ட் இப்போ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்னா என்ன சார் கான்செப்ட். சப்சிக்வெண்ட் சிம்பிள் பாரு, 31st March நம்ம அக்கௌண்ட்ஸ்ல படிச்ச அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ், நான் அட்ஜஸ்டிங் அதே கான்செப்ட். 31st March அன்னைக்கு புக்ஸ் க்ளோஸ், கதம் முடிஞ்சு. புக்ஸ் க்ளோஸ் ஆனா அதே நாள்ல நான் ஆடிட் பண்ணுவேன்னு கேட்டா மாட்டேன். புக்ஸ் க்ளோஸ் ஆகும், ஒரு மாசம் ஒன்னு ஆடிட்டுக்கு அனுப்புவாங்க. நீ ஆர்டிகல்ஸ் போகும்போது ஒன்னு ஆடிட்டுக்கு அனுப்புவாங்க. ஜென்ரலா ஒரு 2 மாசம் ஆகும், ஏப்ரல் மே 2 மாசம் ஆடிட்டுக்கு டைம் ஆகும். ஏன்னா 12 மாசம் அவன் பண்ண டிரான்சாக்ஷன் 2 மாசத்துல உட்காந்து வேலை பண்றேன். நல்லா பாரு 31st March 2026 லெட்ஸ் சே ஆடிட் ரிப்போர்ட். இது வந்து என்ன சார், டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், date of financial statements. Books closure, FS na financial statements. Books closure. நல்லா பாரு 31st March இருக்கா. இப்போ ஆடிட்ட நீ கம்ப்ளீட் பண்ண, ரிப்போர்ட் கொடுத்துட்ட, சைன் பண்ணிட்ட. ரிப்போர்ட் பாரு, ஆடிட் ரிப்போர்ட் நீ தான், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிப்போர்ட் அது எப்போ சைன் பண்றனா, லெட்ஸ் 18th May முடிச்சிட்ட. 1.5 மாசத்துல நீ முடிச்சிட்ட. இது வந்து டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். இப்போ என்ன ஆகுது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் சே 1st June அன்னைக்கு சைன் பண்ணிட்டாங்க. சைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கு ஸ்கிரீனர்ல அந்த ஆப்ல பார்த்தோம்ல, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட், அது வந்து 1st June அன்னைக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி பப்ளிஷ் பண்றா, பப்ளிக்கு குடுறா அப்படிங்களா. அது வந்து 1st June அன்னைக்கு நடக்குது. நல்லா பாரு இதுக்கு பேர் என்ன தெரியுமா, டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட். FS னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சரியா. இப்போ பாரு, any events occurring between the date of financial statements and date of audit report, or date of audit report and between the date of financial statements are issued, public கொடுத்த, this is called as my subsequent events. இதான் core concept. core தான், any events which is occurring between the date of financial statements and between the date of audit report and between the date of audit report and between the date of financial statements are issued, or between the date of financial statements to the date of audit to the date of financial statements are issued, nothing but நடுவுல date of audit report வரணும். So இந்த events எல்லாமே தான் subsequent events குள்ள வரும். சரி, இது எதுக்கு சார் எனக்கு இம்பார்ட்டன்ட், இங்க பாரு, புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் புக்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ப்ரீடேட்டட் என்ட்ரி பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் பண்ணலாம். அதுக்கு தான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல அட்ஜஸ்டிங் ஈவென்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் டேட் வேர் தட் எக்ஸிஸ்ட் a condition on the date of balance sheet date. So சிம்பிள் லாஜிக் நான் சொல்ல போறேன். ஆடிட் ரிப்போர்ட் நான் எதுக்கு கொடுக்குறேன், யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக நான் கொடுக்குறேன், அவங்க யூஸ் பண்றதுக்காக. பிளஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மை அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் கோயிங் கன்சர்ன், அதையும் நான் பார்க்குறேன், அதையும் நான் செக் பண்ணணும். Let's say 31st March அன்னைக்கு ஒரு கம்பெனி, கோல்டு கம்பெனி 10 கிலோ தங்கம் வச்சிருக்காங்க. 10 கிலோ, அதான் அவங்களோட வாழ்வாதாரமே அதான், 10 கிலோ தங்கம். ஆனா என்ன ஆகுது, let's say 10th April, ஓகேவா, 10th April
ஏப்ரல் அன்னைக்கு 10th ஏப்ரல் அன்னைக்கு அந்த 10 கிலோ தங்கமும் திருட்டு போயிடுச்சு. கத்தம். நீ பாரு, நார்மலா நீ ஒரு ஆடிட்டர் இருந்தா என்ன பாப்ப? 10th ஏப்ரல் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் 26-27 அடுத்த ஃபினான்ஷியல் இயர். அடுத்த வருஷம் அதை ரிப்போர்ட் பண்ணா போதும்ல, அப்நார்மல் லாஸ் டு ஸ்டாக் அக்கவுண்ட் அப்படின்னு. நல்லா பாரு நீ அப்படி பண்ணனா 31st March 2026க்கு 10 கிலோ தங்கம் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்ட. அந்த ரிப்போர்ட்டை நம்பி பப்ளிக் இருப்பான்ல, அவன் வந்து இப்போ லெட்ஸ் சே 15th ஏப்ரல் அன்னைக்கு அவன் வந்து அந்த 31st March 2026 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அவனுக்கு கையில இருக்கும். 10th ஏப்ரலுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. அவன் வந்து ஜூன் அன்னைக்கு, ஜூன்ல தான் பப்ளிஷ் ஆகுது, 1st June 2026 அன்னைக்கு. அப்போ பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பாப்பா, வரேவா 31st March 2026ல 10 கிலோ தங்கம் இருக்கு இந்த கம்பெனிக்கு, இந்த கம்பெனி மேல காசு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுவான். அவன் என்ன ஊகிப்பான், 10 கிலோ தங்கம் ஸ்டாக்ல இருக்குன்னா அடுத்த வருஷம் 26-27ல அந்த ஸ்டாக்கை வித்து காசு பண்ணும் கம்பெனி, அதனால எனக்கு ப்ராஃபிட் வரும்னு நினைப்பான் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றவன். ஆனா என்ன ஆகுது, 10 ஏப்ரல் அன்னைக்கு கோல்டே திருட்டு போயிருச்சு, பப்ளிக்கு தெரியவே தெரியாது. அவன் கம்பெனி வந்து உள்ளே அமுக்கிட்டான். ஆனா ஆடிட்டர் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. உனக்கு 18th May அன்னைக்கு தானே நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போற. உன்னோட இன்டென்ஷன் எடுத்து கம்பெனி வந்து 10 கிலோ தங்க திறமை தான் வாழ்வாதாரமே இருக்கு. அந்த 10 கிலோ தங்கம் தொலைஞ்சு போயிருச்சுன்னா கம்பெனிக்கு ஸ்டாக்கே இல்ல, கம்பெனினால சேலே பண்ண முடியாது. சோ இங்கதான் சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ்ங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்கோம். இன்கேஸ் உனக்கு அது தெரியுது, அதாவது உன் வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகும், கண்ணுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது, those events which are occurring which has a existence of condition. 31st March 2026 அன்னைக்கு 10 கிலோ தங்கம் இருந்திருக்கு, அந்த தங்கம் 10 ஏப்ரல் அன்னைக்கு திருட்டு போயிருக்கு, ஆனா ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னா நீ இதை ரிப்போர்ட் பண்ணணும். ஆடிட் ரிப்போர்ட்ல must give an impact to your financials. இதுதான் கதம் முடிஞ்சது. மாத்தலாம், மேனேஜ்மெண்ட் சொல்லி மாத்த சொல்லலாம் சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ். அவன் மாத்த மாட்டேன்னு சொன்னா ஆடிட் ரிப்போர்ட்ல நீ கொடுப்ப. Effect on SA 560, the standards has been followed but the entity has not complied with this, financial statements are not amended. போடு, மாத்தலாம் நீ. You can change your financial statements predatedly. ஆனா அதுக்கு டிஸ்க்ளோசர் நீ கொடுப்ப, ஏன் பண்ணோம், இதுக்கு பண்ணோம், ஆடிட்டரும் சொல்லுவோம் இதுக்காக பண்ணோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ல நீ கொடுப்ப. இதுக்கு என்ன தெரியுமா, இதுக்கு என்ன தெரியுமா, இதுக்கு என்ன தெரியுமா, எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் வராது. ஏன்னா கீ ஆடிட் மேட்டர் என்னது, நான் உழைச்சு பண்ணது, நான் என்ன உழைச்சா பண்ண, திருட்டு போச்சு, அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கேன், அதை பப்ளிக்கு நான் எம்பசிஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுவே நான் உழைச்சு பண்ணிருக்கேன்னு, கோல்டு வந்து வேல்யூ பண்ண, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்தா நான் போடுவேன். என்ன தன்னைத்தானே பீத்திக்கிறதுக்கு கீ ஆடிட் மேட்டர்ஸ், பப்ளிக்கு ஒரு எம்பசிஸ் கொடுக்கறதுக்கு எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். இதான் இதோட குட்டி குட்டி ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும். இதான். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் பாரு, இப்போ இதுல subsequent. Okay, என்ன சொல்லிருக்கான், events occurring between the date of financial statements and the date of auditor's report and the fact that become known to the auditor after the date of auditor's report are known as subsequent events. பிஃபோராவும் இருக்கலாம், பண்ணும்போதும் இருக்கலாம், ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கலாம். Consider the case of the company which may have planned an agreement to merge between the date of financial statements and date of auditor's report, or a fire claim amount of entity receivable insurance company as on the date of financial statements may have been settled at a reduced amount before the date of auditor's report. These are some of examples of subsequent events. Simple சொல்ல போனா, date of financial statements between date of auditor's report, date of auditor's report between date of financial statements are issued. Subsequent events. Financial statements issue ஆனதுக்கு அப்புறமும் நீ subsequent events ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம், பட் அது எப்படி பண்ணலாங்கிறதையும் அது சொல்லுவான். பட் ஜென்ரல் தப் ரூல் தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஸ் ஆனதுலேருந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ். இது எதுக்கு சார் நான் ஐடென்டிஃபை பண்ணோம், ஏன்னா ஒரு ஈவெண்ட்டை சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணா என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை என்னால் மாற்ற முடியும், ஆடிட் ரிப்போர்ட்ல அது டிஸ்க்ளோஸ் பண்ணணும், கத்தம். இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம அதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறோம் எஸ்ஏல. ஸோ financial statements may be affected by certain events that occur after the date of financial statements. Okay, financial statements may be affected by certain events that occur after the date of financial statements. Many financial reporting frameworks specifically refer to such events. Such financial reporting framework ordinarily are of two types. Another that provide an evidence of condition, that provide another sir, that provide an evidence of condition that existed at the date of balance sheet date, the evidence of condition that arose after the date of financial statements. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கம்பெனி மேல ஒரு கேஸ் திடீர்னு 10 ஏப்ரலுக்கு போட்டாங்க, அந்த மாதிரிலாம். சிம்பிளா சொல்ல போனா, எனி ஈவெண்ட்ஸ் that affect the entity's ability to continue as a going concern are called as subsequent events. அதனால தான் SA 560க்கு அப்புறம் வாடா வாங்குற மாதிரி SA 570 இருக்கு.
அதான் இதோட கோர் லாஜிக். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோ. இதெல்லாம் பாரு. இதை பைஹார்ட் பண்ணுமான்னு கேட்டா தேவையில்லை. இங்க உனக்கே புரிஞ்சிருக்கும் பாரு. யாரும் உங்ககிட்ட வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன கேட்கறான், நீ என்ன சொல்லுவ? எனி ஈவெண்ட்ஸ் அக்கரிங் பிட்வீன் த டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் பிட்வீன் த டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், பிட்வீன் த டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அண்ட் டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் ஆர் கால்ட் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ். இதுவும் மைண்ட்ல இருந்தா போதும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க பாக்குறல்ல இதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். This is our core logic. இதை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே it is more than enough. Examples என்ன சார்? In case of debtor வந்து insolvent ஆயிட்டான், the declaration of insolvency of major debtor between the date of சொன்னதே தான் அரைச்சமாவா அரைப்பான். ஸோ நீ SA 560 எக்ஸாம்ல கேட்டான்னா நீ இதை தான் எழுதணும். between the date of finance and date of auditors report. இதுக்கு மார்க், இதை எழுதினதுக்கு உனக்கு மார்க், கன்க்ளூஷனுக்கு வெயிட் கொடுப்பான் 2 மார்க். பட் நீ அனாலிசிஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதுற பத்தியா, அதுல நீ இந்த கான்செப்ட் எழுதினேன்னு between the date of financial statements, date of auditors report, between the date of auditors report, date of financial statements are issued, அதுக்கு உனக்கு மார்க் இருக்கு. அதனால உன் மைண்ட்ல எல்லாத்தையும் வச்சா குழப்பம் ஆடிட். பட் அந்த கோர் கான்செப்ட மட்டும் நீ வச்சுக்கோ, அந்த கீவேர்ட். அதான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் ஐ வாண்டட் யூ டு இம்பைப் தட். ஏன்னா அதான் நீ எக்ஸாம்ல எழுதணும். So என்ன சொல்றா, இது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு டைம் பத்தி இத பை ஹார்ட் பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத. So declaration of insolvency of major debtor of the entities between the date of financial and date of auditors report providing evidence of recoverability இருக்காங்கத பாக்கிறதுக்கு அப்புறம் settling a legal claim outside the court at a reduced amount. அப்புறம் examples of events providing that arose after the date of financial statements. இது எல்லாமே என்னது, issue of new capital, planned merger, destruction, இது எல்லாமே vague examples. See, it is limited examples. இப்படி தான் இருக்கணும்ங்கற அவசியம் இல்லை. It is limited examples. So subsequent events என்ன சார்? இங்க வா. So events occurring between the date of financial statements, date of auditors report, facts become known to the auditor after the date of auditors report but before the date of financial statements are issued. Facts become known to the auditor after the financial statements has been issued. Financial statement lend the date of auditors report, date of report auditors lend the financial statements are issued. இல்லாட்டி financial statements issue ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒன்னு தெரியுது அப்படினா it can be termed as subsequent events. இது எதுக்கு நம்ம இது பண்றோம்னா, பப்ளிக் என்ன நம்பி டிசிஷன் எடுக்கறான். இதுல மெயினா இங்க என்ன இம்பாக்ட் ஆகுது தெரியுமா? appropriateness of going concern. அதான் இங்க இம்பாக்ட் ஆகுது. சோ அத நம்ம ப்ராப்பர் அசஸ் பண்றதுக்காக இது ஹெல்ப் ஆகும். தட் இஸ் யுவர் மேஜர் கிரக்ஸ். இப்போ SA 560 படிப்போம். இப்போ என்ன சொல்றான்? Simple. But திருப்பி அரைப்பான். இங்க பாரு, the objective of an auditor என்னது? to obtain sufficient appropriate audit evidence about events occurring between the date of financial statements and the date of auditor's report that require adjustment. என்ன sir? That require adjustments or disclosure in financial statements and that they are appropriately reflected in those financial statements. Next என்ன sir? Respond appropriately. ஒன்னு நான் வந்து sufficient appropriate audit evidence obtain பண்ணது எல்லாத்துலயும் திருக்குறள் வர மாதிரி எல்லாத்துலயும் அது வரும். சோ என்னது, sufficient appropriate audit evidence நான் obtain பண்ணனும் and obtain பண்ணது அதுக்கு அது தெரிஞ்சதுக்கு நான் appropriate ரெஸ்பாண்ட் பண்ணனும். சார் எப்படி சார் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்? ஒண்ணே மேனேஜ்மென்ட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ மாத்து அப்படினு சொல்லுவேன் எனக்கு சப்சிக்வென்ட் ஈவென்ட்ஸ் தெரிஞ்சது அப்படினா. இல்லாட்டி ஆடிட் ரிப்போர்ட்ல நான் அமெண்ட் பண்ணிடுவேன். That is called as responding. Subsequent events தெரிஞ்சது அப்படினா அதெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படிங்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது, audit procedures related to events occurring between the date of financial statements and date of auditor's report. Okay, so இங்க என்னது, date of financial statements ல இருந்து date of auditor's report. நம்ம எக்ஸாம்பிள் என்ன சார்? 31st March ல இருந்து 18th May. 31st March ல இருந்து 18th May. The auditor shall perform audit procedures designed to obtain sufficient appropriate audit evidence that all the events occurring between the date of financial statements, between the date of financial statements, date of auditor's report that require adjustment disclosed in financial statements that has been identified. The auditor is not, however, expected to perform additional audit procedures on matters to which previous audit procedures have been satisfactory conclusion. No, in case நீ வந்து date of financial statements, date of auditor's report ஏதோ event நடக்குதுன்னா நீ அதுக்கு audit evidence obtain பண்ணனும்ங்கறான். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆனா அதுல நீ ரொம்ப டெப்தா போவேனா. முன்ன எதுக்கு அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க கம்பெனி? as on the date of balance sheet date 31st March 2026 க்கு financial statements போடுறதுக்காக அவனை கூப்பிட்டிருக்கான். in case வேற ஏதோ ஃபியூச்சர்ல subsequent events நடக்குது, அதை பார்க்கிறது உன் கடமை. அது ரொம்ப ட்ரில் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் பார்க்கணும். பார்க்காம இருக்கிறது உன்னோட தவறு. ஏன்னா SA 560 அது தெளிவா சொல்லுது. ஸோ இங்க சொல்லிருக்காங்க, the auditor shall perform the procedures required above so they cover the period for நீயே பார் சொன்னதேதான் இங்க திருப்பி பார், from the date of financial statements, date of auditor's report. The auditor shall take into account the auditor's risk assessment and define the nature and extent of audit procedures. So என்ன பண்ணுவாரு இங்க நம்ம என்ன படிக்கிறோம் தெரியுமா? இங்க क्वेश्चन டிராஃப்ட் பண்ணிக்கோ, இது क्वेश्चन வரும்.
What are the audit procedures பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இது எப்படியும் ஷேர் ஆகும்ல உங்களுக்கு நீ வீட்டில் போய் நோட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன் சார்ட்ட குரூப்லேயே போட்டுட்டா சரி ஷார் கண்டிப்பா நான் போட்டுறேன் அப்படியே போட்டுறேன் So what are the audit procedures to be followed in respect of subsequent events? So subsequent events நான் பார்க்கறேன் அப்படினா என்னெல்லாம் audit procedure நான் ஃபாலோ பண்ணனும்? ஃபர்ஸ்ட் என்னது to obtain an understanding. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மென்ட் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுப்பேன். நானே கிணத்துல போய் டைரக்டா குதிக்கிறதுக்கு பதிலா மேனேஜ்மென்ட் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறத பார்ப்பேன். So I first ask the மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எப்படி அதுக்கு இம்பாக்ட் கொடுப்பீங்கன்னு மேனேஜ்மென்ட் வாயாலேயே நான் கேட்பேன். செகண்ட் என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் இன்கொயரி பண்ணுவேன். இன்கொயரி பண்ணுவேன். என்னது மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவேன்? நீ மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இம்பாக்ட் பண்ற மாதிரி ஏதோ நடந்திருக்கா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஓவராலா சும்மா நானே பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓ மேனேஜ்மெண்ட் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்? மேனேஜ்மெண்ட் குடுகுடுன்னு ஓடி போவேன். அவங்க கிட்ட வாயால கேட்பேன், இன்கொயர் பண்ணுவேன். டேய் சொல்றா மேனேஜ்மெண்ட் சொல்லி என்ன பண்ணிருக்க? சப்சிக்வென்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இம்பாக்ட் கொடுத்துருக்கியா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஏதோ அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். நெக்ஸ்ட் என்னது மினிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணுவானா மேனேஜ்மெண்ட் ஒன்னு கூடி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஃபினான்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோ கோல்டு தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னு கூடுவாங்க. எல்லா சிஇஓ சிஎஃப்ஓ டைரக்டர் எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க. ஒண்ணு கூடி பேசுவாங்க. பேசின போது மினிட்ஸ்னு ஒரு ரெக்கார்டா இருக்கும். கம்பெனி செக்ரட்டரி தான் பண்ணுவான் மினிட்ஸ் ரெக்கார்டிங். ஸோ அந்த மினிட்ஸ் எடுத்து படிச்சு பார்ப்பேன். ஓ இந்த மாதிரி நடந்திருக்கா, 10 கிலோ தங்கம் போயிருக்கா, 10 கிலோ தங்கத்தோட வேல்யூ இவ்வளோவா அப்படிங்கறத நீ செக் பண்ணுவேன். ஸோ ரீடிங் த மினிட்ஸ். அப்புறம் டிடிஸ் என்டிட்டிஸ் லேட்டஸ்ட் இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது என்ன ஆகும்னா இது மோஸ்டா இந்த குவார்டர்லி ஆடிட்ஸ்லாம் பண்ணும்போது அது பாரு நல்லா பாரு நீ இன்கேஸ் இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு அப்பவும் எஸ்ஏஸ் அப்ளை ஆகும். யூ ஹேவ் டு ஃபாலோ. நாட் நீ டிஸ்க்ளோஸ் பண்ணணும் தேவையில்ல, ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிற தேவையில்ல, பட் யூ ஹேவ் டு ஃபாலோ. செபினா அந்த லிஸ்டட் கம்பெனிக்கு சொல்லுவான் குவார்டர்லி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு. நீ கொடுக்கலாம், பட் ரொம்ப வி ஃபாலோட் எஸ்ஏஸ் கிசேஸ் அந்த மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்க வேணாம். பட் ஃபாலோ பண்றது ரெக்கமெண்டரி. இன்ஸ்டிடியூட் ரெக்கமெண்ட்ஸ் யூ டு ஃபாலோ. என்ன ஒரு சின்ன எங்கேஜ்மெண்ட் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஃபாலோ பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டரி. அதான் சொல்லியிருக்கான். Such information may also be obtained by an auditor from accounting records pertaining to the period of the financial statements, leading entities available budget, and as a result of procedures performed, the identify events required as like அது சொல்லிருப்போம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா என்ன சொல்லலாம் தெரியுமா? ஆடிட்டர் எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். எதை பத்தி? சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸை பத்தி. உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பான் எக்ஸாம்ல. என்ன சார் கொஸ்டின் கேட்பான்? வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் இன் கேஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணுவேன்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். என்டிட்டி என்ன பண்றான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எனக்கு புரியல. என்டிட்டி குடு ஓடி போய் அவன்கிட்ட இன்கொயர் பண்றேன். டே என்ன சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு போல, தங்கம்லாம் திருட்டு போயிருக்கு போல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் இம்பாக்ட் ஆகுதா அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்பேன். அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப என்ன பண்ணுவேன்? தங்கம் திருட்டு போயிருக்குன்னா நீங்களாம் ஒண்ணு கூடி இருப்பீங்க. ஒண்ணு கூடி இருந்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருப்பீங்க. மீட்டிங்கோட மினிட்ஸை படிப்பேன். மினிட்ஸை படிச்சு நான் தெரிஞ்சுப்பேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அது குவார்டர்லி ஆடிட்ல நான் இருக்கேன் அப்படின்னா கம்பெனியோட இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிச்சுப்பாங்க. முடிஞ்சது. திஸ் இஸ் மை கோர் கான்செப்ட். இது புரிஞ்சுதா? இதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சார் டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூட் சார். மேல நான் என்ன சொன்னேன்? பப்ளிக்கு பப்ளிஷ் ஆகுது, இல்ல இன்கம் டாக்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு பப்ளிஷ் ஆகுது. நம்ம எப்படி ஸ்கிரீனர் ஆப்ல நேத்திக்கு பார்த்த மாதிரி அதேதான். சோ என்ன சொல்றான்? It reflects the date auditor's report and the audited financial statements are made available. நல்லா பாரு. Made available to third parties. Sir, what sir? What do you mean by this, sir? Public stakeholders. Public are nothing but stakeholders. Stakeholders is a broad term, guys. Stakeholder is a broad term. It includes public, government, regulatory authorities, எல்லாமே. இந்த கம்பெனியை சார்ந்து இருக்கிற எல்லாமே, ஈவன் கிரெடிட்டார்ஸ், டெட்டார்ஸ், பேங்க்ஸ், இந்த கம்பெனியை சார்ந்து இருக்கிற அனைத்துமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்கிற டெஃபினேஷனுக்குள்ள வரும். அதான் ஒரு கோட். ஓகே,
என்ன சொல்லிருக்கான், date generally depends on regulatory requirement of entity. In some circumstances, the date of financial statements are issued may be the date that they are filed with the regulatory authority. Since audited financial statements cannot be issued with an auditor's report, the date that audited financial statements are issued must be later on date of auditor's report க்கு அப்புறம் தான் நீ financial statement issue பண்ண முடியும், but also can be later than the auditors provided with an entity. So audit report முடிச்சதுக்கு அப்புறம் தான் financial statement issue பண்ண முடியும்னா ஒரு financial statements audit report இல்லாம நீ கொடுக்க முடியாது. எப்படி புரியல சார், இதுக்கு நம்ம பார்த்தோம்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அது financial statements இருக்கு, அது கூடவே சேர்ந்து internal auditors reportடும் இருக்கு. அதோட கோர் லாஜிக் அதான். இப்போ வா நெக்ஸ்ட் வா என்ன சொல்லிருக்கான், facts which become to the auditor after the date of auditor's report but before the date of financial statements are issued. நம்ம பார்த்தோம்ல from after the date of auditor's report is issued but before the date financial statements are, after the date of auditor's report is issued but before the financial statements are issued to the general public. In the period, இந்த பீரியட் நம்ம பார்ப்போம் என்ன சொல்லிருக்கான். சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா ஆடிட்டருக்கு எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் சார், மேனேஜ்மெண்ட் வில் பி டிஸ்கஸிங். என்ன டிஸ்கஸ் பண்ணுவான், டே மேனேஜ்மெண்ட் ஆடிட் ரிப்போர்ட் நான் கொடுத்துட்டேன் நான் உனக்கு ஆடிட் ரிப்போர்ட் நான் இஷ்யூ பண்ணிட்டேன். இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சது. நல்லா பாரு, after the date of auditor's report is issued, நல்லா பாரு, நம்ம மேல படிச்சதெல்லாம் பிஃபோர் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதை நான் என்ன பார்ப்பேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன், அப்சர்வ் பண்ண ஜெனரல் ப்ரொசீஜர். இப்போ என்னன்னா ஆடிட் ரிப்போர்ட்டை நான் சைன் பண்ணிட்டேன் பாஸ், சைன் ஆயிடுச்சு, ஆடிட் ரிப்போர்ட் நான் இஷ்யூ பண்ணிட்டேன், ஆனா இன்னும் பப்ளிக்ட்ட போல மேனேஜ்மெண்ட் சொல்லுவேன் ருக்கோ ஜானா ருக்கோ அப்படிமே. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன், டே இந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தேன், ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று தெரிஞ்சிருக்கு, மேனேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீ டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவேன், இங்க பாருப்பா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, பப்ளிக்கு போறதுக்கு முன்னாடி மரியாதையா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமெண்ட் பண்ணிடலாம், பப்ளிக்ட்ட போனா பெரிய பிரச்சனையாகும். ஸோ யூல் பி டிட்டர்மைனிங் whether financial statements are amended. அப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான், ஃபினான்ஷியல பண்ண மாட்டேன்னு சொல்ல எப்படி பண்ணணும்னு தெரியல, அவனுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீ மேனேஜ்மெண்ட் இன்கொயர் பண்ணுவேன், நீ என்ன சரி நீ இப்போ என்ன பண்ணலாம் இருக்கு அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட்டே நீ கேட்ப, நீ ஒரு சொல்யூஷன் தரத்துக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் கேட்ப. சிம்பிளா என்னது, சிம்பிளா இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், facts which become known to the auditor after the date of auditor's report but before the financial statements are issued to the public sir. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் தெரிய வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குடுன்னு ஓடி போய் மேனேஜ்மெண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், மேனேஜ்மெண்ட் கேட்பேன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமெண்ட் பண்ணணுமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணுவேன். பண்ணினதுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கேட்பேன், நீ இது எப்படி பண்ண போற அப்படிங்கிறத நான் இன்கொயர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் குடு ஓடி போய் டிஸ்கஸ் பண்ணுவேன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமெண்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவேன். பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன்னா எப்படி பண்ண போறேன்னு மேனேஜ்மெண்ட்டை நான் கேட்பேன், அவன் வாயால நான் கேட்பேன். அதான் இதோட கோர் கான்செப்ட். இதெல்லாம் என்ன சார், சப்சிக்வெண்ட் ஈவென்ட் சார், எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம். இது எதுக்கு சார் நம்ம பண்றோம், ஜெனரல் லாஜிக் இஸ் அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் கோயிங் கன்செப்ட்னா 31st March அன்னைக்கு இருக்கிற ஃபிகரை வச்சு தான் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க டிசிஷன் தப்பா போயிடக்கூடாது, ஏன்னா அவங்க நம்மள நம்புறாங்க, நம்ம சைனை நம்புறாங்க. கோர் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமெண்ட் பண்ணிட்டான், குட் பாய் அமெண்ட் பண்ணிட்டான் மேனேஜ்மெண்ட். அப்படி பண்ணனா கேரி அவுட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நெசசரி இன் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆமா, அவன் அமெண்ட் பண்ணிட்டான்னா கண்ணை மூடி நம்பிட முடியாதுல்ல, மேனேஜ்மெண்ட் திருப்பி தில்லாலங்கடி பண்ணிட்டான்னா அமெண்ட் பண்ணதை நான் ஆடிட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவோம். ஆடிட் ப்ரொசீஜர் என்ன சார் நம்ம படிச்சோம், இதுக்கு ஜெனரல் ஆடிட் ப்ரொசீஜர், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை ஆகும், இதுக்கு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அது அப்ளை ஆகலாம், இன்கொயரி இன்ஸ்பெக்ஷன் ரீகால்குலேஷன் ரீபர்ஃபார்மன்ஸ். ஓகே, அடுத்து என்ன வரும், சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், டெஸ்ட் ஆஃப் டீடைல், சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இல்ல இது என்னது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், இன்கொயரி இன்ஸ்பெக்ஷன் ரீகால்குலேஷன் ரீபர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நார்மல். இது அப்ளை ஆகலனா நீ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜருக்கு போவ. ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரெண்டா பிரியும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல டெஸ்ட் பண்ண, அதுவும் உனக்கு உருப்படியா உனக்கு தெரியல அப்படின்னா சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது ஒன்றும் இல்ல, test of details, analytical procedures. So இங்க வந்து you will be performing audit procedure. Audit procedure னு சொன்னாலே ஜெனரலா உங்க மைண்ட்ல என்ன வரும், inquiry, inspection, observation, recalculation, reperformance. இதான் கோர் கான்செப்ட். இங்க என்னது, unless the circumstances are seen per apply, extend the audit procedures already referred to the date of auditor's report. So audit procedure நீ extend பண்ணுவ, you will be extending
you will be extending to the date of new auditor's report and you will be providing a new auditor's report. So அந்த procedure நீ amend பண்ணுவ. ஏன்னா நீ ஏற்கனவே ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்த, ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தப்புன்னு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் நீ ரெக்டிஃபை பண்ண சொல்லிட்ட. இப்போ புது ஆடிட் ரிப்போர்ட் நீ கொடுக்கணும்ல. சோ அந்த புது ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு நீ சில ப்ரொசீஜர் நீ ஃபாலோ பண்ணுவ and provide new audit report. கதம். See இதெல்லாம் நீ பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உனக்கே புரியும் கான்செப்ட். அதான் யூடியூப்ல உனக்கு கிடைச்சதுன்னா 2x கேளு, 2x 3 2.5x தெரியல, பிரீமியம்னா 2.5x வரும். நீ கேளு 2 தானே, 2 3ல வரும், ஏதோ ஒன்று 2.5ல வச்சு கேட்டுக்கோ. இப்படிங்கிறதுக்குள்ள உனக்கு முடியும். போல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோ, 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கேளு. ஏன்னா ஆடிட் நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். இது நம்ம பாரு, பை டிஃபால்ட் நம்ம ஈஸியாக எக்ஸம்ஷன் வாங்கிடலாம் இந்த மெத்தடாலஜி. ஏன்னா நல்லா பாரு, நம்ம மாடியூலை ஃபாலோ பண்ணுறோம். இல்ல இந்தியா எந்த ஃபேக்கல்ட்டி எந்த நோட்ஸ், இப்போ நோட்ஸ் நான் எது கொடுப்பேன்னா அது வர்த் இல்லை பாஸ். அது எப்படி சார் வர்த் இல்லை? அது ப்ரூஃப்னா நம்ம ஐசிஎஸ் ஸ்கில் வைஸ் வெயிட்டேஜ். ஸோ எந்த லெவலுக்கு ட்ரில் உனக்கு கான்ஃபிடன்ஸ்க்கு பிரேக்கே ஆகக்கூடாது. நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வெளில வரோம். ஸோ இங்கே மாடியூலே நீ ரெஃபர் பண்ணா, மாடியூலை விட்டு அவன் என்ன கேட்க முடியும்? என்ன மார்க்கெட்ல இருக்கிற எந்த ஃபேக்கல்ட்டி நோட்ஸ் எடுத்தாலும் அவன் இருக்கிறத சமரைஸ் பண்ணி கொடுத்துருப்பான். சமரி மைண்ட்ல நிற்குமான்னு கேட்டா அவன் இன்ஸ்டியூட் வேற ஏதோ புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்டானா எதுல இருந்து கேட்பான்? இதுல இருந்து தான் கேட்பான். சஜஸ்டர் ஆன்சர் எடுத்துப்பாரு, ஆர்டிபிஸ் எடுத்துப்பாரு, எம்டிபிஸ் எடுத்துப்பாரு. எங்கேருந்து அவன் சஜஸ்டர் ஆன்சர் எடுக்கிறான்? அவன் மாடியூல்ல இருந்து தான் எடுக்கிறான். நீ மாடியூலே கவர் பண்ணிட்டு போறோமே, எம்சிக்யூ புதுசா கேட்டா இதுல இருந்து கேட்பான், மாடியூல்ல இருந்து தான் கேட்பான். அந்த கான்செப்டை நம்ம இங்க டீகோட் பண்றோம். 5 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா மறக்கும். நீ யூடியூப்ல 2xல வச்சு கேட்ப. சிம்பிள். எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் உனக்கு இது நீ வாங்கி ஆகணும் மார்க், அவ்வளவுதான். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நியூ ஆடிட் ரிப்போர்ட் ஷால் நாட் பி லேட்டர் தன் earlier of approval of amended financial statements. ஏன்னா amended financial statements அப்ரூவ் பண்ணது வச்சு நீ பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க பாரு, financial statements உனக்கு ஆடிட்டோட ஃப்ளோ தெரியுமா? நீ பாரு, சும்மா இது உனக்கு ஏற்கனவே தெரியும், பட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அப்ரூவ் பண்ணுவாங்க ஆடிட்டுக்காக. அதுக்கப்புறம் நீ ஆடிட் கொடுப்ப, ஆடிட் பண்ணுவ. அதுக்கப்புறம் ஆடிட் ரிப்போர்ட் நீ இஷ்யூ பண்ணுவ. அப்புறம் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை மேனேஜ்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவான். கரெக்ட், ஏஜிஎம் எல்லாமே. அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகும். இதுதான் ப்ராசஸ். அதுல வந்து இங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணணும். நான் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவன் வந்து அமெண்ட் பண்ணிட்டான், அப்ரூவ் பண்ணல. பப்ளிக்ட்ட போனதுக்கு அப்புறம் சொல்லுவா ஆடிட்டர் பண்ண சொன்னார் நான் பண்ணேன் அப்படிமா. நோ, அதனால அமெண்டட் அந்த சேஞ்ச் பண்ணிருக்கான் பாரு, சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ் ஆன காரணம் அந்த சேஞ்ச் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பேன். லெட்ஸ் சே 18th மே அன்னைக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்தேன், தப்பா 21 மேக்கு எனக்கு தப்பா தெரிஞ்சது, 1st ஜூன் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சது. மேனேஜ்மெண்ட் நான் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மாத்துறாங்க. மாத்திட்டு அவங்க 22nd மே அவங்க அதை அப்ரூவ் பண்ணும். அப்ப ஆடிட் ரிப்போர்ட் வந்து 22nd மேக்கு முன்னாடி இருக்க கூடாது. அந்த அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட நியூ ஆடிட் ரிப்போர்ட் இருக்கணும். Let's say அவன் 26th ஜூன் அன்னைக்கு அவன் amended financial statements 26th மே அன்னைக்கு amended financial statements அப்ரூவ் பண்றானா, நியூ ஆடிட் ரிப்போர்ட் must be after 26th ஜூன். அந்த amended financial statements அப்ரூவ் பண்ண நாளைக்கு முன்னாடி இருக்க முடியாது. amended financial statements அப்ரூவ் பண்ண நாளைக்கு அப்புறம் தான் இருக்க முடியும். இல்லையே, இது வந்து from the date of auditor's report till the date of financial statements are issued. இப்ப நம்ம படிக்கிறது ஏஜிஎம் இஜிஎம் வைக்கிறதுனால தான் பப்ளிஷே பண்ணுவான். நான் சொல்றது போர்ட்ஸ் அப்ரூவல். இப்போ ஏஜிஎம் இஜிஎம்க்கு ஷேர் ஹோல்டர் அப்ரூவ் பண்ணுவான். இப்போ போர்டு வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்போ ஏஜிஎம்ல நீ அப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஏஜிஎம் எப்போ நடக்கும்? ஏஜிஎம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ற நாளைக்கு தான் நடக்கும். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவான், அது வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் மாதிரி. ஆனா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள நடந்துகிட்டு எல்லாம் பண்றது போர்டும் ஆடிட்டரும் தான். சோ போர்டோட அப்ரூவலுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ, போர்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ ஆனதுக்கு இஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1st ஜூன் அன்னைக்கு இஷ்யூ ஆகுதுன்னா 1st ஜூன் அன்னைக்கு தான் ஏஜிஎம் நடக்கும். ஏஜிஎம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும், உன்னோட படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பப்ளிக் எல்லாரையும் கூப்பிட்டு ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல வச்சு சொல்லுவான், we have profit this much of our entity, this is our annual financial statements. நல்லா புரிஞ்சுக்கோ, ஏஜிஎம் ஓட அப்ரூவல் வச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிஷ் ஆகாது. ஏஜிஎம்ல நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவ. ஏன்னு சொல்லு, பப்ளிக் அதுக்கு தானே போர்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்ரூவல் பேசும்போது போர்ட்ஸ் அப்ரூவல்.
இங்க போர்டு அப்ரூவ் பண்ணுவான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுப்பான், ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் போர்டு அப்ரூவ் பண்ணுவான். போர்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆகிற சமயத்துல ஏஜிஎம் நடக்கும். பப்ளிஷ் ஆன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்கல்ல பப்ளிக் ஏஜிஎம்ல, எதை வச்சு கேட்பான்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பான். அவன் சொல்லுவான், பப்ளிக் கேட்பான், யூ பப்ளிஷ் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டுடே, தேர் இஸ் a profit of 1 crore, last year it was 2 crore, why 1 crore has reduced? நீ as an auditor உட்காருவ, ஆடிட்டர், கம்பெனி செக்ரட்டரி, டைரக்டர்ஸ் எல்லாம் உட்காருவாங்க. நீ போலாம், நீ ஒரு ஈக்விட்டி ஷேர் வச்சிருந்தா கூட ஏஜிஎம்ல போய் நீங்க கேள்வி கேட்கலாம். பட் ஏஜிஎம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிக்கு போயிருக்கும். இன்னொன்னு இருக்கு, இன் கேஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறனா அப்போ பப்ளிக்கோட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ பண்ண முடியும். அதனால போஸ்டல் பேலட்ல உனக்கு அனுப்புவான், மெயில்ல எல்லாம் வரும். ஸோ அதான் அதோட மைன்யூட் டிஃபரன்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோ. பட் இட் வாஸ் a good doubt. ஸோ இது என்னது, the new auditors report shall not be dated early date சொல்லிட்டான். ஓகே, நெக்ஸ்ட், when laws regulations or the financial reporting framework does not prohibit the management from restricting the amendment of financial statements, the effect of subsequent events or events causing the amendments, and those responsible for approving the financial statements are not prohibited from restricting the approval to the amendment. The auditors permitted to restrict the audit procedure subsequent events to the amendments. சிம்பிளா என்ன சொல்றேன்னா, நீ ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தனா, நீ ஒரு புது ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணனா, சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ்க்கு சம்பந்தமா இருக்கிற ப்ரொசீஜர் மட்டும் பண்ணிக்கோ, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ் ஆர்டர் காரணம் என்ன இம்பாக்ட் இருக்கோ அந்த இம்பாக்ட்டுக்கு மட்டும் நீ ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுங்கறான். திஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், நோ நீட் டு கன்ஃபியூஸ் இட் அகைன். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான், அப்படி பண்றதா இருந்ததுன்னா நீ ஆடிட் ரிப்போர்ட் அமெண்ட் பண்ணி you will be including an additional date or provide a new audit report. ஒன்னு என்ன பண்ணலாம் தெரியுமா, 18th மே அன்னைக்கு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்ட, அதுக்கு கீழேயே நீ கொடுக்கலாம். 18th ஆடிட் ரிப்போர்ட் கரெக்ட், ஆனா 24th மே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ் நடந்தது, அந்த ஈவென்ட்டுக்கு மட்டும் நாங்க ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்லி நீ ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலாம். 18th மே ஆடிட் ரிப்போர்ட் வேலிட், கீழே நீ அடிஷனல் டேட் போட்டுருவேன். ஏன்னா சும்மா கதை திருப்பி பண்ண வேணாம். இல்ல எனக்கு அது வேணாம் அப்படின்னா புது ஆடிட் ரிப்போர்ட் மொத்தமா கொடுத்துடலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒண்ணு அதே ஆடிட் ரிப்போர்ட்ல எக்ஸ்ட்ரா டேட் ஆட் பண்ணிக்கோ சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ்க்காக, இல்லாட்டி கிழிச்சு போட்டு புது ஆடிட் ரிப்போர்ட் டிராஃப்ட் பண்ணு, கதம். இதுதான் கான்செப்ட், இதான் அவன் சொல்லியிருக்கான். In some entities, management may not be required by applicable law, regulation, financial reporting framework to issue amended financial statements. Accordingly, the auditor need not provide an amended or new auditor's report. However, when management does not amend the financial statements, auditor need to be amended. என்ன சொல்லிருக்கான் தெரியுமா, மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட வாய் பேசுறான், அமெண்ட் பண்ண முடியாதுங்கிறான், பண்ண மாட்டேன், என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறான். நீ என்ன பண்ணுவ, adverse opinion modify பண்ணிட்டு போடா டேஷ்னு சொல்லிடுவேன். சோ இங்க என்ன சொல்லிருக்கான், in case management is not accepting for the proposed change, மாத்திக்கலாமே. நீ ஆடிட் ரிப்போர்ட் நீ கொடுத்துட்ட, நீ பப்ளிக்கு இஷ்யூ ஆகலல்ல, பப்ளிக்கு எப்போ இஷ்யூ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துருவான். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், after the date of auditor's report but before the financial statements are issued. financial statements எது கூட இஷ்யூ, ஆடிட் ரிப்போர்ட் கூட ஸ்டாம்பிள் பண்ணி தான் இஷ்யூ பண்ணுவான். அப்போ சொல்லுவான் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, சரி 18th மே அன்னைக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்தல, அந்த ரிப்போர்ட் செல்லுபடி ஆகாது, அவன் யூடின் ரிவோக் பண்ணிடுவான். அதுதான் யூடின் வந்திருக்கு, யூடின். இப்போ 18th நீ சொன்ன மாதிரி 18th மே அன்னைக்கு ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றான், நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்ற மாட்டேன், பப்ளிக்கு இஷ்யூ பண்ணும்போது நீ 18th மே அன்னைக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். நாங்க சைன் பண்ணும்போது என்ன கொடுத்துருப்பேன், யூடின், யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பப்ளிக் அதை வச்சு செக் பண்ணலாம். நான் என்ன பண்ணலாம், யூடின் அதுக்கு தான் கொண்டு வந்தான். நான் என்ன பண்ணுவேன், யூடினை ரிவோக் பண்ணிடுவேன். ஸோ பப்ளிக் அந்த யூடினை போய் செக் பண்ணா அது சொல்லும், the auditor has revoked this audit report, நம்பாதீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், பப்ளிக் தான் நான் புது ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதுதான் பிரஸ் ரிலீஸ் நிறைய வரும் பாரு, பிரஸ் ரிலீஸ் நிறைய ஆடிட்டர்ஸ் பண்ணுவாங்க, நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுல இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தில்லாலங்கடி பண்ணா பிரஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் ஆடிட்டர். இந்த மாதிரி நாங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தோம், மேனேஜ் தில்லாலங்கடி பண்ணுது, ஆனா எங்க ஆடிட் ரிப்போர்ட் ரிவைஸ் ஆடிட் ரிப்போர்ட்ல அது அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படிமா. என்ன சொல்லிருக்கான், ஆடிட்டர் ஹஸ் நாட் எட், இங்க பாரு, நல்லா பாரு, நீ கேட்ட क्वेश्चनக்கு இங்க வரும் பாரு, ஆடிட்டர் ஹஸ் நாட், ஆடிட் ரிப்போர்ட் ஹஸ் நாட் பீன் ப்ரொவைடட் டு தி என்டிட்டி, என்டிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணல, சைன் பண்ணவில்லை என்றால் யூ கேன் அமெண்ட். ஆனா in case the report has been already provided to the entity, the auditor shall notify the management. management சொல்லுவா, மேனேஜ்மெண்ட் இங்க பாரு நான் உங்ககிட்ட கொடுத்தேன்,
அதை பப்ளிக்ட்ட கொடுக்காத வேண்டாம் அப்படிமா. இன்னொன்னு unless all those are the governance financial statements nevertheless the auditor shall take appropriate action. அதையும் மீறி இருக்குன்னா auditor shall take appropriate action. சார் appropriate action என்னது சார்? எனக்கு புரியல சார். appropriate action அவர் என்ன சார் பண்ணுவாரு ஆடிட்டர்? பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாரு. சிம்பிள். மேனேஜ்மெண்ட் ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கா பண்ண மாட்டேன் விட மாட்டேன்னா appropriate action nothing here is nothing but press release. சொல்லுவார் பப்ளிக்ட்ட. பப்ளிக் இந்த கம்பெனியை நம்பாதீங்க பப்ளிக், இவனை வந்து நான் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தேன், அது நான் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கம்பெனி ஒரு தில்லாலங்களியில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ், அதுக்காக நான் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குறேன். ஏன்னா அது பர்வேசிவாகவும் இருக்கு. பர்வேசிவ். ஒரு கிளாஸ்ல தண்ணி இங்க டிராப் பண்றேன், சுச்சுக்குன்னு ஃபுல் தண்ணியும் ப்ளூ ஆயிடுது. அதே மாதிரிதான் ஒரு சின்ன தப்பு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே இம்பாக்ட் பண்ணலாம். ஸோ பப்ளிக்ட்ட நான் சொல்லுவேன் ப்ரெஸ் ரிலீஸ்ல, பப்ளிக் நம்பிடாதீங்க, இது ஃப்ராடு கம்பெனி, ஃப்ராடு தனம் பண்றான். மரியாதையா அவன் முன்னாடி அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருந்தேன், இப்போ அதுக்கு அட்வர்ஸ் ஒப்பீனியன். தயவு செஞ்சு அந்த கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட ஆடிட் ரிப்போர்ட்டை ஒட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவேன். அதுதான் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். ஓகே, இதான். இங்க வா, நெக்ஸ்ட் வா. Which become known to the auditor after the date the financial statements has been issued. பப்ளிக்கு போயிடுச்சு, பப்ளிக் கையில போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது, ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டோமே, சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவ? திருப்பி அரைச்சமாவ திருப்பி டிஸ்கஸ் வித் த மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அமெண்ட் பண்ணமா வேணாம் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணுவேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட் இன்கொயர் பண்ணுவேன், எப்படி நீ பண்ண போற, அரைச்சமாவ திருப்பி அரைக்கணும். ஓகே, சோ இந்த டாபிக்ல என்ன நீ புரிஞ்சிருக்க? ஆடிட்டர் ரெக்டிஃபை பண்ணணும்னா அவர் வந்து ப்ரையர் பீரியட்னு சொல்லிடுவாரு, புது ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாரு. இது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். SA 560 ஒன்லி ஃபார் நீ என்ன கேட்குற, ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் மேல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் போகும். அவர் ஒரு பிரஸ் ரிலீஸ், ஆமா, ஏன்னா அவர் வேலை கரெக்டா பண்ணிருக்கணும்ல, அவர் தப்பு பண்ணிருக்காரு. அப்படி இருந்தாருன்னா அவர் மேல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட், அவர் மேல பெனால்ட்டியும் போடுவாங்க, அவர் ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி கொடுப்பாரு, அப்ராப்ரியேட் ஆக்ஷன். இதுக்கெல்லாமே இன்ஸ்டிடியூட் ரூல்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க கேட்குற ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும் போது நான் அன்மாடிஃபைட் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நானே ஜென்யூனா ஒரு விஷயத்த பார்க்கல as an auditor, தப்பு நடந்திருக்கு, மனுஷன் தப்பு பண்றேன், தப்பு நடந்திருக்கு, அதனால அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப சீரியஸா இருந்ததுன்னா நீ பிரஸ் ரிலீஸ் கொடுக்கணும். பப்ளிக்கு பெரிய பிரஸ் ரிலீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நாங்கள் ஆடிட் பண்ணும்போது இந்த மாதிரி தப்பு நடந்தது, நாங்கள் ரெக்டிஃபை பண்றோம், இதுதான் எங்களோட இது அப்படின்னு நீங்க ரெக்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்கணும். அதை கொடுத்தா மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பான், ஒரு இது மாதிரி கொடுப்பான், ஒரு பெனால்ட்டி கண்டிப்பா இன்ஸ்டியூட்டும் போடும், செபியும் போடுவான் அவன் மேல. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மனுஷங்க தான் ஆடிட் பண்றாங்க, தப்பு கண்டிப்பா நடக்கும். ஒரு பார்க்காம விட்டுருக்கலாம், ஒன்று தெரியாம விட்டுருக்கலாம். பட் அது எல்லாமே நீ ஒன்னே அந்த மாதிரி இருந்தா பிரஸ் ரிலீஸ், அவ்வளவுதான். ஆடிட்டர் மேல தப்பு இருந்ததுன்னா. அதுவே மேனேஜ்மெண்ட் வந்து அமுக்கி இருக்காங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்துடும். ஏன்னா facts which becomes known to the auditor, fact which become known to the auditor, அதான் சொல்லியிருக்கான் பாரு 560ல. நான் ஜென்யூனா as an auditor வேலை பண்ணாம நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா என் தலையில தான் விடும். ஆனா மேனேஜ்மெண்ட் ஏதோ மறைச்சிருக்காங்கன்னா சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்துடும். அதுல நான் டிஸ்கஸ் வித் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணலாம். பட் ஒன்னு பப்ளிக்ட்ட மட்டும் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு வைங்க, எனி அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இஸ் நத்திங் பட் பிரஸ் ரிலீஸ் தான். ஏன்னா அவங்க பாரு வேகா அவன் கொடுத்துருக்கான், டேக் அப்ராப்ரியேட், அதாவது உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கான், நீ ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கோ, உன் விருப்பம் அதான் கொடுத்துருக்கான். உன் விருப்பம்னா பிரஸ் ரிலீஸ், அதான் அது. ஏஐ என்னதான் ஏஐ வந்து ஹெல்ப் தான் பண்ணும். ஏன் ஹெல்ப் பண்ணும்னா வேற, நீ ஆடிட் நீ பண்ற, ஆமா, ஏஐ வந்து ஹலூசினேஷன் ஒன்று இருக்கு. ஏஐல மிஷின் லேர்னிங்ல பார்த்தா ஏஐ வில் ஹலூசினேட். சிம்பிளா சொல்ல போனா இப்ப இந்த கிப்லி இமேஜ் வந்தது, நீ சாட் ஜிபிடி எல்லாம் போட்டிருப்ப, திடீர்னு ஒரு டைம் கொடுக்கும்போது ஒரு வகையா கொடுக்கும், திடீர்னு அடுத்த டைம் அழகா கொடுக்கும், திடீர்னு அடுத்த டைம் நம்ம மூஞ்சி மாதிரியே இருக்கு, அதனால அதை ஹலூசினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏஐ வந்து கேன் அசிஸ்ட் யூ தான், பிகாஸ் ஏஐ இஸ் பவுண்ட் டு ஹலூசினேட். ஹலூசினேட்னா அது திடீர்னு குழம்பிடும், என்ன பண்ணுன்னு தெரியாது, படப்பட அது ஏஐயோட இன்ஹெரண்ட் லிமிடேஷன்.
ஸோ ஆடிட்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் தெரியுமா? அந்த ரொட்டீன் ஒர்க் இருக்கு பாரு, ஆர்டிகல் அசிஸ்டன்ட், ஆடிட் செக்கிங், இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும். பட் நம்ம ஆடிட்டரோட வேலை என்ன? ரிவ்யூ. ரிவ்யூ எப்படி ஏஐ பண்ணும்? பண்ணாது. ஏஐ ரிவ்யூ பண்ணணும்னா ஹாலுசினேட் பண்ணும். ஏன்னா ஏஐக்கு வந்து அந்த கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் உனக்கு தெரியல. இப்போ ஒரு ஹியூமனோட, இப்போ நீ ஆடிட்டர்னா ஆடிட்டர் ஏன் உன்னை மதிக்கிறான்? நம்ம மேல என்ன படிச்சோம்? ஆடிட்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் பிஹேவியர். ஒரு மனுஷன்ட்ட பேசுறான், அவன் பொய் சொல்றான், அவன் கூட அவனுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, அவனோட இதெல்லாம் தெரியும். ஏக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஆனா பிகாம் காரன் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும். நம்ம சிஏவை ரீப்ளேஸ் பண்றது கஷ்டம். ஆனா சிஏவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணா? நிறைய சிஎஸ் பார்த்தேன். இப்ப இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறவங்க மோஸ்டா அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் பண்ணிட்டு இருப்பான். சிஏ ஆடிட் பண்ண மாட்டான். அக்கௌண்டிங் என்ட்ரிஸ், எஃபிஎன், அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் அவனெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆனா ஒண்ணு, அந்த அக்கௌண்டிங் என்ட்ரிக்கு ஒரு ஏஐ பண்ணுது பாத்தியா, அது கரெக்டா பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தங்களை வைப்பாங்க. அவன் சிஏவா தான் இருப்பான். சும்மா தட்டுற வேலையெல்லாம் போயிடும். ஆனா இது எப்படி தட்டுறாங்கிறது உனக்கு தெரிஞ்சதுன்னு வையா, உன்னதான் அதுக்கு மேனேஜரா போடுவான். ஏன்னா அது ஹலுசினேட் பண்ணும். ஏ கேன் நெவர் ரீப்ளேஸ் சிஏ. ஏன்னா அதுக்கு சைனிங் அத்தாரிட்டி இல்ல, அதுக்கு ஹியூமன் பிஹேவியர் என்னன்னு தெரியாது. ஆனா ஏஐ வச்சு யூஸ் பண்ற சிஏ இருக்கான் பாத்தியா, அவன் விவரம், அவன் நல்லா காசு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ஆர்டிகல் அசிஸ்டன்ட், பிகாம் ஹையர் பண்றது, டேட்டா என்ட்ரி தட்டுறது, ஃபைலை உள்ள போடுறது, ஃபைல் எடுத்து வைக்கிறது, இவங்களெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. ஸ்மார்ட்டா நீ யூஸ் பண்ணும். பட் உனக்கு என்ன, இந்த குவாண்டம் ஆஃப் ஒர்க் கம்மியாகும். மோர் ஆஃப் அனாலிட்டிக்கல் தான் உனக்கு இனிமேல் யூஸ் ஆகும். ஏன்னா அனாலிசிஸ் ஏஐனால தெளிவா பண்ண முடியாது. ஏன்னா ஹலுசினேட் பண்ணும். நீயே சும்மா எடுத்து பாரு, சும்மா அதை கேட்டு பாரு, இந்த ஆடிட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் 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 ஒரு 10 டைம் கேளு. அது எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த மூமெண்ட் என்ன சொல்லி, இது கரெக்ட் இல்லை, இது தப்பு அப்படிங்கும். கச்ச 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 ஒன்னு சொல்ல இது எப்படி ஏஐ வரும்? இது வந்து 2 ஆன்சர் தரணும், 3 ஆன்சர், அதுவே கிளியரா இருக்காது. அது கிளியரா சொல்லும். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் ப்ளீஸ் கன்சல்ட் தி ப்ரொஃபஷனல் சம்திங் எல்லாத்தையும் சொல்லும். சோ ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா யூஸ் பண்ண தெரியாத சிஏ ஃபீல் அவுட் ஆயிடுவான். அவன் ஃபீல் அவுட் ஆயிடும். இப்போ நீ வந்து ஒரு சிஏ பிராக்டிஸ் போடுற, ஆர்டிகல் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவ? பேங்க் என்ட்ரியை பவுச்சிங் பண்ணும்ப. பவுச்சிங் பண்ணதை வச்சு நீ ஒரு டைம் ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ ஆர்டிகல் அசிஸ்டன்ட்க்கு போல ஏஐ வச்சு பவுச் பண்ண சொல்லுவேன். ஆனா ஆர்டிகல் அசிஸ்டன்ட் நீ நம்பி மாட்டான். கரெக்டா வேலை பண்ணிருக்கானா பாப்பா. அதே மாதிரி ஏஐ கரெக்டா வேலை பண்ணிருக்கியா நீ பாப்ப. சோ ஏஐ யூஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ் பண்ண தெரியாத சிஏ ஃபீல் அவுட் ஆயிடும். முடிஞ்சது. யூஸ் பண்றது பேசிக். ஒன்னு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நீ கத்துக்கோ. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் இப்போதைக்கு டிமாண்ட்லயே இருக்கிறது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா ஏஐ எப்படி பேசணும்னு நீ தெரிஞ்சுக்கணும். எங்க நீ ப்ளீஸ் யூஸ் பண்ணும், எங்க கைண்ட் யூஸ் பண்ணும், எங்க நீ ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், எங்க நீ அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும், எங்க அதுட்ட எப்படி வகையா நீ கேட்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். நம்ம சிஎஸ்க்கு அதான் தேவை. நம்ம மிஷின் லேர்னிங் இதெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அதுட்ட கேட்கணும் அப்படிங்கறது அது ஃப்ரீ டைம்ல நீ படிக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு. ஸோ அதை நீ படிச்சுட்டாலே யூ கேன் லேர்ன். ஈவன் இப்போ பாரு, இப்போ இந்த கிளாஸ் இருக்கு. இப்போ நீ இப்போ இதை வச்சு சாட் ஜிபிடில போட்டு எக்ஸ்பிளைன் மீன் இங்கிலீஷ் ஈஸி நீ சொல்லுவ. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா அது ஹலுசினேட் பண்ணும். அதுக்கு வந்து இன்ஸ்டியூட்டோட ட்ரெண்ட் தெரியுமா, இல்ல மோர் ஆர் லெஸ் அது வந்து தரது வந்து உனக்கு ஆத்தென்டிக்கா இருக்குமான்னு உனக்கு தெரியாது. அங்க இங்க சொல்லும். பட் நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுல தப்பு இல்லை. பட் நீ அதை கத்துக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கீப் இட். இப்போ எக்ஸாம் முடிஞ்சு நீ ஃப்ரீயா இருப்ப ஒரு 1.5 மாசம் 2 மாசம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கோ. அதுதான் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஏஐ கேன் வில் நாட் ரீப்ளேஸ். பட் ஏஐ அடாப்ட் பண்ணாத சிஏ அவ்வளவுதான், ஃபீல்ட் அவுட் ஆயிடுவான், கிளம்பிடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நீ தெரிஞ்சுக்கலாம். சம்திங் இது. ஸோ இப்போ அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் அமன்ஸ். குட் பாய். மேனேஜ்மெண்ட் அமன் பட் இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? When the fact becomes known to the auditor after the financial statements are issued. பப்ளிக் கையில போகிவிட்டது அப்படிங்கிற செகண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? அதே நம்பர் திருப்பி அரைச்சமாவா அரைப்பான் பாரு. கேரி அவுட் த ஆடிட் ப்ரொசீஜர். ஆமா, ஆடிட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ரிவ்யூ பண்றத செக் பண்ணு. அப்புறம் ஆடிட் ப்ரொசீஜரை வந்து டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் நியூ ரிப்போர்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணு. நாட் ஏர்லியர் than the date of auditors approval of financial statements or provide new auditors report. அதேதான் சொன்னதை திருப்பி வரும். ஜஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் when the circumstances as such a laws or regulation does not prohibit the management from restricting the amendment of financial statements effect of subsequent events, the amended and those responsible for approving the financial statements are not prohibited from restricting their approval to the amendment, amend the auditor's report or provide new audit report. So in case of laws and regulations amend பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ அமெண்ட் பண்ணாம இருந்துக்கலாம். பட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல அதோட இம்பாக்டை நீ மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறான். ஸோ அது ஆடிட்டர் shall include in the amended auditor's report. சிம்பிள். இது வந்து எம்சிக்யூ கைஸ். இது எம்சிக்யூ. சரியா? இது வந்து எம்சிக்யூ. இதை பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை.
Okay. The auditor shall include in the new or amended auditor's report an emphasis of matter paragraph or other matter paragraph referring to the note in the financial statements that provide extensively the reason for amendment. ஒன்னும் இல்ல பாரு MCQ ல கேட்பான் if you are amending the financial statements as a result of subsequent events, what you would be doing, you would be mentioning the same in the emphasis of matter para or other matter para. Sir, emphasis of matter para எப்போ sir வரும்? Those which can be found in the financial statements. அது emphasis of matter para ல கொடுப்பேன். Other matter paragraph na financial statement சம்பந்தமே இல்ல. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஒரு கம்பெனியை பத்தி தப்பான பேர் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே மேகியை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் 10th ஏப்ரல் அன்னைக்கு வந்துருச்சு வச்சுக்கோ. நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சைன் பண்ணி இஷ்யூ பண்ணிட்ட. ஸோ 10th ஏப்ரல் அன்னைக்கு வந்திருக்குன்னா நீ அமெண்ட் பண்ணலாம். அதர் மேட்டர் பேராகிராஃப்ல நீ கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? இந்த மாதிரி மேகியை பத்தி தப்பான விஷயங்கள் வந்திருக்கு பாரு. தப்பான விஷயங்கள் வந்து உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எங்கேயோ இருக்கா? அசெட், லயபிலிட்டி, ஈக்விட்டி, P&L அதுல இருக்கா? இல்ல. இது வந்து அதர் மேட்டர். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இடம் பெறாதவை அதான் அதர் மேட்டர். நீ அதர் மேட்டர் பேராகிராஃப்ல கொடுப்ப. இந்த மாதிரி மேகி பேர்ல ஒரு தவறான ஒரு வதந்தி வந்திருக்கு. மேகியில ஏதோ ஒரு லெட் போடுறாங்க. மேகியை சாப்பிடக்கூடாது. அப்போ யூசர் வந்து தெளிவா இருப்பான். ஏன்னா நெஸ்லேக்கு இருக்கிற மேஜர் ரெவென்யூ என்னது? மேகி. ஸோ மேகி பேர் அடி வாங்கினா ப்ராஃபிட் அடி வாங்கும். ஸோ கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிசைட் பண்ணுவான். இதான் இதோட கோர் கான்செப்ட். இங்க அதர் மேட்டர் பேராகிராஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சம்பந்தமே இல்லாதவை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சார்ந்தவை எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் நான் பீத்திக்கிறதுக்கு காமிக்கிறேன் யூசர்கிட்ட. இவ்வளோ வேலை பண்ண வேர்வையை சிந்தி இதெல்லாம் நான் பண்ணேன். அது கீ ஆடிட் மேட்டர். ஆனா ஒண்ணு என்ன காமன்? ஒரு மேட்டர் மூணுலயும் இருக்கக்கூடாது. கீ ஆடிட் மேட்டர்லயும் அதே இது, எம்பசிஸ் மேட்டர்லயும் அதே இது. சும்மா எழுது கதை விட்டு இருக்க முடியாது. ஒரு மேட்டர் கீ ஆடிட்ல இருந்தா அது அங்கதான் இருக்கணும். ஒரு மேட்டர் எம்பசிஸ்ல இருந்தா எம்பசிஸ்ல இருக்கணும். ஒரு மேட்டர் அதர் ஆடிட்ல இருந்தா அதர் ஆடிட்ல தான் இருக்கணும். முடிச்சு கதம். இதான் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னது? இஃப் த மேனேஜ்மெண்ட், இது சிம்பிள் ஒன்றும் இல்லை. மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கல, மேனேஜ்மெண்ட்டை சொல்றோம். அதாவது பப்ளிக்ட போய் சொல்லுங்கப்பா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ ஒன்றும் இல்லை. யூ வில் டேக் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் த ரிலையன்ஸ் ஆன் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். நத்திங் பட் ப்ரெஸ் ரிலீஸ். Further actions. Appropriate action is nothing but appropriate action, which is nothing but press release. Concept. இதான் கோர் கான்செப்ட். இது உன் மைண்ட்ல வச்சுக்கிட்டா நார்மலா வச்சுக்கிட்டாலே போதும். ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணாத. இது MCQனா தட்டி தூக்கிடுவ, பிரச்சனையே வராது உனக்கு. ஸோ இஃப் டிஸ்பியூட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் தோஸ் ஆர் தி கவர்னன்ஸ் டஸ் நாட் டேக் நெசசரி திருப்பி அரச்சமா அதே அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். நத்திங் பட் ப்ரெஸ் ரிலீஸ். சிம்பிள். ஒன்று மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பண்ணானா ஓகே. பண்ணவே முடியல, என் கையும் கட்டி போட்டிருக்கு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல போட்டுரு, முடிஞ்சு. அந்த நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்கு பேர் தான் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். அந்த அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் தான் உங்க எக்ஸாம்ல கீவேர்டு. SA 560நாலே உன் மைண்ட்ல என்ன சுத்தணும்? ஒன்றும் இல்லை, சிம்பிளா சம்மரைஸ் பண்ணலாம். SA 560 ஈவென்ட்ஸ் அக்கரிங் பிட்வீன் த டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிட்வீன் த டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், obtain அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் மேனேஜ்மெண்ட் இஸ் டூயிங் கோயிங். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுவேன், மேனேஜ்மெண்ட்டை இன்கொயரி பண்ணுவேன். மூணாவது வந்து எப்படி அதை அமெண்ட் பண்ண போறேங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். முடிஞ்சது. அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒன்னு மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். அவன் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். முடிஞ்சது. அப்ரோப்ரியேட் ஆக்ஷனா பிரஸ் ரிலீஸ். அவ்வளவுதான். இங்க ஓவர்வியூ நம்ம பார்ப்போம். ஓவர்வியூ சொல்லியிருக்கோம். இது எல்லாமே பாக்ஸ், செக் பாக்ஸ். ஸோ இங்க என்னது? பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர். ஆமா, occurring between the date of financial statements and the date of auditor's report. Sorry, date of auditor, nothing but subsequent events. Check box. ஆமா, if subsequent events that require the judgment disclose financial statements as benefit, ஆமா அதுவும் பண்ணோம். Written representation of management obtain பண்ணுமான்னு கேட்டா yes, you can obtain, you have to obtain. Next, overview சொல்லியிருக்கான். Audit responsibility after the date, after the date of auditor's report but before the financial statements are issued. சொன்னதே தான் திருப்பி. This you can learn, there's nothing to in-depth explain. CM அதே தான், check box. இது என்னது? After the financial statements has been issued. But TYK நீங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு பார்த்துருங்க TYK, because you should not waste.
ஓகே, கோயிங் கன்சர்ன் பார்ப்போம். SA 570 வந்து என்ன சார்? SA 570 சார் கோயிங் கன்சர்னா என்ன சார்? கோயிங் கன்சர்னா என்ன படிச்சிருப்போம், விஜய் கூட ஏதோ சொன்னாங்க, மென் மே கம் மென் மே கோ பட் த கம்பெனி வில் கோ ஆன் ஃபார் எவர். அதே மாதிரி விஜய் தான் சொன்னான் டிவிக்கு அதில். ஸோ மென் மே கம் மென் மே கோ பட் த கம்பெனி வில் கோ ஆன் ஃபார் எவர், அதான் கோயிங் கன்சர்ன். மனிதன் வருவான் மனிதன் போவான், அந்த கம்பெனி போய்கொண்டே இருக்கும். ஸோ கோயிங் கன்சர்ன் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வில் பி இன் அ பொசிஷன் டு கண்டினியூ இட்ஸ் ஆபரேஷன். It will be in position to continue in operation in the foreseeable future. It is assumed that entire as entity has neither the intention nor the necessity of liquidation. அது வந்து போய்கிட்டே இருக்கும், அதை மூட போறோங்கிற இன்டென்ஷன் அந்த கம்பெனிக்கு இருக்காது. இதான் men may come men may go but the company will go on forever. ஸோ இதை இப்போ நீங்க note it down. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கோர் கான்செப்டுக்கு இருக்கும். In this assumption, the company's financial statements are prepared based on the entity will continue its operation in the foreseeable future. Significance of going concern, அது திருப்பி சொல்லியிருப்பான். Due to affect the financial statements, ஃபுல்லா கதை என்ன சொல்லியிருக்கான்னா, the entity will be in a position to realize its assets and discharge its liability. ஒன்றும் இல்லை, அசட்டை வாங்கிறதுக்கும் liability discharge பண்ணுறதுக்கும் அதுக்கு பக்குவம் இருக்கு, அதான். So that is going concern is nothing but the company can go on forever. So SA 570 ஓட going concern ஓட entity's ability to going concern. So auditor வந்து ஜட்ஜ் பண்ணுவாரு. ஏன்னா இது appropriateness of going concern நம்ம பார்க்கணும். அது எப்படி நம்ம பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? the degree of uncertainty associated with the outcome or event. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி மேல ஒரு டெட்டார் வந்து பெரிய கேஸ் கிரெடிட்டார் வந்து பெரிய கேஸ் போட்டிருக்கான். அந்த கேஸ்ல கம்பெனி தோத்துட்டான் அப்படின்னா, அந்த கம்பெனில இருக்கிற எல்லா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அந்த கிரெடிட்டாருக்கு கொடுத்துடணும். கம்பெனி அவ்வளவுதான், கத்தம், ஜிப்சி பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த கம்பெனிக்கு இருக்கிற காசே கம்மி, 10,000 தான் அந்த கம்பெனிக்கு, 10,000 முதல் கூட அந்த கிரெடிட்டாருக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனி அந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த கம்பெனி அந்த கேஸ்ல தோத்துட்டான் அப்படின்னா கம்பெனி கத்தம், அவன் இனிமேல் வாழவே முடியாது கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பார்ப்ப? டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி அசோசியேட்டட் வித் அவுட்கம். நீ ஃபர்ஸ்ட் பார்ப்ப, இந்த வழக்குல வந்து கம்பெனி ஜெயிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா, தோக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா. ஸோ இந்த நம்ம ஐபிஎல் எல்லாம் பாக்குறோம்னா மேட்ச் ப்ரெடிக்டர் அப்படின்னு இருக்கும். யூ திங்க் சிஎஸ்கே வில் வின் 67%, 70%. அதே மாதிரி இந்த கம்பெனில இந்த கம்பெனினால இந்த கோர்ட்ல வந்து இந்த கேஸை ஜெயிக்க முடியுமா முடியாதா, ஜெயிக்க முடியுங்கிற ப்ராபபிலிட்டி எவ்வளோ, தோக்க முடியுங்கிற ப்ராபபிலிட்டி எவ்வளோ, அதை நான் எவாலுவேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து the size and complexity of the entity, nature and condition of the business and to the extent to which the external factors affect. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, அந்த என்டிட்டி வந்து என்ன வகையான பிசினஸ்ல இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெட்ரோல் கம்பெனி வச்சு, ஒரு பெட்ரோல் ஆர் ஆயில் கம்பெனி இருக்குன்னு வைங்க. அந்த கம்பெனில வந்து திடீர்னு ஈரான் வார் வந்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். ஏன்னா அவங்க சப்ளை இஸ் டிபெண்டன்ட் அப்பான் ஈரான்ஸ் ஆயில் ரிசோர்சஸ். ஸோ அதை நான் பார்ப்பேன். ஸோ அது எப்படி, அதோட டிகிரி வந்து அஃபெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட், எனி ஜட்மெண்ட் அபவுட் த ஃபியூச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் த டைம் ஜட்மெண்ட் இஸ் மேட். ஸோ ஏதோ ஒரு ஜட்மெண்ட் ஹவு இட் இஸ் மேக்கிங், கம்பெனி என்ன மாதிரி ஜட்மெண்ட் மேக் பண்றான் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அண்ட் வெதர் ஏதோ ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு, கம்பெனி எடுத்த டிசிஷனுக்கும் அவங்க பண்ற ஆக்ஷனுக்கும் ஏதோ ஒரு டிஸ்கிரிபன்சி இருந்தது அப்படின்னா அதையும் நான் எவாலுவேட் பண்ணுவேன். சிம்பிள் கைஸ், சிம்பிள். இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? கோயிங் கன்சர்னை பத்தி படிக்கிறோம் சார். கோயிங் கன்சர்ன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார், appropriateness of the going concern நம்ம செக் பண்ணுவோம் சார். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சார், நம்ம கம்பெனி வந்து எப்படி கோயிங் கன்சர்னா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் we will be seeing what is the degree of uncertainty associated. அந்த கம்பெனி வந்து ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஈரான்ல ஏதோ ஒரு குண்டு வெடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்பெனி அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எனி ஜட்மெண்ட் அபவுட் த ஃபியூச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள். ஸோ கம்பெனி வந்து எடுக்கிற ஆக்ஷனும் அவங்க எடுக்கிற டிசிஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா. அவங்க ஒரு ஜட்மெண்ட் மேக் பண்றாங்க, அவங்க வேற ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, அந்த மாதிரி முரண்பாடு, ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்ப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சிம்பிளா சொல்லலாம். ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, the auditor will create the appropriateness. இதான் உங்களோட கோர் கான்செப்ட்.
So auditor என்ன பண்ணுவான், he'll be considering the appropriateness of the going concern. Management யூஸ் பண்ண going concern தெளிவா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஆடிட்டர் அவன் செக் பண்ணுவான். ஸோ இதான் இவன் சொல்லியிருப்பான். இதுல objective of an auditor என்னது, அப்பா இது வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, obtain a sufficient appropriate audit evidence regarding what, appropriateness of the management use of going concern. எவிடன்ஸை obtain பண்ணிட்டேன், இந்த எவிடன்ஸை நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். To conclude that based on the evidence obtained, material uncertainty regarding relates to events or conditions that may cause significant doubt on the entity's ability to going concern. First என்ன பண்ணுவேன், to obtain sufficient appropriate audit evidence regarding the appropriateness of going concern used by the management, and the obtain பண்ண evidence வச்சு whether there exists a material uncertainty regarding the entity's ability to continue as a going concern. எல்லாம் முடிஞ்சது, கடைசியில என்ன சார் அவுட்கம் ரிப்போர்ட் பண்ணணும், கதம் ஓவர். இதான் நம்மளோட கோர் கான்செப்ட். இதான் நம்மளோட objective of an auditor with regards to going concern. ஸோ திருப்பி அரைச்சமாவா திருப்பி அரைப்போம். என்ன சொல்லியிருக்கோம் objective, அதே தான். to obtain a RAP risk assessment procedure. So manage என்ன பண்ணுவான், SA 315. So auditor first என்ன பண்ணுவான், he determine whether the management has performed the preliminary assessment. So என்ன பண்ணுவான், first management வந்து பண்ணிட்டான் அப்படினா, if the assessment has been performed, அப்படினா the management அவன் பார்ப்பான் whether the management has determined any events collectively or individually that entity's ability, significant doubt on entity's ability going concern. Simple என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்ப்பேன், மேனேஜ்மெண்ட் அந்த அசஸ்மெண்ட் பண்ணிட்டானா இல்லையா அப்படின்னு நான் பார்ப்பேன். மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ட போய் நான் கேட்பேன், மேனேஜ்மெண்ட் நீ அசஸ்மெண்ட் பண்ணிட்ட போல ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நான் மேனேஜ்மெண்ட்ட கேட்பேன். செகண்ட், மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா the auditor வந்து மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாரு. டே மேனேஜ்மெண்ட் நீ இந்த மாதிரி கோயிங் கன்சர்ன் எவாலுவேட் பண்ணல போல, அப்போ எப்படி நீ உன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிருக்க கோயிங் கன்சர்ன்ல சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நான் கேட்பேன். ஒன்னு மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானா சூப்பர், அவன்கிட்ட வந்து தட்டி கொடுத்து பண்ணிருக்கியா சூப்பர், எப்படி பண்ணிருக்கேன்னு கேட்பேன். மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன தில்லு உனக்கு, பண்ணவே இல்லை, அப்ப எப்படி நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கோயிங் கன்சர்ன்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்க அப்படின்னு நான் கேட்பேன். அவ்வளவுதான். The such assessment has not been performed, I will be discussing with the management the basis for the intended use. The basis for the intended use. Intended use of going concern. This core logic. And the auditor shall remain alert. Remain alert throughout the audit for audit evidence or events and conditions that may cause significant doubt on the entity's ability to going concern. அவ்வளவுதான். இதுதான் இதோட கோர். சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்த entity ability or going concern என்னெல்லாம் examples can affect the entity's ability to going concern. Like first நம்ம financial events நம்ம பார்ப்போம். Financial events and conditions. First financial events and condition என்னது, net liability or net liability position. In case உங்களோட liability ரொம்ப அதிகமா இருக்குன்னு வைங்க, கம்பெனியோட அசட்டே 100 ரூபா, அவன் கொடுக்க வேண்டியதோ 500 ரூபா, அந்த மாதிரி இஷ்யூல கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் பாரோயிங் டேர்ம்ஸ் அப்ரோயிங், அதாவது நீ வந்து சில பேர்ட்ட வந்து காசு வாங்கியிருப்ப, ஒரு வருஷத்துக்குள்ள நான் ரீபே பண்றேன் 100 கோடி வாங்கியிருப்ப, அந்த ஒரு வருஷம் வந்துருச்சு, அவங்களால ரீபே பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஸோ அதுவுமே உங்க கோயிங் கன்சர்னை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இண்டிகேஷன் ஆஃப் வித்ட்ராவல் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது உனக்கு இவ்வளோ நாளா ஒரு கிரெடிட்டார் நல்ல மனசு பண்ணி காசு கொடுத்துட்டு இருந்தான் உன் பிசினஸ் நடத்துறதுக்கு, அவன் இனிமேல் போடா தரமாட்டேன் அப்படிங்கிறான், அதுவுமே கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துருக்கோம்ல, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, ஃபினான்ஷியல் கேஷ் ஃப்ளோ. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல் கேஷ் இம்பாக்ட் ஆகுது. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோனா பிசினஸ் காசே பார்க்கறது இல்லைன்னு அர்த்தம். என் பிசினஸ் காசே பார்க்கறது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னோட என்டிட்டியோட கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்வர்ஸ் ஃபினான்ஷியல் கீ ஃபினான்ஷியல் ரேஷியோ. அட்வர்ஸ்னா என்ன சார், நெகட்டிவ் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெகட்டிவ் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, நெகட்டிவ் ஸ்டாக் இன்வென்ட்ரி ரேஷியோ, எல்லாமே நெகட்டிவா இருக்கு அப்படின்னாலும் என்டிட்டியோட எபிலிட்டி டு கண்டினியூஸ் கோயிங் கன்சர்ன் எஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டான்ஷியல் ஆப்பரேட்டிங் லாசஸ் ஆர் அரியர்ஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ், டிவிடெண்ட்ஸ் பே பண்ண முடியாத பட்சத்தில் இருக்க, ஆர் inability to pay the debtors, inability to comply with terms, credit to cash on delivery transaction. சொன்னா change from credit to cash on delivery, இதுக்கு மீனிங் என்ன, கிரெடிட்டர்ஸ் வந்து உனக்கு சப்ளையர்ஸ் வந்து இது தர மாட்டேங்கிறான், கிரெடிட் தர மாட்டேங்கிறான், கேஷ் தான் தரான்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா சப்ளையர்ஸ்க்கு அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த கம்பெனி பே பண்ண போறது இல்லை அப்படின்னு. ஸோ அதுவுமே உங்க கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ணும். ஆர் inability to obtain financing for essential new products. சிம்பிள். இப்போ என்ன சார் படிக்கிறோம், ஒரு ஆடிட்டர் இருக்காரு. ஒரு ஆடிட்டர் வந்து the entity's ability to going concern செக் பண்ணுவாரு. What are the factors, examples of the factors which might tell that entity போற பாதை சரியில்லை அப்படின்னு. என்னெல்லாம் சார், எந்த பாதை? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன் என்னெல்லாம் இருக்கலாம்? ஒன்றும் இல்லை, நெட் லயபிலிட்டி பொசிஷன்ஸ் தப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஃபிக்ஸட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து மெச்சூர் ஆகலாம், இல்லாட்டி உங்ககிட்ட வந்து அட்வர்ஸ் கீ ஃபினான்ஷியல் ரேஷியோ, நெகட்டிவ் கேஷ் ரேஷியோ, அதுக்கப்புறம் உனக்கு சப்ளையர்ஸ் வந்து இனிமேல் உனக்கு கிரெடிட் தர மாட்டேன், வெறும் கேஷ் தான் தரங்கிறான், அது மட்டும். இதில் நீ நான் மார்க் பண்ற பாயிண்ட் மட்டும் நீ படிச்சா போதும். நெட் லயபிலிட்டி ஆர் நெட் கரண்ட் லயபிலிட்டி ப்ரொடியூசர், ஃபிக்ஸட் லயபிலிட்டி ஃபிக்ஸட் பாரோயிங்ஸ் வந்து மெச்சூரிட்டி அஃபெக்ட் பண்ணுது, நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, அட்வர்ஸ் கீ ஃபினான்சிங் ரேஷியோ, சப்ஸ்டாண்டிவ் ஆப்ரேட்டிங் லாசஸ். முடிஞ்சது. 3 2 5 5 3 plus 2 5 5 points. You can keep it in your mind, it is more than enough. Next, operating. Next வந்து operating events or conditions. Sir, operating events or condition என்ன sir? First operating நாலே உங்க கம்பெனியோட day to day business, that is meant by operating. First என்னது, management வந்து liquidate பண்ணணும்னு விரும்புறாங்க. Management is intending to liquidate. Next என்ன ஆகும், loss of key management. So managementல இருக்கிறதுலே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ்ல ரட்டன் டாட்டா இருந்தார், அவர் செத்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப டாடா மோட்டர்ஸ் ஷேர் கம்மியாச்சு, டிசிஎஸ் ஷேர்ஸ் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி கீ மேனேஜ்மெண்ட் வந்து செத்து போயிட்டாங்க வித்வுட் ரீப்ளேஸ்மெண்ட். லாஸ் ஆஃப் மேஜர் மார்க்கெட், கீ கஸ்டமர், ஃப்ரான்ச்சைஸ். ஸோ உனக்கு வந்து ஒரே ஒரு கஸ்டமர் இருக்கான், அவன் தான் உனக்கு நிறைய சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த கஸ்டமர் வந்து இனிமேல் வரப்போறது இல்லைனாலும் நீ அஃபெக்ட் ஆயிடுவ. லேபர் டிஃபிகல்ட்டிஸ், இந்த கூலி படத்துல பார்த்துருப்போம்ல, ரஜினி எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, கம்பெனியில வந்து வேலையே பண்ண மாட்டேன். ஸோ லேபர் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா. அப்புறம் ஷார்டேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சப்ளைஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ கொரோனா வேக்சின் பண்ற, உனக்கு ஒரு சப்ளை வரணும், அது வரல அப்படின்னாலும் நீ காலி. அப்புறம் எமர்ஜென்சி ஆஃப் ஹை சக்சஸ்ஃபுல் காம்படிட்டர், உனக்கு ஒரு காம்படிட்டர் வரும், ஆப்பிள் இருந்தா டாமினேட் பண்றதுனா, சாம்சங் பண்ணிட்டான்னா உன்னோட எஃபெக்ட் வந்து கம்மியாகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைக்ரோமேக்ஸ். மைக்ரோமேக்ஸ் என்ன இஷ்யூ ஆச்சு, மைக்ரோமேக்ஸ்ல இஷ்யூ ஆனதே ஆப்ரேட்டிங் ஈவெண்ட்ஸ் ஆர் கண்டிஷன் தான். ஏன்னா எமர்ஜிங் சக்சஸ்ஃபுல் காம்படிட்டர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்ரோமேக்ஸ் டைம்ல ஹெச்டிசி வந்தா, சாம்சங் கேலக்ஸி சீரிஸ் இறக்கினா. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸும் உனக்கு வர காரணம் ஆப்ரேஷனல் இம்பாக்ட் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம எதுக்கு சார் எவாலுவேட் பண்றோம், இதுல ஏதோ ஒரு நடக்க போகுது இல்லை நடந்துருச்சுங்கிற இண்டிகேஷன் இருந்ததுன்னா என் கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆனால் ஆடிட்டரா நான் என்ன பண்ணுவேன், என் ஆடிட் ரிப்போர்ட்ல அதை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு செப்பரேட் பேராகிராஃப் இருக்கு தெரியுமா. நீ ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீ கீழே எழுதணும், மெட்டீரியல் அன்சர்டனிட்டி அஃபெக்டிங் த கோயிங் கன்சர்ன் அப்படின்னாங்க. கீழே நீ தெளிவாக கொடுக்கணும், இந்த மாதிரி என்டிட்டி நாங்கள் எவாலுவேட் பண்ணோம், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி ஒப்பீனியனும் மாறும், அட்வர்ஸ் ஒப்பீனியன் நீ கொடுக்கலாம். ஏன்னா கோயிங் கன்சர்ன் இஸ் ஆல்வேஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். கோயிங் கன்சர்ன் கம்பெனியே இல்லைனா உனக்கு எப்படி சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹோல் கண்டிப்பாக இம்பாக்ட் ஆகும். இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். ஆனால் மேனேஜ்மெண்ட் அதுக்கு எவிடன்ஸே தர மாட்டேன் அப்படின்னா நீ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துருவேன். அதான் அதோட கோர் லாஜிக். மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா என்ன ஒப்பீனியன், மெட்டீரியல் முடிஞ்சு கரெக்ட் குவாலிஃபைட் முடிஞ்சு. So other events or conditions. Sir, other events or conditions என்ன சார், நான் கம்ப்ளைண்ட்ஸ், கேபிட்டல் அதர் ஸ்டாட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் கூட கம்ப்ளை பண்ணல, லீகல் ஆர் ரெகுலேட்டரி பெண்டிங்ஸ் இருக்கு, லாஸ் ஆர் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகுது, அன்யூஸ் ஆர் அன்யூஸ் கேட்டஸ்ட்ரோப். கேட்டஸ்ட்ரோப்ஸ் தான் என்னது, கொரோனா, வார், இதெல்லாமே. கேட்டஸ்ட்ரோப் இஸ் நத்திங் பட் இஷ்யூஸ், some issues. So ஜெனரலா என்ன பண்ணுவேன், அதர் ஈவெண்ட்ஸ் ஆர் கண்டிஷனா பைஜூஸ் என்ன பண்ணா, கம்ப்ளை பண்ணல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட, அதனால அவன் கதம். அப்புறம் பெண்டிங் லீகல் ஆர் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், இதுக்கு என்ன கிங்ஃபிஷர். ஸோ கிங்ஃபிஷர் மேல நிறைய லீகல் கேசஸ் எடுத்து அவனும் கதம். அப்புறம் சேஞ்சஸ் இன் லாஸ் ஆர் ரெகுலேஷன், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, ஒரு காலத்துல சைனாட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம்னு இருந்தோம், இப்போ நம்ம வாங்கக்கூடாது இருந்தோம். ஸோ இந்த மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுவே இம்பாக்ட் பண்ணும். அப்புறம் அன்இன்ஷூர்ட் ஆர் அண்டர் இன்ஷூர்ட் நீ வந்து இன்சூரன்ஸ் நீ பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார் எல்லாம் சென்னை மழை வந்ததுன்னா கார் எல்லாமே போயிடும். ஸோ இன்சூரன்ஸ் நீ எடுத்திருந்தனா உனக்கு கார் கம்பெனி இன்சூரன்ஸ் வந்து உனக்கு கொடுப்பான். ஆனா அந்த மாதிரி இன்சூரன்ஸே நீ போடல, கம்பெனியோட ஒரு பெரிய அசெட் இருக்கு, பெரிய பிளான்ட், செம்ம பெரிய பிளான்ட், அந்த பிளான்ட்டை நம்பி தான் கம்பெனியோட ப்ரொடக்ஷனே இருக்கு. அந்த கம்பெனியோட பிளான்ட்டை வந்து திடீர்னு ஒரு பாம்பு போட்டு ஒருத்தங்க அழிச்சிட்டாங்க, ஆனா அந்த கம்பெனி இன்சூரன்ஸே எடுத்து வைக்கல. அப்படிங்கிற பட்சத்துலயும் it will have an impact on your going concern. அதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ evaluating management assessment. In theory it is not that important, just for one time reading we will read it. There's nothing to explain or by heart. என்னது, the auditor shall evaluate the management assessment of entity's ability to going concern. Management assessment of entity's ability to going concern is a key part.
is a key part of auditor's consideration of management use of going concern base of accounting. It is not auditor's responsibility to rectify the lack of analysis by the management. In some circumstances, however, the lack of detailed analysis by the management support assessment may not prevent the auditor from concluding whether the management use of going concern is appropriate. History கொடுத்திருப்போம். In other circumstances, இது என்ன சொல்லியிருக்கான்னா, இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்டோட அசஸ்மெண்ட்டை ரொம்ப துருவி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் அப்ராப்ரியேட்னஸ் மட்டும் தான் செக் பண்ணணும், ரொம்ப துருவணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனா ஆடிட்டர் வந்து அவரை பூர்த்தி பண்ணிக்கணும். என்னன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணிருக்காங்க, அவரும் அவர் தரப்புல கோயிங் கன்சர்ன் பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங் எவாலுவேட் பண்ணணும். அதான் சொல்றோம், மேனேஜ்மெண்டோட கோயிங் கன்சர்ன் எவாலுவேட் பண்றது ஆடிட்டரோட அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இல்ல. ஹி மஸ்ட் ஜஸ்ட் see the appropriateness, அது எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, ஐ மீன் எந்த மெத்தட்ஸ் வச்சு பண்ணாங்கன்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் he must have an understanding of how the management has done. Next வந்து additional audit procedure. சார் additional audit procedure என்ன சார்? when events or conditions identify பண்ணா ஃபர்ஸ்ட் என்னது, in case of if events or condition has been identified that may cast significant doubt on entity's ability to going concern, the auditor shall obtain sufficient appropriate audit evidence to determine whether or not material uncertainty exists. கததான் விட்டுருக்கான். அதே மாதிரி consideration of mitigating factors. These procedures include, so என்னன்னா additional procedures in case the events or condition identify பண்ணிட்டேன். இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, when the events or conditions has been identified, கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ, மேனேஜ்மெண்ட்டை அசஸ்மெண்ட் பண்ண சொல்லுவ. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து as not yet performனா அவங்கள பண்ண சொல்லுவ. அப்புறம் இன்னொன்னு கேட்ப, ஈவென்ட்ஸை நீ ஐடென்டிஃபை பண்ணிட்ட, நல்லா பாரு, திருப்பி நான் சொல்றேன், இவ்வளோ நேரம் நம்ம படிச்சுட்டு இருந்து கோயிங் கன்சர்ன் ஆகுமா இல்லையான்னு இப்போ வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணிட்ட. கம்பெனி வந்து அட்வர்ஸ் ஃபினான்ஷியல் ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம மேல பார்த்தோம்ல financial events or conditions, adverse financial ratio இருக்கு, adverse financial ratio இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், because I have already identified the events or condition that is affecting my going concern. first நான் என்ன பண்ணுவேன், மேனேஜ்மென்ட் குடு ஓடி போய் மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி adverse financial ratio இருக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நீ ஏதோ ஒரு அசஸ்மென்ட் பண்ணிருக்கியா அப்படிங்கறத கேட்பேன் ஃபர்ஸ்ட். செகண்ட் நான் என்ன பண்ணுவேன், மேனேஜ்மென்ட் சொல்லுவேன், ஓகே மேனேஜ்மென்ட் சொல்றான் பண்ணிருக்கேன் ஆடிட்டர் சார் பண்ணிருக்கேன், நான் அசஸ்மென்ட் பண்ணிருக்கேன். அப்ப நீ என்ன கேட்ப, அசஸ்மென்ட் பண்ணிருக்க, ஓகே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கியா, ஃபியூச்சர்ல இனிமேல் உன்னால அந்த அட்வர்ஸா இருந்ததை நீ ப்ராஃபிட் ஆக்கிறதுக்கு உனக்கு பக்குவம் இருக்கா, நீ ஏதோ பண்ண போறியான்னு கேட்பா. மேனேஜ்மெண்ட் இவாலுவேட்டிங், மேனேஜ்மெண்டோட ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் என்னது அப்படின்னு நான் கேட்பேன். வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நான் கேட்பேன். அது மட்டும் இல்ல, சும்மா கேட்டா மட்டும் போதுமா, மேனேஜ்மெண்ட் உன்னோட ஃபோர்காஸ்ட் காமி, சும்மா நீ வாய் விட்டாலும் நம்ப மாட்டேன், give me your forecast whether the entity has prepared a cash flow forecast அப்படிங்கறத நான் பார்ப்பேன். அப்புறம் evaluating the reliability of underlying data to prepare the forecast and determine the adequate support underlying the forecast. so first நான் என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், events or condition identify பண்ணப்பட்டது, going concern affect ஆகி விட்டது அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நீ என்ன பண்ண, குடு மேனேஜ்மெண்ட் போவ, ஃபர்ஸ்ட் அவன் தரப்புல நீ கேட்ப, ஏன்னா அவன் ஏதோ பிளான் வச்சிருக்கலாம்ல, ஜஸ்ட் பிகாஸ் அட்வர்ஸ் கீ ஃபினான்ஸ் ரேஷியோ இருக்குங்கிற, அட்வர்ஸ் கீ ஃபினான்ஸ் ரேஷியோ இருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் நெகட்டிவ், நெட் ப்ராஃபிட் நெகட்டிவ், இந்த கம்பெனி கோயிங் கன்சர்ன் ஆகாது அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீ ஐடென்டிஃபை பண்ணா ஃபர்ஸ்ட் குடு மேனேஜ்மெண்ட்டை ஓடிப்போ. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கேளு, நீ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணிருக்கியா, உனக்கு கீ அட்வர்ஸ் ஃபினான்ஷியல் ரேஷியோ இருக்கு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேளு. செகண்ட் நீ என்ன கேட்ப, சரி அந்த மாதிரி இருக்கு, உனக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கியா, பேக்கப் பிளான் இருக்கா அப்படின்னு நீ கேட்ப. சும்மா பிளான சொன்னா நம்பிட மாட்ட, ஃபோர்காஸ்ட குடு, கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட குடு. ஃபோர்காஸ்ட்னா என்ன, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது உன் கம்பெனி அப்படிங்கறத பத்தி குடு அப்படின்னு நீ பாப்ப. அதுல சும்மா நம்பிடுவியா ஃபோர்காஸ்ட, இல்ல அந்த ஃபோர்காஸ்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ண, அதுக்கு அண்டர்லையிங் டேட்டா பேஸ் இருக்கா இல்லையா, சிம்பிள், அவ்வளவுதான். and whether any additional facts or information இருந்ததுன்னா அதையும் நீ கன்சிடர் பண்ணிக்கோங்கறான். அது மட்டும் இல்லாம ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிடணும். ஏன்னா இங்க பாரு, கடைசியில பப்ளிக் நம்ம தலையில போட்டுருவான். நீ என்ன பண்ணுவ, மேனேஜ்மெண்ட் நீ தானே பண்ண, எவாலுவேட் எல்லாம் பண்ண, சைன் பண்ணி கொடுத்துரு, கோயிங் கன்சர்ன் பக்காவா இருக்குன்னு சொல்லி நீ சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்துரு. ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்துன்னா ஆடிட்டர் நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க பாப்பல, நான் காமிப்பேன், மேனேஜ்மெண்ட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கான், மேனேஜ்மெண்ட் அதாவது கோயிங் கன்சர்ன் எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கணும். பட் அது இவாலுவேட் பண்ணது மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எவ்வளவுதான் பார்க்க முடியும், எனக்கு இண்டஸ்ட்ரியை பத்தி ஃபுல்லாலாம் தெரியாது. ஸோ ஐ வில் பி கெட்டிங் அ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் தி மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி. இந்த மாதிரி இருக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் தி மேனேஜ்மெண்ட் வேர் அப்ரோப்ரியேட் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் ரிகார்டிங் தேர் பிளான்ஸ் ஃபார் ஆக்ஷன் அண்ட் ஃபீசிபிலிட்டி ஆஃப் தீஸ் பிளான்ஸ். மேனேஜ்மெண்ட்னால அது பண்ண முடியும் அப்படின்னு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ திஸ் ஜஸ்ட் ஒன் டைம் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன சொல்லியிருக்கான்,
நீ அனாலிசிஸ் பண்ணலாம், கேஷ் ஃப்ளோவை பார்க்கலாம், மேனேஜ்மெண்ட் லேட்டஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம், ரீடிங் த மினிட்ஸ், ரீடிங் த டேர்ம்ஸ் ஆஃப் டெமெஞ்சர்ஸ், inquiring into the management actions and confirming the existence and legality of enforceability, evaluating the entity's plan, entity என்ன பிளான் பண்ண போறாங்க, or performing audit procedure regarding subsequent events, confirming the existence, or obtaining an evidence of audit reports, determining the, see this is one time read, not that important. இதான் முடிச்சிடலாங்க. எஸ்ஏ 570 முடிச்சிடலாம், ரொம்ப வேணாம், ரொம்ப இம்போஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஸோ ஆடிட்டர்ஸ் கன்க்ளூஷன், ஆடிட்டர்ஸ் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுவாரு, that he has obtained a sufficient appropriate audit evidence regarding the appropriateness of the management ability to going concern அப்படின்னு அவர் செக் பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு he will also see the material uncertainty இருக்கா, அதோட இம்பாக்ட் என்னது அப்படின்னு. அப்புறம் adequacy of the disclosures. So adequacy of disclosures when events or condition has been identified, material uncertainty exists. In case material uncertainty exist ஆகுது அப்படின்னா you will be disclosing, audit reportல you will be disclosing எந்த events காரணம் going concern affect ஆகுது, அந்த ஈவென்ட்ஸ்க்கு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கா இல்லையா. மெட்டீரியல் அன்சர்டனிட்டினா நடக்கும் நடக்காமலையும் போகலாம், நடந்ததுன்னா காலி, நடக்கலன்னா சூப்பர், அதான் மெட்டீரியல் அன்சர்டனிட்டி. Okay, adequacy in disclosures or events or condition has been when no material uncertainty, when no material uncertainty exists அப்படினா ஒண்ணும் இல்ல, நீ disclosure மட்டும் கொடுத்தா only disclosure is necessary. So when there is a material uncertainty, what will you be doing sir, you will be giving in your audit report இந்த மாதிரி material uncertainty என்ன சார், அது நடந்தா கம்பெனி காலி, அது நடக்கல அப்படின்னா சூப்பர். ஸோ அதனால மெட்டீரியல் அன்சர்டினிட்டி இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை பாஸ், டிஸ்க்ளோசர் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆடிட் ரிப்போர்ட்ல செப்பரேட்டா ஒரு பேராப்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிஸ்க்ளோசர் இஸ் மோர் தேன் இனஃப். ஸோ இங்க வா, இம்ப்ளிகேஷன் நம்ம பார்ப்போம். ஆடிட்டர் ரிப்போர்ட், இப்போ we are seeing the implication of auditor's report. If use of going concern basis inappropriate, மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண going concernே தவறு அப்படின்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ, வா அட்வர்ஸ் ஒப்பீனியன் படிச்சோம்ல. ஏன்னா கோயிங் கன்சர்னே தப்புனா it is always pervasive in nature. Okay, so in always you will be giving an adverse opinion. If going concern of base of accounting is appropriate but material uncertainty exists, inga enna it is not appropriate, நல்லா பாத்துக்கோ, இங்க disclaimer of opinion வராது, நல்லா பாத்துக்கோ. கோயிங் கன்சர்னை பொறுத்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆல்வேஸ் இட் வில் பி an adverse opinion. அது இருக்கிறதுலே ரொம்ப வஸ்டான சினாரியோ. கோயிங் கன்சர்ன் தப்பு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே இல்லாததுக்கு சமம். ஸோ என்னைக்குமே whenever கோயிங் கன்சர்ன் ஆஃப் பேசிஸ் இஸ் inappropriate is always adverse opinion. நல்லா பாத்துக்கோ, always adverse opinion when going concern is affected. இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் அட்வர்ஸ் ஒப்பீனியன் தான், இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். டிஸ்க்ளைம் கூட பப்ளிக் அட்வர்ஸ்னா நீ உறுதியா சொல்ற, டிஸ்க்ளைமர் கூட நீங்க சொல்லிக்கிற இருக்கும் இல்லாட்டியும் போலாம், எவிடன்ஸ் கிடைக்கவில்லை. அட்வர்ஸ்னா உறுதியா அந்த கம்பெனி மொக்க கம்பெனியோட ரிப்போர்ட்டே மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே தப்பு, மூஞ்சிக்கு நேரம் அடிச்ச மாதிரி சொல்ற, அதான் அட்வர்ஸ் ஒப்பீனியன். ஆல்வேஸ் when going concern is affected. If going concern basis is appropriate but material uncertainty is exists, going concern கரெக்டா இருக்கு, ஆனா ஒரு மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு. என்னன்னா ஒரு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, கம்பெனிலாம் சூப்பரா தான் இருக்கு, கோர்ட்ல ஜெயிக்கிறதுக்கு கம்பெனிக்கு வாய்ப்புகள் அதிகம், ஆனா தோத்துட்டா பிரச்சனை. ஆனா கம்பெனிக்கு பேக்கப் பிளான்ஸ்லாம் இருக்கு, பேக்கப் பிளான்லாம் வச்சிருக்கான், ஆனா தோத்துட்டா பிரச்சனை இருக்கு, ஒரு மெட்டீரியலான பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்னது, அடிக்குவேட் டிஸ்க்ளோசர் ஆஃப் மெட்டீரியல் அன்சர்டனிட்டி கொடுக்கலாம். நீ என்ன பண்ணலாம், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். நல்லா பாரு. If going concern base of accounting is inappropriate, தவறுனா அட்வர்ஸ், நினைச்சு கூட பார்க்க அட்வர்ஸ், ஆனா அப்ராப்ரியேட் கோயிங் கன்சர்ன் கரெக்டா இருக்கு, மேனேஜ்மெண்ட் எனக்கு பேக்கப் பிளான் எல்லாம் கொடுத்துருக்கான், ஆனா ஒரு குட்டி பிரச்சனை, கோர்ட்ல தோத்தாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கையில கொஞ்சம் காசு போகும் அப்படின்னா நீ அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஆனா இங்க வா, நான் சொன்னல ரிப்போர்ட்டுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் கொடுக்கணும், மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டட் டு கோயிங் கன்சர்ன் ஒரு பேராகிராஃப் கொடுப்பேன். நல்லா பாரு, திருப்பி சொல்றேன், நல்லா பாரு. என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் யூஸ் பண்ணது இன்அப்ராப்ரியேட்னு வந்தாலே அது அட்வர்ஸ் ஒப்பீனியன். அப்ராப்ரியேட் கரெக்டா பண்ணிருக்கான், மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெளிவா பண்ணிருக்கான்,
ஒரு சின்ன மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு, சின்ன மெட்டீரியல் அன்சர்டனிட்டி. அந்த மாதிரி இருந்தால் நீ அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஆனால் யூ வில் பி புட்டிங் செப்பரேட் பேராகிராஃப் மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் கோயிங் கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப் கொடுப்பேன். அந்த பேராகிராஃப்ல நீ என்ன சொல்லுவ? யூ வில் பி drawing the attention to the note in the financial statement that discloses such matters and state that the events or matters have a material uncertainty. நீ நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. இது ரொம்ப 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 நான் ரெட்லயே ஹைலைட் பண்றேன். Is appropriate, appropriate, it's inappropriate. பிரியங்கா, உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கா? பிரியங்கா மாரியப்பன், மியூட் பண்ணிட்டீங்க. என்னாச்சு? என்னடா? இல்ல ஃபைனல் சப்ஜெக்ட் இல்லடா. ஸ்பாம் இருக்குல்ல, எஸ்பிஓஎம், அது இப்போ தூக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் ஐபிஎஸ்ஏ தூக்க போறாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ கார்பரேட் லா ஃபைனல்ல செபி ஆக்ட் இருக்கு. ஆனால் எப்படி தான் இன்டர் முடிச்சு நீ ஸ்பாம் எஸ்பிஓஎம் செல்ஃப் பேஸ் ஆன்லைன் மாடல் இருந்ததுன்னா செபி ஆக்ட் நீ படிப்ப ஃபைனல்ல இருக்கும். ஓகே, ஸோ அடிக்குவேட் டிஸ்க்ளோசர். ஸோ அடிக்குவேட் டிஸ்க்ளோசர் adequate disclosure of material uncertainty is made in the financial statements, or adequate disclosure of material uncertainty is not made in the financial statements. Not made na, you can put a qualified or adverse opinion. Put a qualified or a adverse opinion. இது management unwilling. Management unwilling ஆ இருக்கான். Management வந்து unwilling to make an assessment. Management is unwilling அப்படின்னா you will be giving a disclaimer of opinion. Management willing ஆ இருந்துட்டு பாரு, நல்லா பாரு, going concern basis inappropriate அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அட்வர்ஸ். ஆனா மேனேஜ்மெண்ட் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான், பண்றதுக்கு விருப்பமே இல்லைன்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துருவேன். பட் அட்வர்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ். பட் இங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, மேனேஜர் அன்வில்லிங் டு மேக் அன் எக்ஸ்டெண்ட் ஆர் அசஸ்மெண்ட். அதான் இங்க சொல்லியிருக்கான். இது நான் உனக்கு இது முடிஞ்சது, நான் உனக்கு ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துறேன் சரியா? ஏன்னா இது நீ குழப்பிக்க வேணாம் எனக்கு. இங்க பாரு, வந்துடும்ல. ஓகே, என்னன்னா
ஓகே ஸோ சிம்பிள் லாஜிக்னா கோயிங் கன்சர்ன் inappropriate அப்படின்னா ஸ்ட்ரைட் அவே அட்வர்ஸ். அப்ராப்ரியேட் கரெக்டா இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கான் மேனேஜ்மெண்ட். நல்ல மேனேஜ்மெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கான் ஃபினான்ஷியல்ல. டிஸ்க்ளோஸ் பண்ணிருந்தா அப்படின்னா நீ அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துக்கலாம். நான் ஒரு செப்பரேட் பேரா கொடுப்பேன். மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன். டிஸ்க்ளோசரே பண்ணல மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனா அப்ராப்ரியேட் கோயிங் கன்சர்ன் யூஸ் பண்ண மெத்தடாலஜி அப்ராப்ரியேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணல ஃபினான்ஷியல் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? இஃப் இட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் குவாலிஃபைட், இஃப் இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அட்வர்ஸ், பட் மோஸ்ட்லி இட் வில் பி மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். பட் ஜெனரலா தெரிஞ்சுக்கோ. இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறான், போங்க சார் மேனேஜ் நானா கோயிங் கன்சர்ன்லாம் பண்ணுவேன், என் கம்பெனி என்னைக்குமே கெத்து அப்படின்னா ரொம்ப பாய் விட்டுட்டு இருந்தானா டிஸ்க்ளைம் பண்ணிட்டு போயிடுவார். முடிஞ்சு கதம். நம்ம டிஸ்க்ளைம் if the management does not make assessment. entire going concern இதான் ஃபுல் கச்சன்னு கொடுத்துருப்பான். இது நம்ம இந்த பேரா முடிச்சிட்டோம். SA 450 நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப பொம்பட் பண்ண வேணாம். take it one step at a time. கோயிங் கன்சர்ன் யூடியூப் அதை கேட்டுக்கோ. 2x வச்சு கேளு, ஈஸியா உனக்கு புரியும். இந்த ஹேண்ட் ரைட்டிங் சம்டைம் உனக்கு புரியாது, யூடியூப்ல பார்த்தனா நான் சொல்றது புரியும். ஸோ நீ அங்கே ட்வீக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கோர் கான்செப்ட். இதான் கோர். இந்த கோரை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. எங்க கேட்டாலும் உனக்கு இது ஹிட் ஆகணும். ஏன்னா மைண்ட்ல அப்படியே இருந்தாலும் MCQ ஈஸியா உனக்கு அது வந்துடும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ உனக்கு கீ ஆடிட்னா என்ன தெரியும், எம்பசிஸ்னா என்ன தெரியும், அதர் மேட்டர்னா என்ன தெரியும், கோயிங் கன்சர்ன் அப்ராப்ரியேட் என்ன தெரியும், inappropriate என்ன தெரியும், அட்வர்ஸ் ஒப்பீனியன் என்ன தெரியும், குவாலிஃபைட் என்ன தெரியும், டிஸ்க்ளைமர் என்ன தெரியும். ஸோ இந்த லெவலுக்கு உங்க மைண்ட்ல உனக்கு இருக்கும். இதுதான் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் திடீர்னு வெளில போனால் ஞாபகம் இருக்காது, எக்ஸாம் வரல தானா ஞாபகம் வரும். பிகாஸ் கம்மிங் அண்ட் லிசனிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் மோர் தென் இனஃப். ஐ மீன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ டவுட் இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுதுல்ல உங்களுக்கு? ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்ல? ஓகே ஓகே கேஸ், அப்போ வி கேன் வைண்ட் அப். நாளைக்கு தான் கம்ப்ளீஷன் இன்டர்வியூ முடிப்போம். நம்ம பிரவீன் சொன்ன மாதிரி நான் உனக்கு குரூப்லேயே நான் போட்டுடுறேன் நாளைக்கு எந்த மாடியூல் அப்படிங்கிறத நான் போட்டுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடியூல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வி கேன் வைண்ட் அப். தேங்க்யூ கேஸ், வி கேன் வைண்ட் அப் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்.